positive or negative. 0.4% of people have AB blood type. AB blood type donors are universal donors of plasma, which is often used in emergencies, for newborns and for patients requiring massive transfusions. There are 4 main blood types: A, B, AB and O. In 1901, Carl Landsteiner, an Australian physician, discovers the first 3 human blood groups. On his birthday, that is June 14th, World Blood Donors Day is celebrated. On October 1st, National Blood Donation Day is celebrated in India. You have heard about some fact about donating blood at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏஎஸ்எஸ்எஸ் மொபைல் உரிமையாளர் சங்கர் இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு பேச போறோம். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், இப்ப இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறாங்க. நிகழ்ச்சிக்கு எங்களுடைய பண்பலை சார்பாக உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார். என்னோட பேர் சங்கர். எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாரு. அண்ணன் இருக்காரு, அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பசங்க இருக்காங்க அண்ணனுக்கு. சரி சார், இந்த ஏஎஸ்எஸ் மொபைல் இதனுடைய உரிமையாளர் நீங்கள். உங்கள் மொபைல் ஷாப்பில் என்னென்ன மாதிரி விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மொபைல் ஷாப்னு சொல்லும் போது ரீசார்ஜ் கிடையா, இல்லை செல்ஃபோனை முதல்ல ஆரம்பிக்கும் போது மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே, ஹெட்ஃபோன்ஸ், இப்போ அசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சார்ஜர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், அப்புறம் மெமரி கார்ட்ஸ், பென்ட்ரைவ், இதெல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது போக போக இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் மொபைல்ஸ்லாம் ப்ரைஸ் லெஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அதெல்லாம் கொஞ்சம் மொபைல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வெறும் ரீசார்ஜ், அப்புறம் பென்ட்ரைவ்ஸ், அசரிஸ் ஐட்டம்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், சார்ஜர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த ஃபோனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எல்லாமே விற்று மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, இந்த ஏஎஸ்எஸ் மொபைல் உங்களோட ஷாப் தொடங்கி எத்தனை வருஷமா ஆகுது? 5.5 years ஆயிடுச்சு. 5.5 years. இந்த ஃபீல்டை எப்படி சூஸ் பண்ணி, அதாவது இந்த ஃபீல்டு மொபைல் இதை பற்றி ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இல்லை யாரோடைய வழிகாட்டுதல் இருக்கணும்? உங்கள் வீட்டில் யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை, யாரும் கிடையாது. நானே முயற்சி பண்ணி தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 years பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தொடக்க நிலை பற்றி சொல்ல முடியுமா? 5 வருஷம் ஆகுது இல்லையா? தொடக்க நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 4 years விதவிதமான பிஸ்னஸ் ஒர்க்கிங் ஸ்டைலில் இருந்தோம். அதுக்கப்புறமா சரி, யார்கிட்டையுமே நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, நம்மளே லைஃப்பில் இன்னும் முன்னேறணும்னா பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, இந்த பிஸ்னஸ் அந்த டைமில் பீக்கில் இருந்த டைம், மொபைல் இல்லாமல் ரீசார்ஜ் கால் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த பிஸ்னஸை டிசைட் பண்ணியிருக்கேன். ரீசார்ஜ் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 yearsக்கு முன்னாடி ரீசார்ஜ் இல்லைன்னா எதுவுமே முடியாது, எல்லாருமே இது பண்ணுவாங்க. சரி, இந்த பிஸ்னஸ், சரி உங்களோட கல்வி தகுதி என்ன? நீங்கள் என்ன படிச்சீங்க? பிஏ இங்கிலீஷ். பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. பிஏ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். ஸோ எதுக்கு இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? அதாவது ரீசன் இருக்கா? பிக் ரீசன் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒர்க் பண்ணது ஒரு 4 years ஒர்க் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது, பெரிய அளவுக்கு சேலரிஸும் கிடையாது. ப்ளஸ் எல்லார்கிட்டையுமே நம்ம கை கட்டி நின்றுட்டு பதில் சொல்லிட்டு இருக்கணும். இப்போது அந்தளவுக்கு சேலரி ஒருத்தம் இல்லை. அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஓன் பிஸ்னஸ் இருந்ததுன்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, லைஃப்பில் முன்னேற முடியுன்றதுக்காக ட்ரை பண்ணது. சரி, ஒரு 5 yearsக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சங்கர் அப்போ எப்படி எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருந்தார்? ஏன்னா 5 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான்னா நிறைய முதலீடுகள் தேவை. கண்டிப்பாக உங்களுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருந்தால் சரி இந்த பிஸ்னஸ், ஏன்னா யாராவது குடும்பத்தில் இந்த ஃபீல்டில் இருந்தாக்கா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா யாருமே இல்லைன்னு வேற சொல்கிறீங்க. எப்படி இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணி அந்த தொடக்க நிலை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க? அதை பற்றி. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கிள் இது பண்ணார், ஹெல்ப் பண்ணார். இப்போ அங்கிள் ஹெல்ப் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பெருசாக எந்த விஷயமும் தெரியாது, பட் தெரிஞ்சிக்கலாம், அது பெரிய விஷயம் கிடையாதுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2 lakh கிட்ட இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. பட் அந்த 2 lakhs எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 yearsக்கு மேலே ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 6 monthக்கு பெருசாக பிஸ்னஸே கிடையாது.
ஒரு நாளில் ஒரு 20-30 ரேஞ்சுக்கு தான் சம்பாதிக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறமா போக 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 தான் எங்களோட பிஸ்னஸ் அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இப்போ ரீசார்ஜ் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இந்த ஆன்லைன் ரீசார்ஜஸ் வந்து வளர்ந்துட்டு வருது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து போய் ரீசார்ஜ் கடையை தான் ரீசார்ஜ் நாடுவோம். கடையை தான் அவர்கிட்ட நாடுவாங்க. போயிட்டு இவ்வளோக்கு பண்ணுங்க, நெட் பேக் போடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த ஆன்லைன் ரீசார்ஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து வளர்ந்துட்டு வருது. இது எந்த விதத்தில் வந்து உங்களோட தொழிலை பாதிக்கிற விதமாக இருக்கு? ஆன்லைன் வந்ததுக்கப்புறமா சொல்லப்போனால் ஒரு 70% எங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷய காரணங்களுக்காக இன்னமும் கடையை நாடி வந்துட்டுருக்காங்க. சிம் கார்டு வாங்குறது, அப்புறம் வந்து நெட் பேக்ஸ், இந்த பூஸ்டர்லாம் போடணும்னா ஆன்லைனில் ஒரு சிலதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதனால் எங்ககிட்ட வந்து கண்டிப்பாக பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் பிஸ்னஸ் டல் தான் இப்போ ரீசன்ட் பிகாஸ் ஆஃப் ஆன்லைன். ஓ, சரி. நீங்கள் சொன்னீங்க சிம் வாங்குறதுக்காக வர்றதா சொன்னீங்க. ஒரு நார்மலாக வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு சிம் வாங்கணும். அதாவது வந்து ஏன்னா வந்து இங்கே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நார்மலான சிம் வாங்கினா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நார்மலாக சிம் கார்டு வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரூஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப்ஸ்னால் கவர்மெண்ட் அத்தாரிட்டி ப்ரூஃப் தான். ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் ஆதார் கார்டு, அப்படி இல்லைனா பேங்க் பாஸ்புக் வித் 6 month ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் இது கண்டிப்பாக தேவை. இதில் ஏதாவது ஒன்று ப்ளஸ் வந்து ஒரு ஃபோட்டோ. இப்போ ஒரு சிம் கார்டுக்கு ஒரு ஃபோட்டோவும் இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்ததுன்னா போதும். ப்ளஸ் அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் நம்பர், இங்கே லோக்கல் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காரோ அந்த அட்ரஸ், இதெல்லாமே கொடுத்து அவர் ஃபில் பண்ணி கொடுத்தாருன்னா ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ நாளில் இந்த ஆக்டிவேஷன் நார்மலாக ஒரு சிம் நார்மலாக ஒரு சிம்னாக்கா 24 hours எடுக்கு. சரி, எனக்கு பர்சனலாக ஒரு கேள்வி. அதாவது வந்து இந்த ஒவ்வொரு கம்பெனி ஃபோன் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும், நிறைய அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். சில இப்போ நெட் பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். இந்த கம்பெனி இந்த நம்பரை போட்டாக்கா பேலன்ஸ். அதெல்லாம் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஏதாவது வழிமுறைகள்? ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக இருக்கீங்க இந்த ஃபீல்டில். இப்போ யாராவது வந்து ஃபோன் அடிச்சு கேட்பாங்க சடனாக, சார் இந்த பேலன்ஸ் செக் பண்ண தெரியல, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அவங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. நம்ம சொல்லி தான் ஆகணும். அதில் இது நம்மளோட ஃபீல்டு. இதில் ஞாபகம் வச்சுக்கலன்னா நம்ம ஃபீல்டில் இருக்க முடியாது. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். சொல்லலைன்னா கொஞ்சம் இவருக்கே ஒன்றும் தெரில அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் அவங்க பெருசாக கடை பக்கம் இதாக மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ உங்களுக்கும் சில அப்டேட்ஸ் இருக்கும் இல்லையா? இன்றைக்கி வந்து இந்த ஆஃபரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வந்து இப்போ சில பேர் கேட்பாங்க, ஏதாவது இந்த ஃபோனுக்கு இந்த நெட்வொர்க்கு இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உங்களை நீங்களே அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிப்பீங்க? உங்களுக்கு டெய்லி வந்த பின்னா ஆஃபர் செக் பண்ணிக்குவோம். எல்லா மொபைல்லையும் எல்லா நெட்வொர்க்லையும் கஸ்டமர் கேர் கால் அடிச்சாவது ஆஃபர் செக் பண்ணி வச்சுப்போம். இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா அந்த ஆஃபர்ஸ் இருந்ததுன்னா இப்போ ரீசார்ஜ் பண்ணி விடுவோம். சப்போஸ் அந்த ஆஃபர் இல்லைன்னா இந்த மாதிரி அந்த ஆஃபர் இல்லைங்க, உங்களோட நெட்வொர்க்லேருந்தே இப்போ உங்களோட மொபைல்லேருந்தே கஸ்டமர் கேர் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னு சொல்லிவிடுவோம். உங்கள் இந்த ரீசார்ஜ் சிம்மு விற்கிறத தவிர்த்து எந்த மாதிரியான ஆக்சசரிஸ்லாம் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது? மக்கள் வந்து இப்போ ரீசார்ஜுக்கு மட்டும் வராங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஆக்சசரிஸ்லாம், ஃபோனோட ஆக்சசரிஸ்லாம் விற்கிறதா சொன்னீங்க. எந்த ஆக்சசரிஸ் அதிகமாக வந்து மக்கள் உங்ககிட்ட வாங்குறாங்க? ஹெட்ஃபோன்ஸ், மொபைல்ஸ்க்கு சாங் கேட்க ஹெட்ஃபோன்ஸ் கேட்குறாங்க, ப்ளஸ் சார்ஜர். இது கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. பென்ட்ரைவ்ஸும் போது பெருசாக அதில் கொஞ்சம் கம்மி. இப்போது ரீசெண்டாக ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் வந்ததாமல் பென்ட்ரைவும் மெமரி கார்ட்ஸும் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு. ஸோ உங்களோட வேலை நேரத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து ரீசார்ஜுக்கு வந்து ஒரு டைமிங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எந்த டைமில் ரீசார்ஜ் இருக்காது. ஸோ உங்களோட டியூட்டி டைமிங் எந்த சமயத்தில்? என்னோட டியூட்டி டைமிங் மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணிடுவோம் ஷாப்பு. அப்புறம் அதே சேம் லைக் நைட் வந்து ஒரு 10 o'clock 9:45 அந்த ரேஞ்சுக்கு க்ளோஸ் பண்ணுவோம். பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நாங்கள். சப்போஸ் பிஸ்னஸ் இல்லை 8 o'clockலேயே பிஸ்னஸ் போயிடுச்சு, வரல யாரும் கஸ்டமர்ஸ்னால் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஃபேமிலியில் வேறு யாராவது உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களா? நீங்களே மட்டுமே வந்து உங்களோட கடையை பார்த்துக்கிறீங்களா? இல்லை, என்னோட அண்ணனும் கூட சேர்ந்து பார்த்துக்கிறாரு. இப்போ லஞ்ச் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் என்ன வந்து மாற்றுவார். லஞ்சுக்கு நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் மறுபடியும் அவரோட பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுவார். இன்னொரு கேள்வி, அதாவது வந்து நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படித்ததா சொன்னீங்க. ஸோ படிக்கும்போது வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் இதாகணும், ஒரு கவர்மெண்ட் வேலை போகணும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது தூண்டுதல் இருந்திருக்குமா இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக? இல்லை, பிகாஸ் இப்போது ஒர்க் பண்ணோம்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சேலரி பேசிஸ் தான். ப்ளஸ் பெருசாக நம்ம எவ்வளோ என்ன ஒர்க் பண்ணாலும் 10,000 15,000 இந்த ரேஞ்ச்லேயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் முன்னேற முடியாது. அதனால் பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு வழி நம்ம மேலே போகணும் அப்படின்னா. எங்கள் அப்பாவும் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவர். அதனால் அந்த மைண்ட் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இருந்தது, பிஸ்னஸ் பண்ணணும், அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு. அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, ரீசார்ஜ் கார்டுன்னு சொல்லும் போது வந்து தினமும் வந்து பல மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆமாம்.
அது எந்த வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? இப்போ ஒரு ஹிந்தி பேசுகிறவர் வரலாம், இப்போ ஒரு தெலுங்கு பேசுகிறவர் வரலாம், ஒரு இங்கிலீஷ் பேசுகிறவர் வரலாம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? வந்து நிறையா முகங்கள் உங்களுக்கு பழக்கமாகுதா? இல்லை எல்லா விதமான லாங்குவேஜஸும் வருவாங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், பெங்காலி, இந்த மாதிரி எல்லாருமே வருவாங்க. இப்போ இவங்கெல்லாம் வரும்போது ஒவ்வொரு விஷயம் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்குறோம் நம்ம. இப்போது எனக்கு தெரியாத விஷயங்கள், நான் இங்கே கடை ஓப்பன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது இப்போது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க வர்றதெல்லாம். ஓகே, ஓரளவு அந்த மொழிகளை வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அடிக்கடி அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவங்களோட மைண்டில் என்ன இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற வரைக்கும் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ உங்கள் கடைக்கு ஏதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா? சில கடைக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் இப்போ வந்து நிறைய இருக்காங்க. உங்கள் அது மூலிமா உங்களுக்கு ஃப்ரெண்டானவங்க இருப்பாங்க, அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வர்றதுக்கான கண்டிப்பாக இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஒரு சில கஸ்டமர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து விடுவாங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸை கொண்டு வந்து இந்த கடையில் ரீசர்ச் பண்ண சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. அது மூலிமா அவங்களோட வியாபாரங்கள் பெருகிறதுக்கான வாய்ப்புகள். சரி, 5 இயர்ஸாக வந்து வெறும் சக்ஸஸே மீட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஏதாவது ஏமாற்றங்கள், ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கா அந்த மாதிரி? இல்லை, ஸ்டார்டிங்கில் நிறைய ஏமாற்றங்கள் இருந்தது. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கடை இருக்குது. எல்லாருக்கிட்டே இருந்தும் எனக்கு ப்ரெஷர் இருந்தது. அந்த ப்ரெஷர்லாம் மீறி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அந்த ப்ரெஷரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு பெருசான பிஸ்னஸ் இருக்காது. மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணோன்னா ஈவினிங் 8 o'clock க்ளோஸ் பண்ண பெருசாக கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமரை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏஎஸ்எஸ் மொபைலில் வந்து சங்கர் இருப்பார், அவர்கிட்ட ரீசார்ஜ் பண்ணலாம் அந்த மாதிரி கண்டிப்பாக வராங்க நிறைய பேர். சரி, உங்களுக்கு எப்படி இந்த பிஸ்னஸில் எந்த விதத்தில் வந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும்? ஏன்னா வந்து இது நார்மலான ரீசார்ஜ், இப்போ வந்து நீங்களே வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து ஒரு 10 rupees ரீசார்ஜ் பண்ணால் 10 rupees மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது 1000 ரூபாய்க்கு நாங்கள் இப்போ எங்களுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு எங்களுக்கு ஒரு 35 rupees தான் தருவாங்க. அது 35 தான். இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு 10,000 பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு 350 அந்த ரேஞ்ச் கிடைக்கும். இது இல்லாமல் மொபைல் அசரிஸ், இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் நாங்கள் வந்து இப்போ ஒரு 50 rupees ப்ராடக்ட் வாங்கிட்டு வரோம்னா ஒரு 60 rupeesக்கு விற்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எங்களால் அப்போ தான் வந்து பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், அடுத்த விஷயத்தை நாங்கள் மேற்கொண்டு நடத்த முடியும். அதனால் இப்போ ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து ஒரு விஷயம் இருக்கும், ஒரு டேலண்ட் இருக்கணும். நாங்கள் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டுனா வந்து நிறைய பேசணும். இப்போ சமையல்லாம் நல்லா செய்யணும். இப்போ ஒரு மாஸ்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நல்ல விதமாக அந்த பொருளை செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடணும். ஸோ உங்கள் ஃபீல்டுக்கு வந்து எந்த மாதிரியான டேலண்ட் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ டேலண்ட் தேவைன்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பாக பேச்சு தான். நம்மக்கிட்ட பேச்சு திறமை இல்லைன்னா நம்மளால் கஸ்டமரை தக்க வைக்க முடியாது. இப்போ நான் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 10 கேள்வி கேட்பான். ஒரு பெருசாக அவர் வந்து எதுவும் வாங்கலைனாலும் 10 கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணால் தான் அடுத்த நாள் அவர் நம்ம கேட்குறதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்கிறார், அடுத்த நாள் வருவார். கண்டிப்பாக பேச்சு திறமை இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் வந்து இப்போ படிக்காத ஒரு நார்மலான ஆள் வந்து சிம் வாங்கும் போது கூட அவருக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாது. நம்ம தான் அவருக்கு எல்லாமே எடுத்து சொல்லி நம்ம தான் அவர் அந்த சிம் கார்டை வாங்க வைக்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்க வைக்கணும்னா கூட நம்ம பேச்சு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த விற்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ ஏஎஸ்எஸ் மொபைல் உரிமையாளர் சங்கர் இருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த மொபைல் ஷாப்பை ரீசார்ஜ் கடையை நடத்திட்டு வரீங்க. ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்கா? அதாவது இந்த கடையை இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு ஏதாவது பிளான்ஸஸ் இருக்கா? இல்லை, ஃப்யூச்சர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் டல் அடிச்சிட்டு இருக்கு. ஆன்லைன் ரீசார்ஜஸ் அதெல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரி நிறைய வந்ததுனால கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதனால பிஸ்னஸ் இந்த ஷாப்பும் இருக்கணும், ப்ளஸ் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கோம். வேறு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அடிஷ்னலாக. ஓகே, உங்களோட ஃப்யூச்சர் பிளான் சக்ஸஸ் ஆகணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, அதுக்கப்புறம் மீண்டும் சந்தித்து நம்ம பேசலாம். உள்ளம் கொள்ளை போகுமே விட்டின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் 1000 தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விட்டின் ரேடியோ, உங்கள் ரேடியோ.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது ஏஎஸ்எஸ் மொபைல் உரிமையாளர் சங்கர். அவர் தான். அவர் கூட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சிக்கு முன்னாடி சொன்னீங்க, அதாவது ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. ஃபியூச்சர் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன வச்சிருக்கீங்க? ஏதாவது புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் இந்த மொபைல் ஃபீல்டு இல்லாமல் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். என்னென்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. பட் இருந்தாலும் பெருசாக நல்ல ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஏதாவது ட்ரை பண்ணலாமான்ற ஒரு திங்க் இருக்குது. அப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டோர் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாருமே மார்க்கெட்டே போயிட்டு வாங்கிட்டு வர முடியாதுன்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் ஜென்ரல் ஸ்டோர்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கும். நீங்கள் உணவு பழக்கம் சொல்லும்போது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி? ஏன்னா வந்து நீங்கள் கடையிலே இருக்கீங்க. இப்போ வெயில் டைம் இருக்கும், மழை டைம் இருக்கும். எந்த மாதிரியான உணவு வகைகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? மார்னிங் எப்போவுமே ஷாப் ஓப்பன் பண்ண மாதிரி டிஃபன் சாப்பிட்டு தான் கடை உள்ள வரும். அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது. இப்போ என்னை வந்து யாராவது வந்து மாற்றினா, என்னோடய பிரதர் தான் என்னோடய லஞ்சுக்கெலாம் வந்து மாற்றுவார். இப்போ அவர்லாம் வந்து மாற்றுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அவரும் வந்து வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிஸ்னஸ் மட்டுமே இல்லாதனால அவர் வரும்போது என்னென்னா அவருக்கு லேட் ஆகும். அங்கே பிஸ்னஸில் ஏதாவது ஒர்க் இருக்கும். அவர் ஒரு 3 o'clock வரலாம், இல்லை 4 o'clock வரலாம். அது வரைக்கும் நான் சாப்பிடாம தான் இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட முடியாத பிரச்சனைகள் இருக்குது. சரி, உணவு சொல்லும்போது எந்த மாதிரியான உணவு வகைகள்? அசைவமா சைவமா? எந்த உணவு வகைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அசைவம். அதில் டிஷ்ஷஸ் சொல்லுங்கள். ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் ரொம்ப. அப்புறம் மட்டன் ரொம்ப சாப்பிடுவீங்க. சரி, நீங்கள் வந்து கடையிலே இருக்கீங்க, இப்போ வீக் ஃபுல்லுமே இருக்கீங்க. வீக்லி ஏதாவது லீவ் இருக்கா? கடை ஹாலிடேஸ் எதுவும் விடுறதில்லை. பட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 month ஒன்ஸ் எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம். டூர் மாதிரி ஏதாவது போயிட்டு வந்துடுவோம். கோயிலுக்கு அதிகமாக போவேன். எவ்ரி Thursday வந்து கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுவேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி 6 month ஒன்ஸு எங்கேயாவது வெளியே ஒரு டூர் மாதிரி ஒரு 2 days 3 days கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரதுக்காக எங்கே கண்டிப்பாக போயிட்டு வருவோம். கண்டிப்பாக. ஏன்னா வந்து மைண்ட் ரிலாக்ஸிங் இருக்கணும். அது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதோ. ரெகுலராக எங்கே போவீங்க? அதாவது ஸ்பாட் இருக்கா? அது கண்டினியூஸாக நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மந்திராலயம்னு ஒரு டெம்பிள் இருக்குது, அதுக்கு போயிட்டு வருவேன் இயர்லி ஒன்ஸு. அதே மாதிரி கும்பகோணம் இயர்லி ஒன்ஸ் போயிட்டு வருவேன் டெம்பிளுக்கு. ஓகே. ஃபேமிலியோட போவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போவேன். ஃப்ரெண்ட்ஸோட போகிறத என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும். ஆமாம், கண்டிப்பாக. வேறு எந்த மாதிரியான பொழுதுபோக்கு? ஏன்னா வந்து கடையில் 24 hours இருக்கீங்க. வேறு ஏதாவது பொழுதுபோக்குகள் உங்களுக்கு இருக்கா? அதிகமாக டிவி பார்க்குறது தான். வேறு பெருசாக பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வேறு எதுவும் என்டர்டெயினாக பண்ண முடியாது. அதாவது டிவி பார்ப்போம், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டு இருக்கிறது இதுதான். சரி, இந்த மொபைல் ஃபீல்டு ஏற்கனவே நான் கேட்டுட்டேன். அதாவது இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு சொல்லிட்டு, ஏதாவது பர்சனல் ரீசன், ஏதாவது அட்டாச்மெண்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்? எனக்கு மொபைல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம், புதுசாக ஏதாவது மொபைல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் என்ன புது மாடல் வந்தாலும் ஃபஸ்ட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு. இதுக்கு முன்னாடி மொபைல் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து எனக்கு அந்த மொபைல் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் இந்த ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். சரி, உங்கள் லைஃப்பில் நடந்த வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள்? ஏன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, தினமும் வந்து பல மனிதர்களை பார்க்குற விஷயங்கள் இருக்கட்டும், அதனால் வந்து நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்றீங்களா? ஸ்கூல் லைஃப்பில் நிறையா நடந்திருக்குங்க. இப்போ நிறைய கிளாஸஸ் கட் அடிச்சுட்டு சினிமாக்கெலாம் போயிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கட் அடிச்சுட்டு வெளியே போயிட்டு ரிட்டன் உள்ளே வரும்போது வாத்தியார்கிட்டலாம் மாட்டி நிறைய ப்ரேயரில் நிற்க வச்சு பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்கு. அது ஒரு எல்லா பசங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, நிறைய லைஃப்பில் நடந்திருக்கு. சரி சார், உங்கள் ஏஎஸ்எஸ் மொபைல் வந்து எங்கே இருக்குது? ஷாப்பை பற்றி விஐடி யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில், மெயின் கேட் ஆப்போசிட்டில் இருக்குது ஷாப்பு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வீடு வந்து வெள்ளூர் கஸ்பாவில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே என்னால் தினமும் வந்து போக முடியாதுன்றதுனால, என்னோடய பிஸ்னஸ் இங்கே இருக்கிறதுனால இது இங்கே வந்து என்னோடய பாட்டி வீடு இருக்குது காட்பாடியில், அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அதனால் அங்கேருந்து எங்களோட சொந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து பாட்டி வீட்டில் இருக்கோம். மெயினாக பிஸ்னஸ் இங்கே ரன் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா எங்களுக்கு டைமிங் செட் ஆகாது. இங்கேருந்து நாங்கள் மார்னிங் 8 o'clock வந்துடும். நைட் பார்த்தீங்கன்னா 10 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு போனோம்னா எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 15 kilometers வரும். அதனால் போய் வந்துட்டு இருக்க முடியாதுன்ற காரணத்தினால இங்கேயே எங்கள் பாட்டி வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் சொந்த வீடை மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப? ஆமாம், கண்டிப்பாக. சரி சார், நீங்கள் ஏதாவது லைஃப்பில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து சாதிச்சிருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் நவரத்னா ரிட்டெய்லர், நார்மல் ரிட்டெய்லர் இல்லை, நவரத்னா ரிட்டெய்லர், அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஏர்டெல்லில். அப்புறம் வந்து வோடஃபோன் சூப்பர் ஸ்டார் ரிட்டெய்லர்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் இந்தியா ஃபுல்லாக ஒரு 100 ஷாப்ஸ் தான் தருவாங்க அந்த மாதிரி. அதில் ஏர்டெல்லையும் அதே மாதிரி தான், வோடஃபோனில் சூப்பர் ஸ்டார் ரிட்டெய்லர்ஸில் இருக்கும்.
டாடா டொக்கோமோலையும் நவரத்னா ரிட்டெயிலர். இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நம்ம எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு புது கஸ்டமர்ஸை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் இது. இப்போ நாங்கள் எவ்வளோ கஸ்டமரை கொடுத்துருக்கோமோ அந்த பேசிஸை வச்சு தான் இப்போ ஒவ்வொரு ஷாப்பையும் கால்குலேஷன் பண்ணி எங்களுக்கு இந்த அச்சீவ்மெண்ட்ஸை தருவாங்க. இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் பெருசாக ஒன்றும் இது கிடையாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு எங்களோட டாப் பொசிஷனில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இந்த ரீட்டைலர்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பெரிய விஷயம் தான். நிறையா இன்னும் மேலும் மேலும் பல சாதனைகளை பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள். அடுத்தல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட ஹாபீஸ், அதாவது ஊருக்கு போகிறதுன்னு சொன்னீங்க. வேலை ஏன்னா கண்டினியூஸாக வந்து வீக் ஃபுல்லுமே, ஏன்னா லீவ் கூட நீங்கள் கம்மியாக வரதில்ல, சண்டே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக இருக்கும்போது எப்படி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க? எந்த மாதிரி விஷயம் மூலமாக உங்களை ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க? இயர்லி ஒன்ஸ் ஒரு 5 days அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு எங்கேயாவது ஒரு லாங் டூர் மாதிரி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நல்லா ரிலாக்ஸாக எங்கே போய் ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா டெல்லி, அப்புறம் சிம்லா போயிருக்கேன். நிறைய பிளேசஸ் அந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல் அடிக்கடி இங்கே கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால ஊட்டி, கொடைக்கானல்ஸ் அடிக்கடி போயிடுவோம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஏன்னா பிஸ்னஸில் இது அந்த மைண்ட்லேயே இருந்தோம்னா பெருசாக நம்மளால் மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. நம்ம அந்த ரிலாக்ஸேஷன் இல்லாதனால கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம சரியாக பேச முடியாமல் போகும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்குமோ? கண்டிப்பாக. சரி சார், இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட உங்களோட கஸ்டமர்ஸை வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படி நடந்துக்கணும், இப்படி பண்ணாதான் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வேணும் ஆகும். ஏன்னா வந்து 5 years வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து ஃப்யூச்சராக பிஸ்னஸ் தொடங்க போகிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ்னால் எதை கொடுப்பீங்க? அட்வைஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர கஸ்டமர்ஸை வந்து பெருசாக அவங்கக்கிட்ட வந்து என்ன அவங்க எதுவுமே வாங்கலனாலும் ஒரு 10 கேள்வியாவது கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த 10 கேள்விக்கும் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக பதில் சொல்லி ஆகணும். அவங்கக்கிட்ட கோவப்படக்கூடாது. முதல் விஷயம் அவங்கக்கிட்ட கோவப்படக்கூடாது. அப்புறம் வந்து அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு சொல்கிற திறமை ஃபஸ்ட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியலனாலும் கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கிங், டைமிங் இருக்கும். உங்களுக்கு டைமிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களெல்லாம் மீறி தான் நீங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதனால் அந்த கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விட்டுறாமல் நல்லா பண்ணுவீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து எங்களோட அனுபவ மேடை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட லைஃப்பில் நடந்த பல விஷயங்களை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. நேயர்களும் பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு விஐடி பண்பலை 90.8 சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. முன்னாடி ஒரு காலத்துல ஒரு நாட்டோட மந்திரி காட்டு வழியா வெளியூருக்கு போகும்போது அங்க புலிகிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த துறவிய புலியோடு ரொம்ப போராடி காப்பாத்தினாரு. தவம் பண்ணிக்கிட்டு இருந்த துறவி கண் திறந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம மந்திரிக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அது என்ன வரம்னா, இன்னையில இருந்து பறவைகள், விலங்குகள் என்ன பேசினாலும் உனக்கு கேக்கும். இப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு கிடைச்சதுன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா உன்னோட தலை வெடிச்சு நீ இறந்து போயிடுவன்னு சொன்னாரு. இப்படி ஒரு வரம் கிடைச்ச நம்ம மந்திரி சந்தோஷமா அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு. வர வழியில குருவிகள், பறவைகள், எல்லா விலங்குகளும் பேசுறத கேட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. சிரிச்சுக்கிட்டே வந்த நம்ம மந்திரிய பார்த்த ராஜா, ஏன் இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு. மந்திரி ஒண்ணு இல்ல ராஜான்னு சமாளிச்சாரு. நைட் அவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட உக்காந்தாங்க. அப்போ கொஞ்சம் தேனும் ஒரு உருண்டை சோறும் தவறி தரையில விழுந்தது. அங்கிருந்த எறும்பு ஒண்ணு, ஓடி வாருங்கள், கூட்டமாக ஓடி வாருங்கள், நமக்கு இனிமே உணவுக்கு பஞ்சமே இல்ல, அரண்மனையில தேன் வெள்ளமா பாயுது, பெருஞ்சோற்று மலையே நமக்காக இருக்குதுன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சான் மத்த எறும்புகள் எல்லாத்தையும். இதெல்லாம் கேட்ட மந்திரி, 2 சொட்டு தேன் வெள்ளமா, ஒரு உருண்டை சோறு, சோற்று மலையா, இந்த எறும்புக்கு அறிவே இல்லையா,
இப்படியா வர்ணிப்பதுன்னு நினைச்சு தன்னையே மீறி கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சாரு. அங்கிருந்த ராஜா ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு. திரும்பவும் மந்திரி ஒன்னும் இல்லன்னு சமாளிச்சாரு. இருந்தாலும் ராஜாவுக்கு டவுட் வந்துருச்சு. மந்திரி நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாருன்னு சரி பாத்துப்போம்னு இருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேரும் பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு ஆண் ஈ பெண் ஈய கூப்பிட்டு, வா நம்ம 2 பேரும் ராஜா முதுகுல ஓடி விளையாடலாம்னு கூப்பிட்டுச்சு. இத கேட்ட மந்திரிக்கு அடக்க முடியாத சிரிப்பு. ராஜா முதுகு என்ன உங்களுக்கு கிரவுண்டான்னு நினைச்சு கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ராஜா, இப்ப காரணம் சொல்லியே ஆகணும், ஏன் சிரிச்சீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மந்திரி திரும்பவும் ஒண்ணுல ராஜான்னு சமாளிச்சாரு. இருந்தாலும் ராஜா அதை ஏத்துக்கவே இல்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், திரும்ப திரும்ப போய் சொல்லி சமாளிக்காதன்னு கோவமா கேட்க, உடனே மந்திரி அந்த உண்மைய சொன்னா நான் இறந்துடுவேன் ராஜா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ராஜா, பரவாயில்ல எனக்கு உண்மைதான் தெரிஞ்சாகணும்னு சொல்ல, ராஜா சொல்லிட்டாரே மந்திரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி நான் நாளைக்கு சாயங்காலம் சொல்றேன்னு சொன்னதும் ராஜா சமாதானமானாரு. மந்திரியும் குழப்பத்தோட வீட்டுக்கு போனாரு. மறுநாள் காலையில மந்திரி அவர் வீட்டு கார்டன்ல வாக்கிங் போகும்போது அவர் வளர்த்த நாய் சோகமா இருந்துச்சு. சேவல் கோழி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு. இத பார்த்த நாய், ஏய் சேவலே, உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல, இவ்ளோ நாள் நமக்கு சோறு போட்டவரு சாக போறாரு, அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி இருக்குன்னு கேட்டது. அதுக்கு அந்த சேவல், அட போப்பா, நம்ம மந்திரி பெரிய முட்டாள், நானா இருந்தா இப்படி ராஜாக்காக எல்லாம் உயிரை விட மாட்டேன்னு சொல்லிச்சு. நாய் இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டுச்சு. சேவல் சொல்லிச்சான், இருக்கே, மந்திரி மட்டும் ராஜா கிட்ட போய் அந்த உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் 100 சவுக்கடி கொடுப்பேன், அப்புறமா உண்மைய சொல்றேன்னு சொல்லட்டும், அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் கேட்ட மந்திரி அதே மாதிரி ராஜா கிட்ட போய், ராஜா நான் உங்களுக்கு இந்த உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி 100 சவுக்கடி குடுக்கறேன், அதுக்கப்புறமா நான் இந்த உண்மைய சொல்றேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ராஜாவும் சரி எனக்கு உண்மைதான் முக்கியம்னு சொன்னாரு. ஆனா அவர் 10 அடி கூட தாங்க முடியல. ஐயோ போதும், எனக்கு உண்மையும் வேணாம் சவுக்கடியும் வேணாம்னு சொன்னாரு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? ஒரு சின்ன விஷயத்துக்காக அடுத்தவங்கள பிரச்சனையில மாட்டி விடக்கூடாது. நமக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதே பிரச்சனை நமக்கு வரும்போது அதனோட கஷ்டம் புரியும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக அடுத்தவங்கள மாட்டி விடக்கூடாது. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம். உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞாலம் கருதுபவர். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என கூறுவதுண்டு. காலத்தின் அருமை கருதி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுள்ளோமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டியிருக்கும். அப்படி செய்பவர்கள் மிக சிலரே. பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம், ஆனால் நேரத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? உலகில் உள்ள அனைவருக்கும் செல்வம், ஆரோக்கியம், அதிகாரம், வயது ஆகியவற்றில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம் அனைவருக்கும் பொதுவானது நேரம் மட்டுமே. நொடி பொழுதில் வாய்ப்பை இழந்தவர்களும் உயிர் பிழைத்தவர்களும் வெற்றி பெற்றவர்களும் உலகில் உண்டு. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களை கேளுங்கள். ஒரு வினாடி முந்தி வந்ததால் தான் வெற்றி பெற்றேன் என்பார்கள். நேரத்தை நிர்வகிக்க வேண்டும். அன்றாடம் என்ன செய்தீர்கள் என்பதையும் அதற்கு எவ்வளவு நேரம் செலவிட்டீர்கள் என்பதையும் கட்டாயம் சிந்திக்க பழகுங்கள். அதற்கே நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நேரம் உங்களை நிர்வகிக்க விடாதீர்கள். ஓய்வுக்கு சற்று நேரம் ஒதுக்கி சோர்வை விரட்டுங்கள். குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு, நண்பர்களுக்கு, வேலைகளுக்கு என நேரத்தை பிரித்து செயல்படுங்கள். இன்றைய பொழுதின் மதிப்பை உணருங்கள். வேலையை தள்ளி போடாதீர்கள். நாளை நமதே என்பதை மாற்றி இன்றும் நமதே என்னும் மனநிலையை உருவாக்கிக் கொள்வோம். நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது காலம்தான். அந்த காலத்தின் மதிப்பை பலர் உணராமல் வீணடித்துக் கொண்டிருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம்.
காலத்தின் முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். ஒரு போட்டியில் உங்களுக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது. பரிசு என்னவென்றால், ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்கள் வங்கி கணக்கில் 86,400 ரூபாய்கள் சொந்த செலவுக்காக வரவு வைக்கப்படும். ஆனால் இந்த பரிசுக்கு சில கண்டிஷன்கள் உண்டு. 1. அந்த நாளில் நீங்கள் செலவு செய்யாத பணம் உங்கள் கணக்கிலிருந்து நீக்கப்பட்டுவிடும். 2. உங்கள் பணத்தை நீங்கள் வேறு அக்கவுண்டிற்கு மாற்ற முடியாது. 3. அதை செலவு செய்ய மட்டுமே உங்களுக்கு உரிமை உண்டு. 4. எப்போது வேண்டுமானாலும் வங்கி இந்த ஆட்டத்தை முன் அறிவிப்பு இல்லாமல் நிறுத்திக் கொள்ளலாம். 5. வங்கி முடிந்தது கணக்கு என்று சொன்னால் அவ்வளவுதான், வங்கி கணக்கு மூடப்பட்டுவிடும். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு பிடித்த எல்லாம் வாங்குவீர்கள் இல்லையா? உங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் ஏதேனும் செய்வீர்கள் இல்லையா? முடிந்தவரை ஒவ்வொரு ரூபாயையும் செலவு செய்வீர்கள் இல்லையா? உண்மையில் இது ஆட்டமில்லை, நிதர்சனமான உண்மை. ஆம், நம் ஒவ்வொருவருக்கும் இப்படியான ஒரு வங்கி கணக்கு இருக்கிறது. நாம் அதை கவனிப்பதில்லை. அந்த ஆச்சரிய வங்கி கணக்கின் பெயர் காலம். ஒவ்வொரு நாள் காலையும் நாம் எழுந்திருக்கும் பொழுது வாழ்க்கையின் பரிசாக 86,400 வினாடிகள் நமக்கு வழங்கப்படுகிறது. அன்றைய பொழுது நாம் வாழாத வினாடிகள் தொலைந்ததுதான். நேற்றைய பொழுது போனதுதான். இதை ஞாபகம் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நாம் கொண்டாடி வாழ மாட்டோமா? காலம் நாம் நினைப்பதை விட வேகமாக ஓடிவிடும். சந்தோஷமாக இருங்கள். சுற்றியுள்ளவர்களை ஆழமாக நேசியுங்கள். வாழ்க்கையை கொண்டாடுங்கள். காலம் விலை மதிப்பற்றது. சென்றுவிட்ட நேரம் மீண்டும் வரப்போவது இல்லை. காலத்தை கவனமாக கையாளுவோம். காலத்தின் பெருமையையும் எதையும் உரிய காலத்தில் செய்ய வேண்டியதின் அவசியத்தையும் உணர வேண்டும். எனக்கு நேரமே சரியில்லை என்று புலம்புகின்ற மனிதர்கள் சிலர். என்றைக்கு நல்ல காலம் பிறக்குமோ என்று பெருமூச்சு விடுபவர்கள் சிலர். இப்படி நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்தான் நேரம், காலம், டைம். நாம் காலத்தின் அருமையை உணர்ந்து செய்யும் வேலையை சிறப்பாகவும் விரைவாகவும் சரியான நேரத்திலும் செய்ய வேண்டும். இன்றைய இயந்திர உலகில் நேரம் என்பது மிகவும் முக்கியமானது. நேரத்தை தவறிவிடுவது வாழ்க்கையை தொலைத்து விடுவதற்கு சமம். நமது வாழ்நாளில் 29 ஆண்டுகள் தூங்குவதற்கும், 10 ஆண்டுகள் வருவாய் ஈட்டுவதற்கும், 9 ஆண்டுகள் பொழுதினை வீணடித்தலிலும், 2 ஆண்டுகள் பிறருக்காக காத்திருப்பதிலும் செலவழித்து விடுகிறோம் என்று ஆய்வு கூறுகிறது. நொடிப்பொழுது முதல் நிமிடம், மணி, நாள், மாதம், வருடம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். இதையே வள்ளுவர் காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞாலம் கருதுபவர் என்கிறார். உலகத்தை கொல்ல கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கேற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருக்க வேண்டும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. Way to success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in Vit Community Radio 90.8. Welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda, the hero, returning to India. There were many disciples of Swami Vivekananda. He called among them Swami Abhedananda to come to England from India. Swami Abhedananda came and began to give public lectures, and therefore he began to think about returning to India. It was arranged that he would sail from Naples. Mr. Goodwin and Mr. and Mrs. Sevier were to accompany him. Before he left, an English friend asked him, "Swami, how do you like your motherland now after 4 years' experience of the luxurious, glorious, powerful West?" Swamiji's reply was, "India I loved before I came away. Now the very dust of India has become the holy of me. It is now the Holy Land, the place of pilgrimage." Swamiji's homecoming was a great event. The people of India had learned to love and admire him ever since the days of the Parliament of Legion. His name had often been in the papers and on the lips of people, and they looked upon him as a great hero. Previously, the people of India felt weak and helpless. Now they felt stronger.
Swamiji's success in the West gave them self-respect. Therefore, when he returned, the whole country rose to do him honor. The ship arranged at Colombo on January 15, 1897. This was India. Once more, he was to walk upon her holy land. He did not know about the preparation that had been made to receive him. Perception committees were formed in the large cities and newspapers wrote editorial about him. One of his brother monks was at Colombo to receive him, and the other were on the way or in Madras. When he stepped ashore in Colombo, found a huge crowd of people waiting to see him. Those who were nearest to touch his feet. Then a huge procession was found. Hymns were sung and many people threw flowers in the path before Swamiji. He stayed in Colombo for several days. He gave lectures and received visitors, the poor as well as the rich and powerful. He had planned to travel from Colombo to Madras by steamer. By many telegrams poured in from different cities asking Swamiji to stop for at least a few minutes. He changed his plans and travelled over land by train and carriage. At every town he would find people waiting to receive him. Often triumphal arches had been built for him, and there were long processions with bands, fireworks, cannons, rockets. He would be presented with an address of welcome and in return would make a short speech. He crossed over to the mainland by steamer, landing at Pamban. Here he has met by the Raja of Ramanathapuram and many people, all of whom welcomed Swamiji with joy. The horse were taken away from Swamiji's carriage and the Raja himself and many others pulled the carriage through the streets. The next day, Swamiji visited the temple of Rameshwaram. This reminded him of his wandering days, for he had visited the same place 4 years earlier. What a difference! Then he was an unknown monk who had travelled through India on foot. Now he was famous, and great men competed with each other to show him honor and respect. The triumphant tour continued. Swamiji passed through town after town, Ramanathapuram, Madurai, Kumbakonam, and many other places. Everywhere, immense crowd gathered to meet Swamiji, to see him and listen to his words. The climax came when he reached Madras. As many as 17 triumphal arches had been put up for him, and many groups presented him with addresses. Swamiji stayed in Madras for 9 days. He delivered several important lectures and met many people of Madras and finally decided to leave Madras. You're listening to the show Way to Success on Vit Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in Vit Community Radio 90.8. நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அங்குள்ள வளங்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களை பத்தி பார்த்துட்டு வரும். இந்த நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு துபாய். துபாய் அல்லது துபாய் என்பது ஐக்கிய அரபு நாடுகளின் 7 நாடுகளில 2வது பெரியதும் அதில் உள்ள ஒரே ஒரு நகரத்தை குறிக்கும் வகையில் 1வது நகரம் ஆகும். இது அரேபிய தீபகற்பத்தில் அரேபிய வளைகுடாவின் தெற்கே அமைந்துள்ளது. அதாவது பாரசீக வளைகுடா என்றும் அழைக்கலாம். இது அரபு நாடுகளில அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது. பரப்பளவில் அபுதாபியை விட அடுத்த 2வது நிலையில் உள்ளது. துபாய் மற்றும் அபுதாபி ஆகியவை மட்டுமே நடுவண் அரசு முக்கிய தீர்மானங்களுக்கு எதிர்வாக்கு அதிகாரம் கொண்டுள்ள அரபு நாடுகள் ஆகும்.
துபாய் மிக குறுகிய காலத்தில் மிகுந்த வளர்ச்சி பெற்றுள்ள ஒரு நகரமாக விளங்குகிறது. நீண்ட காலமாகவே துபாய் முத்து குளித்தல் போன்றவைக்காக அறியப்பட்ட இடமாக இருந்த போதிலும் அபுதாபி பகுதியிலிருந்து பனியாஸ் என்னும் இனக்குழுவினர் அல் மக்தூம் குடும்பத்தினர் தலைமையில் இவ்விடத்தில் குடியேறிய உடனேயே இதன் நவீன வரலாறு ஆரம்பமானது. துபாய் கடந்த சில ஆண்டுகளில் வியக்கத்தக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது. இது 1971ஆம் ஆண்டு 2ஆம் நாள் டிசம்பர் மாதம் விடுதலை பெற்றது. மக்கள் தொகையை பொறுத்த மட்டில் துபாய் மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகம் என்ற நாடே ஒரு தனித்தன்மை உடையதாகும். இந்நாட்டின் மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 80% வெளிநாட்டினராக உள்ளனர். இருப்பினும் ஆட்சி அதிகாரத்திலும் அரசு பணிகளிலும் பிற நாட்டினர் நுழைய பல தடைகள் உள்ளன. மேலும் இந்நாட்டின் குடிமகனாவதற்கு கடுமையான பல சட்டத்திட்டங்கள் உள்ளன. இதன் மூலம் இந்நாட்டு மக்கள் சிறுபான்மை இனமாகவே இருந்தாலும் நாட்டின் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் உள்ளது. துபாய் அமீரகத்தின் மக்கள் தொகை சுமார் 22 லட்சம் ஆகும். துபாய் மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகம் என்ற நாடே இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் ஒரு நாடாகும். இந்நாட்டில் வாழும் வெளிநாட்டினர்களில் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் உள்ளனர். இவற்றுள் இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள் மற்றும் இந்துக்கள் பெருமளவில் உள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தபோதும் அங்கு வசிக்கும் மற்ற மதத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் நாடாகவே உள்ளது. அதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா மதத்தவர்களுக்கும் அவரவர் விருப்பம்படி வணங்குவதற்கு கோயில், கிறிஸ்துவ கோவில்கள் மற்றும் சீக்கிய கோயிலும் உள்ளது. துபாயின் பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2008ஆம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி துபாயின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 82.11 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் ஆகும். துபாய் ஐக்கிய அரபு அமீரகங்களில் பொருளாதாரத்தில் 2வது பெரிய அமீரகம் ஆகும். அபுதாபியை விட நிலப்பரப்பிலும் எண்ணெய் வளத்திலும் பல மடங்கு சிறிய ஒரு அமீரகம் துபாய். துபாய் அமீரகத்தின் தொடக்க கால வளர்ச்சிக்கு அதன் எண்ணெய் வளம் காரணமாகவும் போதுமானதாகவும் இருந்தது. ஆனால் துபாயின் எண்ணெய் வளம் அதன் தொடர் வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்காது என்பதை அந்த அமீரகத்தின் அரசாங்கம் உணர்ந்தே இருந்தது. இதன் காரணமாக துபாய் அரசு எண்ணெய் சாரா பிற தொழில்துறைகளின் வளர்ச்சிக்கு வித்திட்டது. வெளிநாட்டு மூலதனத்தை அதிகரிக்கும் பொருட்டு அரசு நடைமுறைப்படுத்திய திட்டங்களின் விளைவாக துபாய் கடந்த 30 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் பல மடங்கு வளர்ச்சி அடைந்தது. குறிப்பாக 2005இல் வெளிநாட்டவர்கள் துபாயில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் சொத்து வாங்க அனுமதி அளித்தது வெளிநாட்டு முதலீடு பெருக ஒரு முக்கிய காரணமாகும். துபாயின் கட்டுமான துறை 2004இல் தொடங்கி 5 ஆண்டுகள் அசாதாரண வளர்ச்சி அடைந்தது. இதற்கு இந்தியா, இங்கிலாந்து, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க முதலிய நாடுகளிலிருந்து வந்த முதலீடுகள் பெரும் காரணமாக அமைந்தது. 2008ஆம் ஆண்டின் இறுதி வாக்கில் துபாயின் கட்டுமான துறையும் அதை நம்பியிருந்த துபாயின் பொருளாதாரமும் பெரும் வீழ்ச்சியை அடைந்தன. இந்த வீழ்ச்சிக்கு உலக பொருளாதார பின்னடைவு மற்றும் அளவுக்கு அதிகமாக அதிகரித்த சொத்துக்களின் மதிப்பு ஆகியவை முக்கிய காரணங்களாக அமைந்தது. துபாயின் அரசியலமைப்பு முடியாட்சியின் மூலம் பின்பற்றுகிறது. 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து முகமது பின் ராஷித் அல் மக்தூம் மன்னராக பதவி வகிக்கிறார். அங்கு வாழும் பெரும்பாலானோர் வெளிநாட்டு மக்களாகவே உள்ளனர். அங்கு வாழும் மக்களான எமிரேட்ஸ் அதாவது அரேபியர்கள் 15% மட்டுமே உள்ளனர். அரேபியர்களுக்கு உயர்கல்வி பெறும் வரை இலவச கல்வி, இலவச மருத்துவம் மற்றும் வீட்டு வசதிகள் செய்து தரப்படுகிறது. ஆனால் அவர்கள் உயர்கல்வியை பெற்றவுடன் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கொள்ள அறிவுறுத்துகிறது. துபாய் உலகிலேயே வளர்ந்து வரும் நாடுகளில் முதன்மையாக உள்ளது. 1991 ஒரே ஒரு உயரமான கட்டிடம் தான் இருந்ததாம். ஆனா இப்போது 400 உயரமான கட்டிடங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. உலகின் உயரமான கட்டிடமான பூர்ஜ் கலிஃபா துபாயில் தான் உள்ளது. அதுல 164 மாடிகள் உள்ளதாம். துபாய பத்தின இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன தெரியுமா? துபாயில பெர்மனன்ட் அட்ரஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இல்ல. துபாயில டெலிவரி சர்வீஸ் செய்வது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. நம்ம ஊர்ல விண்ணப்பங்கள்ல அட்ரஸ்க்கு ஒரு லைன் கொடுக்கறது மாதிரி துபாயில அட்ரஸ்க்காக ஒரு தனி இடமே கொடுத்திருப்பாங்களாம். கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு மேப் வரையவோ அல்லது அந்த இடத்தை சென்று சேர வழிமுறைகளும் கொடுக்கணுமா. இதுதான் துபாயில பின்பற்றப்படும் அட்ரஸ் சிஸ்டமா இருந்துட்டு வருது. 1966ஆம் ஆண்டு தான் துபாயில எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால அங்க எண்ணெய் வளம் பெருமளவு இருந்தது. முதலில் எண்ணெய் வளம் பெருமளவில் இருந்தாலும் இப்போது 11% மட்டுமே உள்ளது. துபாய் பொறுத்தவரை சுற்றுலாத்துறையும் வணிகமும் தான் பெரும் பொருளாதாரத்திற்கு வழிவகுக்கிறது. த துபாய் மால்னு சொல்லப்படும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உலகின் மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா இருக்கு.
அங்க கிட்டத்தட்ட 1200 கடைகள் உள்ளதா சொல்றாங்க. பெரும்பாலான அமெரிக்கன் கடைகளும் அங்க உள்ளதாம். துபாயின் மெட்ரோ ஸ்டேஷன் 2009ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 42 ஸ்டேஷன்ஸ் இருக்காம். அதுல ஒரு பெரிய சிறப்பம்சமே அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் 18 மாதங்கள்ல கட்டப்பட்டது. ஆமாம், 42 ஸ்டேஷனும் 2 வருடங்களுக்கும் கம்மியான காலகட்டத்துல கட்டப்பட்டிருக்கு. துபாய் ஒரு முறை டிஸ்னிலாண்ட் கிட்ட தங்கள் நகரத்துல ஒரு ரிசார்ட்டை கட்ட சொல்லி வேண்டினாங்களாம். ஆனா துபாய் நகரம் சின்ன நகரமா இருக்குன்னு சொல்லி டிஸ்னிலாண்ட் அதை மறுத்துட்டாங்களாம். அதனால துபாய் தங்கள் நாட்டிலே ஒரு பெரிய தீம் பார்க் கட்டணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதற்கு துபாய் லேண்ட்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதை திறக்கும் போது துபாய் லேண்ட் டிஸ்னிலாண்டுக்கு 2 மடங்கு பெரியதா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த துபாய் லேண்டை பார்க்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களை இருக்கும்னு சொல்றாங்க. உலகின் மிக சொகுசான ஹோட்டல் துபாயில தான் இருக்கு. அது பெயர் பூஜ் அல் அரப். துபாயில நிறைய மேன்மேட் ஐலாண்ட்ஸும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பனைமரை வடிவில் இருக்க பனைத்தீவு. இந்த பனைத்தீவுல பல தீவுகளும் ரெசார்ட்ஸும் ரெஸ்டாரண்ட்ஸும் பிரைவேட் ரெசிடென்ஸும் இருக்கு. வெயில் காலத்துல 120 டிகிரி செல்சியஸ் வெயில் வீசுமா, குறைஞ்சது 100 டிகிரி செல்சியஸ் ஆவது வீசுமா. துபாய் இஸ்லாமிய நாடுங்கிறதால பல மசூதிகள் இருக்கும். ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட மெக்காவை நோக்கி தொழுகை செய்யறதுக்கு வசதியா ஒரு ஏரோ இருக்குமா. அந்த திசையில தொழுகையை நடத்தலாம். துபாய் ஒரு வெப்பமான நாடுங்கிறதால பெரும்பாலான இடத்துல ஏர் கண்டிஷனர் தான் இருக்குமா. அங்க செல்லும் பேருந்தில் கூட ஏர் கண்டிஷனர் தான் இருக்குமா. துபாயில அரபிக் தான் ஆட்சி மொழியா இருக்குது. அரபிக் ஆட்சி மொழியா இருந்தாலும் ஆங்கிலத்தை தான் பெரும்பாலானவங்க பேசுறாங்க. இங்கிருந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்கு உள்ள அரேபியர்களிடம் அரபு மொழியில பேசினாலும் அவங்க இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்றதா சொல்றாங்க. துபாயை பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அங்க தனி மனிதர்களுக்கென வரிகள் இல்ல, அதாவது டாக்ஸஸ் இல்ல. துபாயில பர்கர் கிங், டன்கின் டோனட்ஸ், சப்வே போன்ற எல்லா விதமான அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குமா. அங்கு சென்று வந்த சுற்றுலா பயணிகள் அனைவருமே துபாயோட கிரைம் ரேட் 0%ன்னு சொல்றாங்க. இதற்கு முக்கிய காரணம் துபாயில விதிமுறைகள் ரொம்பவே கடுமையானது, தண்டனைகளும் ரொம்ப ரொம்ப கடுமையானது. அவை இல்லாமல் அங்கு இருக்கும் மக்களே ரொம்பவே அறநெறியோட இருக்காங்களாம். அதனால அங்க குற்றம்னு ஒண்ணு நடக்க சான்ஸே இல்ல. மேலும் ஸ்டஃப்ட் கேமல், அல் ஹரிஸ், ஷார்மன், அல் மக்போன் போன்ற உணவுகள் தான் துபாயோட ஃபேவரட் ஃபுட்ஸா இருக்கு. இந்த உணவு வகைகள் எல்லாமே அரபு நாட்டுக்கு சென்றா கண்டிப்பா சாப்பிட்டு வரணும்னு சொல்றாங்க. துபாயின் உடையை பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் வெயில்ஸ் என்ற நீளமான உடைய அணிந்துக்கிறாங்க. அவங்களுடைய பாரம்பரிய உடையாக அபாயாவை அணிஞ்சு ஹிஜாபும் அணிஞ்சுக்கிறாங்க. சில பெண்கள் நிக்காப்னஸையும் அணிஞ்சுக்கிறாங்க. அங்கு வாழும் ஆண்கள் கண்டூரா என்ற பாரம்பரிய உடைய அணிந்துக்கிறாங்க. அரேபியர்கள் 5 அல்லது 6 வயதிலிருந்தே இந்த பாரம்பரிய உடைய அணிந்துக்கிறாங்களாம். துபாய் மக்கள் இப்ப கூட அவ்வளவா யூரோப்பியன் ஸ்டைல் டிரெஸ்ஸஸ் அணிவதில்லையாம். ஆனா வெளிநாட்டுக்கு போனா மட்டும்தான் யூரோப்பியன் ஸ்டைல்ல அவங்க உடை அணிந்துக்கிறதா சொல்றாங்க. அங்க பயன்படுத்த வரும் நாணயத்தை தினார்னு சொல்றாங்க. துபாயில் இருக்கும் துபாய் ஜூ அரேபிய பெனின்சுலாவில பழமையான விலங்கியல் பூங்கா. அந்த துபாய் ஜூல மட்டும் கிட்டத்தட்ட 230 அனிமல் ஸ்பீஷிஸ் இருப்பதா சொல்றாங்க. அதுல 248 பாலூட்டிகள், நரிகள், லயன், பியூமாஸ், சிம்பான்சிஸ் போன்ற பாலூட்டிகளும் அங்க இருக்காம். அவை அல்லாத அரிய விலங்குகளான பெங்கால் டைகர், கிரே வுல்ஃப், பைபேரியன் டைகர் போன்ற அரிய விலங்குகளும் இருக்காம். துபாயோட விளையாட்டை பொறுத்தவரை ஃபுட்பால் தான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. 1990ஆம் ஆண்டு ஃபைஃபா வேர்ல்ட் கப்ல துபாய் ஃபைனல்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்கு. பார்க்லேஸ் துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் துபாயில ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. துபாயில உள்ள அனைத்து கட்டிடங்களும் இஸ்லாமிய ஸ்டைல்ல தான் இருக்குமா. துபாயோட கொண்டாட்டங்களை பொறுத்தவரை துபாய் டெசர்ட் ராக் ஃபெஸ்டிவல், துபாய் இன்டர்நேஷனல் ஜாஸ் ஃபெஸ்டிவல் போன்றவை ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. துபாயோட வணிகம் ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி செல்லர்ஸ் போன்றவற்றிலும் பெருமளவு நம்பி இருக்கு. என்னங்க, துபாயை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சிவப்பிரியா. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வல்லுனர் பார்வை.
பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுநர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுநர் பார்வையில் 50க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியரும், கவிமாமணி விருது பெற்றவரும், அரவாணர் சாதனை விருது பெற்றவரும், சொற்பொழிவாளருமான மதிப்பிற்குரிய வேலூர் மா. நாராயணன் ஐயா அவர்கள் மரபு கவிதை சார்ந்த கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தங்கள் குடும்ப பின்னணி பற்றி கூறுங்கள் ஐயா. மிகவும் மகிழ்ச்சி. நான் 1/1/1950 வேலைமா நகரில் MK மதுரை வள்ளியம்மாள் இணையருக்கு 2வது மகனாக பிறந்தேன். எங்கள் தந்தையார் ஒரு சாதாரண பெட்டிக்கடை அதிபர். அந்த நிலையிலும் அவர் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக எங்கள் மீது கவனம் செலுத்தினார்கள். நான் ஆரம்பத்தில் வேலூரில் இருக்கின்ற சர்க்கார் மண்டி பள்ளிகளை படித்தேன். பிறகு புகழ்பெற்ற கோடையிலேயே குப்புசாமி முதலியார், புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர், அவருடைய பெயரால் இன்றைக்கும் செய்தாப்பேட்டையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பள்ளியிலே பள்ளி படிப்பை முடித்தேன். பிறகு புகழ்பெற்ற ஊரிசு கல்லூரியிலே BSc இயல்பியல் படித்தேன். அங்கே படிக்கின்ற போதுதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை நேர்ந்தது. அந்த திருப்புமுனையினுடைய விளைவுதான் உங்கள் முன்பாக நான் கவிஞராக அமர்ந்திருக்கின்றேன். ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கின்றேன். MA சென்னை பச்சையப்பள்ளியில் முடித்த பிறகு வேலூர் ஸ்டேட் வங்கியிலே ஒரு சாதாரண எழுத்தராக சேர்ந்து அந்த தொடர்பு விட்டு போகக்கூடாது, நம்முடைய இலக்கிய தொடர்பு விடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து ஆய்வுகள் செய்து இன்று வரை 50 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். இடையிலே கல்வித்துறையில் அல்லாதவர்களும் கூட PhD செய்யலாம், முனைவர் பட்டம் ஆய்வு செய்யலாம் என்கின்ற ஒரு நிலை வந்த பொழுது நான் அதில் நுழைந்து பெரியாரும் மனித நேயமும் என்கின்ற ஒரு சீரிய தலைப்பிலே ஆய்வு செய்து முறைப்படி முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றேன். இப்போது ஓய்வு பெற்று இலக்கிய பணிகளே மும்முரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். நன்றிங்கய்யா. என்னுடைய அடுத்த கேள்வி, தங்களுக்கு தமிழ் இலக்கியங்கள் பால் பற்று வர காரணம் என்ன? அதை வளர்த்த சூழல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க. இப்போ நான் சொன்னேன் 1950 நான் பிறந்தேன். கல்லூரி பருவம் வருகின்ற பொழுது 1965, 66 என்று பார்க்கின்ற போது இந்த தமிழக வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நேர்ந்தது. தேசிய இயக்கங்கள் எல்லாம் பின்னடைவு அடைந்து திராவிட இயக்கங்கள் முன்னால் வந்த ஒரு சூழ்நிலை. திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும், அதற்கு முழு மூச்சே அதற்கு வேறும் விழுதுமே மொழி உணர்வு தான். அந்த மொழி உணர்வு எங்கு பார்த்தாலும் மிக அற்புதமான முறையிலே பரவலாக அது செல்வாக்கு பெற்றிருந்தது. என்னுடைய கவனத்தை மிக வெகுவாக ஈர்த்தது. அந்த நேரத்தில் நான் ஊரிஸ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த பேராசிரியர்கள் மிக அற்புதமான பேராசிரியர்கள். பேராசிரியர் யோகசுந்தரம், பேராசிரியர் டேவிட் அதிசயநாதன், பேராசிரியர் மாவி சுதாகர், அவரால் தான் நான் PhD பெற்றேன். அவர்தான் எனக்கு நெறியாளராக இருந்து எனக்கு வழிகாட்டினார்கள். மற்ற பேராசிரியர்கள் அற்புதமாக பாடம் நடத்தினார்கள். அவர்கள் பாடம் நடத்திய விதம் என்னை தமிழின்பால் ஈர்க்க வைத்து படித்தால் தமிழ் தான் எதிர்காலத்தில் படிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது. அப்படி வளர்ந்த தமிழ் சூழல் தான் என்னை இன்றைக்கு ஒரு கவிஞனாக உருவாக்கி இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். சிறப்பா சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, தமிழ் இலக்கியத்தில் பல கூறுகள் உள்ளன என்றாலும் கவிதைகள் மீது பற்று வர காரணம் என்ன? குறிப்பாக மரபு கவிதைகள் தங்களை எவ்வாறு கவர்ந்தன என்று சொல்லுங்க ஐயா. கவிதைகள் இப்போது புது கவிதை, மரபு கவிதை என்றெல்லாம் வேறுபாடு காட்டுகின்றார்கள். நாங்களெல்லாம் வளர்ந்த நேரத்திலே புது கவிதை அவ்வளவு செல்வாக்கு பெறவில்லை, மரபு கவிதைகள் தான். அதற்கு கூட காரணம் பேராசிரியர் சுதாகர் போன்றவர்கள் தான். வகுப்பறையில் பாடம் நடத்துகின்ற போது பாடத்தோடு மட்டுமல்லாமல் மிக சுவையான காட்சிகளை எல்லாம் அவர்கள் எடுத்து காட்டுவார்கள். ஒரு முறை விவேக சிந்தாமணியில் வருகின்ற ஒரு பாடல், 4 வரி பாடல், அற்புதமான சிறுகதையை உள்ளடக்கியிருந்தது. மரபு பாடல், அது கல்வியன்பால் ஏற்றப்பட்ட ஒரு பாடல், மிக அற்புதமான ஒரு பாடல். பாடல் இதுதான்: ஒரு தலைவி ஒரு பூங்காவிலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார். மாலை நேரத்திலே தண்ணீர் தாகம் எடுக்க வருகின்ற காரணத்தினால் அங்கு இருந்த பொய்கிற நீரை மொண்டு தன்னுடைய முகத்தருகே எடுத்துச் செல்கின்றார். அதிலே 2 மீன்களை அவள் பார்க்கின்றார். பார்க்கின்ற பொழுது அவளுக்கு சின்ன வயதிலிருந்தே மீன்கள் என்றால் ஒரு ஒவ்வாமை, அலர்ஜி என்று சொல்வார்கள். ஐயோ மீன்கள் என்று அந்த தண்ணீரை போட்டுவிட்டு கரையேறி வந்து விடுகின்றார். ஆனால் அருகே இருக்கின்ற தோழிமார்கள் பார்க்கின்றார்கள், அந்த குளத்தில மீனே இல்லை, இவளுக்கு எப்படி தென்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு புத்திசாலி, ஒரு அறிவார்ந்த ஒரு தோழி சொல்கின்றார், அவர் பார்த்தது மீன்கள் அல்ல, அவருடைய 2 விழிகள் அந்த நீரிலே பிரதிபலித்தது, மீன் போன்ற அழகான விழிகளையே அவள் மீன்கள் கருதி கொண்டார் என்று சொல்லி சிரிக்கின்றார். எள்ளி நகையாடுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக வைத்து மையமாக வைத்து ஒரு 4 வரி பாடல்: தண்டுலாவிய தாமரை பொய்கையில் மொண்டு நீரை முகத்தருகு ஏந்தினால், கெண்டை கெண்டை என கரையேறினால், கெண்டை காண்களல் நின்று தயங்கினார் என்று அந்த பாடல் முடியும். அற்புதமாக இருந்தால் மரபு கவிதையில் இவ்வளவு சொல்ல முடிகிறது என்று, புது கவிதையில் இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. 4 வரியிலே ஒரு அற்புதமான சிறுகதை உருவாக்கி காட்ட முடியும் என்பது ஒன்று. இன்னொன்று உங்களுக்கு தெரியும்,
இந்திய வரலாற்றிலேயே கவிதைக்காக நோபல் பரிசு பெற்றவர் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அவர் ஒரு முறை கவிதை பற்றி சொல்கின்ற போது சொல்வார், உரைநடை என்பது பொருந்தாத பொருள்களை எல்லாம் ஒரு கோழி பையிலே போட்டு திரிப்பது போன்றது. ஆனால் கவிதை என்பது அப்படி அல்ல, சுருங்கக்கூடிய விளங்க வைப்பது. ஒரே சொல்லிலே பல அர்த்தங்களை நாம் கொண்டு வந்து விடலாம் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அது வங்க மொழிக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கும் பொருந்தும், எல்லா மொழிக்கும் பொருந்தும். கவிதையுடைய ஆற்றலே அதுதான். ஒரு சொல்லிலேயே மிக அற்புதமாக சொல்லிவிடுவார். பெருமைக்குரிய நம்முடைய திருக்குறள் முன்சாமி பேசுகின்ற பொழுது கூட்டங்களில் சொல்லுவார், மாதரை நம்பாதே மனமே என்று நம்முடைய ராதநாயகம் பிள்ளை ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். அவர் வேடிக்கையாக சொல்வார், அந்த மாதரை நம்பாதே மனமே என்கின்ற பொழுது அதை எழுதுகின்ற பொழுது அவன் மனைவியார் பக்கத்தில் இருந்து இப்படி சொல்லிட்டீங்களே, எங்க அது என்ன வருது என்று அந்த அம்மா வருத்தப்பட்டார்களா. உடனே ஒரு கோடு போட்டு அவர் மறு மாதரை நம்பாதே மனமே என்று எழுதினாராம். அந்த மறு என்ற சொல்லிலேயே பொருள் எல்லாம் மாறிவிடுகின்றது. வேறொரு பெண்ணை நினைக்காது என்கின்ற அந்த ஒரு ஆற்றல் மரபு கவிதைக்கு உண்டு, மிக அற்புதமான ஒரு ஆற்றல். அதனால்தான் மரபு கவிதையை அன்று முதல் இன்று வரை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். இன்னொன்று கியாபி விஸ்வநாதன் ஏறத்தாழ் 100 ஆண்டுகள் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த அந்த பேரறிஞர் ஒரு இடத்துல எழுதியிருக்கின்றார். மரபு கவிதைகள் என்று எப்படி என்று அதோட சிறப்பு என்னவென்று சொன்னால், உதிரி பூக்களாக இருப்பது புது கவிதைகள், பூச்சரமாக தொடுக்கப்பட்டிருப்பது மரபு கவிதைகள். உதிரி பூ ஒரு பூவை எடுத்தால் ஒரு பூ தான் வரும். ஆனால் மரபு கவிதைகள் என்ற ஒரு சரத்தை தொட்டால் அந்த சரமே நம்ம கைக்கு வந்துவிடும். எதிரி முனை நமக்கு உதவி செய்யும், நினைவாற்றலே வளர்க்கும் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அது எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் மரபு கவிதை விரும்புகின்றோம். அற்புதமான பாடல் விளக்கத்தோட ஊமையோட மரபு கவிதை உங்களை கவர்ந்ததை பத்தி சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, தங்களை கவர்ந்த கவிஞர்கள் யார் யாருங்கய்யா? நான் முறையாக தமிழ் பயின்றவன் என்கின்ற காரணத்தினால் சங்க காலத்திலிருந்து எனக்கு தெரியும், கவிஞர்களை பற்றி எல்லாம் தெரியும். என்னை மிகவும் கவர்ந்தவர்கள் என்று சொன்னால் சங்க காலத்திலிருந்து வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது கணியன் பூங்குன்றன் மிக அற்புதமான ஒரு கவிஞர். அவர் ஒரு பாடல் தான் எழுதியிருக்கிறார் என்பார்கள் ஒரு சாரார், இல்ல 2 பாடல் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு பாடல் மருது நலத்தை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார்கள். அது அவ்வளவு புகழ் பெறவில்லை. ஆனால் புறநானூற்றில் வருகின்ற ஒரு பாடல் அற்புதமான பாடல், உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். ஒரே வரியிலே உலக புகழ் பெற்ற கவிஞர் அவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அதாவது தமிழ் மொழி எந்த அளவுக்கு பண்பாட்டு மொழியாக, நாகரிகம் வளர்ந்த மொழியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறது என்று இலங்கையைச் சேர்ந்த நம்முடைய தைநாயக அடிகளார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து முனைவர் பட்டம் பெற்று அமெரிக்காவிலே ஒரு பேராசிரியராக போகின்றார். அங்கே அவருக்கு 5-6 மொழிகள் தெரியும், ஆங்கிலம் சிறப்பாக தெரியும். அவர் ஆங்கிலத்தை சொற்பொழி ஆற்றுகின்ற பொழுது தமிழ் மொழியினுடைய சிறப்பு எல்லாம் சொல்கின்ற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த மாணவர்கள் எல்லாம் வியப்படைந்தார்களாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மொழியா? ஆங்கிலம் இப்போது வந்தது, ஆனால் தமிழ் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. சொல்லிவிட்டு இந்த பாடல் தான் அவர் சொல்லியிருக்கின்றார், எவ்ரி மேன் இஸ் மை கின்ஸ்மேன், எவ்ரி கண்ட்ரி இஸ் மை ஓன் கண்ட்ரி என்று அதை மொழிபெயர்த்து அப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லியிருக்கின்றார். இன்னொரு சிறப்பு அண்மையிலே நான் கேள்விப்பட்டேன், ரஷ்யாவில் ஒரு பல்கலைக்கழகத்திலே முகப்பிலே, அதாவது மோட்டோ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த குறிக்கோள் பாடலாகவே இந்த பாடலை தான் பொறித்து வைத்திருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை ரஷ்ய மொழியில பொறித்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சிறந்த பாடலாக இருக்கிறது என்று பார்க்கலாம். அந்த பாடலை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர்தல வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாவதும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னொடு வானம் தன் துளி தலையை யானாது, கல்பொருது இறங்கும் மல்லல் வேறாற்று நீர் வழிப்படும் புனை போல், மாட்சியில் பெரியோரை வியத்திலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அந்த கடைசி 2 வரிகள் தான் அற்புதமான வரிகள். ஒருவன் பதவியில் இருக்கின்றான், பணக்காரனாக இருக்கின்றான், பட்டம் பெற்றிருக்கின்றான் என்று அவனை அதிகமாக புகழாதே. ஒருவனுக்கு எதுவுமே தெரியவில்லை, ஏழையாக இருக்கின்றான் என்று அவனை இகழாதே. மாட்சியில் பெரியோரை புகழ்தலிடமே, சிறியோரை இகழ்தலிடமே என்ற கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சமநிலைப்படுத்தி சொல்லியிருக்கின்றார் சொன்னார். எவ்வளவு பெரிய பேரறிஞனாக இருக்க வேண்டும் ஒன்று. அதே போன்று நம்ம திருவள்ளுவர் தான் முதலில் சொல்லியிருக்க வேண்டும். திருவள்ளுவர் மிக அற்புதமான ஒரு கவிஞர். உங்களுக்கு தெரியும், நான் பாரத ஸ்டேட் வங்கியிலே 34 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன். நான் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கின்றேன். நம்முடைய சுதந்திரம் வாங்கிய நம் நாடு 60 ஆண்டுகள் ஆகியும் கூட கையெழுத்து போட தெரியாதவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இப்பொழுதும் கையெழுத்து போட தெரியாதவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பின்னோக்கி சென்றால் எவ்வளவு மோசமான கைநாட்டு பேரவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு பேரறிஞன் தோன்றி எல்லா நாட்டுக்கும், எல்லா காலத்துக்கும், எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே ஒரு இலக்கியத்தை தந்து சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய பேரறிஞராக இருக்க வேண்டும். உள்ளபடியே பார்த்த உலகத்தில் மிக சிறந்த அறிஞர் திருவள்ளுவர் தான். அது தமிழர்களே உள்ள உணராமல் இருக்கிறது தான் எங்களை போன்றவர்கள் வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஔவையார் சொல்வார்கள். அவ்வை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர்தான் சொல்வார், நல்லது செய்தல் ஆற்றினாயினும் அல்லது செய்தல் ஓம்பிமின் எல்லோரும் உவப்பதும் அதுவே, அன்றியும் நல்லாற்றுப்படுத்தும் நெறியுமாறு அதுவே என்று சொல்வார்கள். அது உள்ளது சொல்வார், நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நிலனே. ஒரு நாடு நாடாக இருக்கிறது, காடாக இருக்கிறது வருத்தப்படாது. அது மேடாக இருக்கிறது, பள்ளமாக இருக்கிறது வருத்தப்படாது. அந்த நாட்டில் வாழ்கின்ற ஆடவர் ஒழுக்கம் உள்ளவராக வாழ்ந்தால் அதுவே போதும். ஒரு ஆடவர் ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தார், பெண்களும் இயல்பாக ஒழுக்கம் உள்ளவராக ஆகிவிடுவார்கள். பிறகு எல்லோருமே ஒழுக்கம் உள்ளவராக வாழ்ந்து விடுவார்கள்.
ஆகவே ஆடவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அந்த அம்மையார் வற்புறுத்தி இருக்கிறார்கள் சொன்னால் மிக அற்புதமான கருத்துக்கள். அதுதான் சங்க இலக்கியத்தில் எனக்கு இன்னும் பல பேர் இருக்கின்றார்கள். நன்றிங்கய்யா. அண்மை கால கவிஞர்களுள் உங்களை கவர்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லுங்கய்யா. அண்மை காலத்தில் என்றால் எல்லோருக்கும் தெரிந்து போல பாரதியார், மகாகவி பாரதியார் மிக அற்புதமான ஒரு கவிஞர். அதே போல எங்களுடைய நாங்கள் அடிக்கடி சொல்வது போல எங்களை போன்ற கவிஞர்களுக்கு பாட்டனாராக திறந்து கொண்டிருக்கின்ற புதுவை பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது என்னுடைய கவிதை குருநாதர் சுரதா அவர்கள். மூவரை எனக்கு மிகவும் அதிகமாக அவருடைய கவிதைகள் நான் நிறைய படிச்சிருக்கேன். சரிங்கய்யா. ஐயா, அடுத்தது மகாகவி பாரதியாரை பத்தி சொன்னீங்க. மகாகவி பாரதியிடம் நீங்கள் வியக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு சொல்லுங்கய்யா. அதாவது மகாகவி பாரதியிடம் நான் மிகவும் வியப்படையக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் 1982 பிறந்து 1921 அவர் மறைந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலங்கள் 39 ஆண்டுகள் தான். 20 ஆண்டுகள் விட்டு விடுவோம். எப்படி 20 ஆண்டுகள் என்றால் அது ஒரு பள்ளி பருவம், வாலிப பருவம், விளையாட்டு பருவம் என்று விட்டு விடலாம். எஞ்சிய 19 ஆண்டுகள் அவர் பொறுப்பாக செயல்பட்டு எப்படி செய்திருக்கிறார், என்னென்ன இலக்கியங்களை அவர் சுற்றிருக்கின்றார் பாருங்கள். கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என அனைத்து துறைகளிலும் ஆழங்கால் பெற்றிருக்கின்றார். ஒரு மணித்துறை கூட அவர் வீணாக்கவில்லை என்று தெரிகிறது. சுதேசமித்திரன் பத்திரிகையில் அவர் வந்திருக்கின்றார். அது ஒரு வாய்ப்பு அவருக்கு. அன்றாடம் அவர் எழுதியே தீர வேண்டும் அந்த தலையங்கங்கள் எல்லாம். அதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அற்புதமாக உள்ளபடியே இந்த நேரத்தில் ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கவிதைகளை விட அவருடைய கட்டுரைகள் தான் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒவ்வொரு கட்டுரையிலும் அன்றைய தமிழகம் எப்படி இருந்தது, அன்றைய பெண்கள் நிலை எப்படி இருந்தது, அன்றைய இந்தியா எப்படி இருந்தது என்று அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றார். எனக்கு மிகவும் பிடிக்கும், கட்டுரைகள் தான் பிடிக்கும். அந்த வகையில் அவர் இடத்துல சொல்லுகின்றார் ஒரு பெரிய உண்மை. தாகூருக்கு அந்த நேரத்தில் தான் நோபல் பரிசு கொடுத்திருக்கின்றார்கள். இவர் வாழ்ந்த சமகாலத்தில் அதை பற்றி கருத்து கேட்கின்றார்கள். அப்போது அவர் சொல்கின்றார், என்னை விட ஒரு சிறந்த கவிஞராக தாகூரை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன அவருக்கு ஒரு வாய்ப்பு என்று சொன்னால் அவருடைய கவிதைகளை அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள், அவருடைய கவி சுவைஞர்கள் அவ்வப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் பூராக பரப்பினார்கள். நான் தமிழ்நாட்டிலே பிறந்த காரணத்தினால், தமிழ்நாடு பிறந்துவிட்ட காரணத்தினால் எனக்கு அந்த வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தி தரவில்லை. ஆகவே நான் பின்தங்கி விட்டேன். மற்றபடி என்னுடைய கவிதைகள் தான் சிறந்த கவிதைகள், எனக்கு தான் நோபல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும் என்ற அளவில் அவர் கட்டுரைகளை பதிவு செய்திருக்கின்றார். இதை ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு தமிழனும் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கும் அதுதான் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட பல பிரெஞ்சு நாட்டிலிருந்து யாரோ ஒருத்தர் நோபல் பரிசு கொடுத்திருக்கின்றார். பார்க்கின்ற பொழுது தமிழனுக்கு எப்பொழுது நோபல் பரிசு கிடைக்கப் போகிறது என்று புரியவில்லை. தமிழர்கள் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் என்று கூட நான் கேள்விப்படுகிறேன். மிகவும் வருந்துகிறேன். நான் இந்த நிலைமையில மாற வேண்டும். 39 வயதுக்குள் இவ்வளவு சாதித்திருக்கின்றார் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு கவிஞர். அவருக்கு 5 மொழிகள் தெரியும். தமிழ் தெரியும், வடமொழி அவருக்கு தாய்மொழி. அத்தை வீட்டிலே, நம்முடைய காசியிலே அத்தை வீட்டிலே அவர் 5 ஆண்டு காலம் இருந்திருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ஹிந்தி அது தெரியும், அங்கே படித்திருக்கின்றார். பாண்டிச்சேரியில் சில ஆண்டு காலம் இருந்திருக்கின்றார். அங்கே பிரெஞ்சை அவர் கற்றிருக்கின்றார். இப்படி தமிழ், ஆங்கிலம், இந்தி, வடமொழி, பிரெஞ்சு ஆகிய 5 மொழிகளை கற்ற பிறகுதான் அவர் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்னும் கடவுள். இப்போது நான் சொல்லுகிறேன் தமிழ் சிறந்தது என்று சொன்னால் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். நான் சொல்வது சிறப்பல்ல. 5 மொழிகள் கற்ற பிறகு அவர் சொன்னார் என்று சொன்னால் எவ்வளவு பாராட்ட வேண்டும் அவரை. அவர் மனத்திறந்து அவரை பாராட்ட வேண்டும். அதே போல பாருங்கள், அவர் 1921 மறைந்து விட்டார் 39 வயதிலே. 1947 தான் விடுதலையே பெறுகிறது நாடு. அதற்கு முன்பாக அவர் பாடிவிட்டார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம். அந்த கனவு நனவாகிவிட்டது. அவர் கண்ட பல கனவுகள் நனவாகிவிட்டன. ஆனால் இன்னும் ஒரு கனவு தான் நனவாகவில்லை. அந்த கனவு நனவானால்தான் மிகவும் முழுமையாக அவர் கனவுகள் பூர்த்தியாகின்றன கருது. அந்த கனவு என்னவென்று சொன்னால், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று பாடியிருக்கின்றார். நதிகள் இணைப்பு. இப்போது இருக்கின்ற எல்லா தலைவர்களும் பேசுகின்றார்கள், நதிகளை இணைக்க வேண்டும் சொல்லுகின்றார்கள், செய்த பாடில்லை. ஆனால் பாரதியார் அதை அப்பொழுது கனவு கண்டிருக்கின்றார். அது மட்டும் முடிந்து விட்டால் நம்முடைய தண்ணீர் பஞ்சம் எல்லாம் தீர்ந்துவிடும், விவசாயிகள் நலம் பெறுவார்கள், நாடு மிக அற்புதமான ஒரு வல்லரசாக உருவாகும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும். நான் அண்மையில் ஒரு செய்தி படித்த, ரஷ்யாவிலே ஒரு ஆறுக்கும் இன்னொரு ஆறுக்கும் இடையிலே 700 கிலோமீட்டர் பாலைவனமா. தனி அரசு இருக்கின்ற காரணத்தில், தனிப்பட்ட ஒரே அரசு இருக்கின்ற காரணத்தில் மிக எளிதாக அந்த 2 நதிகளை இணைத்து விட்டார்களாம். யாரை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஆட்கள் அங்கே. ஆக அதை இணைத்த பிறகு அந்த பாலைவனம் முழுவதும் இப்போது சோலைவனமாக இருக்கிறது, பயிர் செய்கின்ற நிலமாக மாறிவிட்டது என்று ரஷ்யாவிலே கண்கூடாக பார்க்கின்ற பொழுது அந்த நிலைமை இந்தியாவுக்கு வர வேண்டும், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற பொழுது பாரதியாருடைய கனவை நாம் நனவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போல இந்தியாவின் விடுதலைக்காகவே தமது கவிதை திறனை அர்ப்பணித்தவர் பாரதியாருக்கு ஒரு குறிக்கோள், பாரதிதாசனுக்கு ஒரு குறிக்கோள், சுரதாவுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது கவிதையிலே. இப்போது இருக்கின்ற கவிஞர்கள் பொதுவாக பாடுகிறார்கள் ஒழிய எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கன்விக்ஷன் என்று இல்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது கொஞ்சம் மாற்ற வேண்டும். இந்தியாவின் விடுதலைக்காகவே தமது கவிதை திறனை அர்ப்பணித்தவர் பாரதியார். பாவேந்தர் திராவிட இயக்க மக்களுடைய வாழ்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பெண்ணடிமை தீர்வதற்காகவும் தமிழுடைய முன்னேற்றத்திற்காகவும் தான் அவர் பாடினார். சுரதா அவர்கள் மனிதநேயம் வளர வேண்டும் என்பதற்காக அதை முன்னிலைப்படுத்தி பாடினார். இதெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இப்ப இருக்கின்ற கவிஞர்கள்
ஏதோ இருக்கிறதோ பாடுகின்றோம் என்றுதான் பெரும்பாலோர் இருக்கிறார்கள் ஒழிய ஒரு குறிக்கோளை நோக்கி செல்லுவதற்காக பாடிக்கொண்டிருக்க வேண்டும். இப்போ நான் பாடுகிறேன் என்று சொன்னால் மனிதநேயத்தை முன்னிலைப்படுத்தான் பாடுகின்றேன். ஜாதி மதங்களை கடந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். பிறந்து விட்டோம், மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பெடுப்போம் என்பதற்கு ஒரு உறுதி இல்லை. பிறந்து விட்டோம் என்கின்ற காரணத்தால் பெயரளவில் வாழ்வதில் பயனும் இல்லை. இருக்கின்ற நாள் வரைக்கும் நம் இனம், மொழி, நாடு இத்தனையும் பொற்காலம் நோக்கி செல்ல நிரந்தரமாய் நமது உழைப்பை நல்கி வாழ்வோம். நாளை வரும் உலகம் நம்மை வாழ்த்த வாழ்வோம் என்கிற லட்சியத்தோடு தான் என்னை போன்றவர்களை இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பா சொன்னீங்கய்யா. நீங்க பாரதியார் இலக்கியங்களை வாசித்தீர்கள் என்பதை விட அதில் வசித்திருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். பாரதியாரை போலவே பாவேந்தர் பாரதிதாசன் அவரிடம் தங்களை கவர்ந்த சிறப்பு அம்சங்கள் என்னென்னங்க ஐயா? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 12 வயதிலேயே புலவர் படிப்பு முடித்ததாக சொல்கின்றார்கள். 12 வயதிலேயே திருக்குறள் முழுதும் மனப்பாடம் செய்ததாக சொல்கிறார்கள். அது பெரிய ஆற்றல். உங்களுக்கு இந்த செய்தி புதுமையாக கூட இருக்கலாம். சிலம்பம் கற்றுக் கொடுப்பதிலே மிக சிறந்த ஒரு ஆசிரியராக அவர் திகழ்ந்திருக்கின்றார். சிலம்பம் ஆட்டம் வாத்தியார் என்றுதான் சொல்வார்களாம். அவர் வாழ்ந்த காலத்திலே பாண்டிச்சேரிக்கு போய் அவர் பார்க்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் பேருந்து நிலையத்தில் இறங்கி வாத்தியார் வீட்டுக்கு அழைச்சும் போப்பான்னு சொன்னா உடனே வந்து அங்க இருக்கின்ற ரிக்ஷாக்காரர்கள் அதை அழைத்துக் கொண்டு விட்டு விடுவார்கள். வாத்தியார் என்றுதான் சொல்வார்கள். சிலம்பம் கற்றுக் கொடுக்கின்ற காரணத்தினால் சிலம்பம் கற்றுக் கொடுப்பது ஒரு முரட்டுத்தனமான ஒரு தொழில். அப்படித்தான் அவர் பழகி இருக்கின்றார். சில அங்கே இருக்கின்ற தமிழ் பகவர்களிடத்தில் முரட்டுத்தனமாக பழகி இருக்கின்றார். தமிழர்களிடத்தில் அன்பாக பழகி இருக்கின்றார். அது ஒரு செய்தி. உங்களுக்கு பார்த்தால் மிகவும் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கின்றார். அண்மையில ஒரு நூல் நான் படித்தேன். தொலைபேசியை எப்படி இயக்குவது என்று கூட தெரியாதான் அவருக்கு. யாராவது இயக்கி கொடுத்தால் பேசுவார கூடிய அவருக்கு தெரியாதான். அதுல கவனம் செலுத்தவில்லை. தமிழ் இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டிருக்கின்றார். தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் எல்லாவற்றையும் படித்திருக்கின்றார். இதில் பெரிய இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவரை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக போட்டிருக்கின்றார்கள். இவர் எதிர்கெடுத்தாலும் கேள்வி கேட்பார். இவர் எம்எல்ஏவாக ஒரு முறை இருந்திருக்கின்றார். அப்போது சட்டசபையிலே கேள்வி கேட்டிருக்கின்றார். அந்த பிரெஞ்சு அதிகார அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கின்றார். அதனால் அவரை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை 3ஆம் வகுப்புக்கு ஆசிரியராக வைத்திருந்திருக்கின்றார். பதவி உயர்வை கொடுக்காம வைத்திருக்கிறார். ஊர் மட்டும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். நிரவி, அந்த திருமணராயன் பட்டணம் என்று அங்க மாற்றிக்கொண்டே இருப்பார். அந்த பாண்டிச்சேரிக்குள்ளாவே காரைக்கால் போன்ற இடங்கள். அவர்கள் அதை பற்றி வருத்தப்படவில்லை. எங்கு சென்றாலும் தமிழ் பணி செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருந்திருக்கிறார். அதில் என்ன ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் இப்பொழுது வெறும் 3ஆம் வகுப்புக்கு மட்டுமே ஆசிரியராக இருந்து காலம் கழித்த ஒரு பெரிய கவிஞர் அவருடைய பெயரால் இன்றைக்கு திருச்சியிலே பல்கலைக்கழகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்திற்கு பாரதிதாஸ் பல்கலைக்கழகம் என்று வைத்திருக்கிறார்னா காலம் மாறிவிட்டது. தமிழர் ஓரளவுக்கு விழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இது காட்டுகின்றது. மிக அற்புதமான கவிதைகளை அவர் தந்தவர். அவருடைய ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு தமிழும் படிக்க வேண்டிய ஒரு வேதம் என்று சொல்லலாம். தமிழ் மொழி, இனம், நாட்டின் வளர்ச்சிக்காகவே தமது கவிதை திறனை அர்ப்பணித்தவர் அவர். இயற்கை அப்படியே படம் பிடித்து காட்டுவார். எடுத்த உடனே பாருங்க, முதல் தொகுதியிலேயே நம்ம சஞ்சீவி பருவத்தின் சார்வல் ஒரு கவிதை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. குயில் கூவி கொண்டிருக்கும். அந்த சாரல் எப்படி இருக்குன்னா, குயில் கூவி கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசம் உடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மனம் கமடும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், அன்பு மிகுந்த அழகிருக்கும் நாயகரே இன்பமும் நாமும் இனி என்று முடியும். படப்பிடிப்பு அப்படியே இயற்கை படம் பிடித்து காட்டுவது போல அருமையாக இருக்கும். அதே போல அழகின் சிரிப்பு மிக அற்புதமான சிறிய இலக்கியம், 32 பக்கம் தான் அது. ஆனா எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. அருவியை பாக்குறாரு. நாம் கூட அருவியை பார்க்கிறோம், நம் சிந்தனை வேறு. ஆனா அவர் பார்க்கிறார். அருவிகள் வைர தொங்கல், அடர்கொடி பச்சை பட்டே, குருவிகள் தங்க கட்டி, குளிர் மலர் மணியின் குப்பை, சருகலாம் ஒலி சேர் தங்க தகடுகள் பாரடா நீ என்று முடிப்பார்கள். அதே போன்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேடிக்கையாக ஒரு நிகழ்ச்சி சொல்லுகின்றார். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறதா, விழுதுகள் விட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற விழுதுகள் எல்லாம் குரங்குகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. ஒரு குரங்கானது வேடிக்கையாக ஒவ்வொரு விழுதாக தொட்டு ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பாம்பை பிடித்து விடுகின்றது. உடனே அலறி போய் பயந்து உச்சிக்கு போய் அங்கே இருந்து பயந்து கொண்டே திரும்பி பார்க்கலாம். அந்த பாம்பு அங்கேயும் தொங்கிக் கொண்டிருக்கிறதாம். ஆனால் உற்று பார்த்தால் அது பாம்பு அல்ல, அதனுடைய சொந்த வால் என்று முடிக்கின்றார். கிளையினில் பாம்பு தொங்க விழுதொன்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கனை குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளி பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வாழ்வார்க்கும் என்று அற்புதமாக முடிப்பார். அதாவது பாவேந்தர் பாரதி படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப வன்மையா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப புரட்டத்தனமா இருக்கும். அந்த வன்மையான இதயத்திற்குள்ள ஒரு மென்மையான இதயம் இருந்தது என்பதை காட்டுவதற்காக இந்த கவிதைகள் எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்வது வழக்கம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பத்தி சொல்லும்போது அற்புதமா சொல்வார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் என்ற பாடல் மிக அற்புதமாக இருக்கும். அவர் தான் முதல்ல இந்திய வரலாற்றிலேயே குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி பாடினார். வேற எந்த கவிஞனும் பாடல. இந்த நாட்டுல 16-17 மொழி இருக்குதுன்னு சொல்றாங்க. தமிழ் மொழியில் முதலாக நம்ம குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி இவர் தான் பாடினார். நம்ம பாவேந்தர் தான். காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம், சாதலுக்கோ பிள்ளை தவிர்ப்பதற்கோ பிள்ளை, சந்தான முறை நன்று தவிர்க்கும் முறை தீதோ, ஓதலுக்கெல்லாம் மறுப்பா என் அருமை நாடே உணர்வுகள் உடல் உயிர் நீயே என்று முடிப்பார்கள். அப்படி குடும்ப கட்டுப்பாடை பற்றி இங்கே ஒன்று நான் பதிவு செய்ய வேண்டும். வேலூரிலே ஒரு கவிதை பிறந்திருக்கிறது. ஒரு முறை அவர் வேலூருக்கு வந்திருக்கின்றார். வந்து அரச மருத்துவர்கள் ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருக்கார்.
இப்போதான் பேச்சாளர்கள் வந்து விடுதலை தங்குறாங்க. அப்ப விடுதிகள் இல்லாத நேரம் நண்பர்கள் வீடு தான் தங்கி ஆக வேண்டும். அவர் அப்படி தங்கிவிட்டு மாலை நேர நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக காலையிலே வந்து தங்குகின்றார். அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த நண்பரிடம் கொடையை வாங்கிக் கொண்டு வெளியே போய் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ வாங்க வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி போய் வருகின்ற பொழுது அங்க என்ன அந்த கொடையை வாங்கி கொண்டு போகின்றார். திரும்பி வருகின்ற பொழுது அந்த நண்பருடைய மனைவிக்கு அவருக்கு வாக்குவாதம் நடக்கிறது. யாரும் புதுசா வந்து அவங்க கிட்ட போய் கொடையை கொடுத்துட்டீங்களே, கொடை திரும்பி வருமா என்று கேட்கின்ற பொழுது பார்க்க நம்ம கொடை கொண்டு வராதனால தான் இப்படி சண்டை போடுறாங்க கணவனை மனைவின்னு சொல்லிட்டு சரி உடனே ஒரு பாட்டு எழுதுறாங்க. இனிமே இப்படி யாத்திரைக்கு போகும்போது என்னென்ன கொண்டு வரணும், சீப்பு, கண்ணாடி ஆடை, சிறுகத்தி, கூந்தல் எண்ணெய், சோப்பு, பாட்டரை விளக்கு, தூக்கு கூயா, தாள், பென்சில், தீப்பெட்டி, கவிகை, சால்வை, செருப்பு, கோவணம், படுக்கை, காப்பிட்ட பெட்டி, ரூபாய், கை கொள்கை, யாத்திரைக்கு 18 பொருள் வரும். இந்த 18 பொருள் இல்லாம யாத்திரைக்கு யாருமே வெளியே டூர் போக கூடாது அப்படின்ட்டாரு. இந்த அற்புதமான கவிதை, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கவிதையை வேலூர்ல தான் பிறந்திருக்கின்ற பொழுது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றதுங்க. இப்படி பல நிலையில சொல்லலாங்க. உங்களுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன்னா, குடும்ப விளக்குன்ற ஒரு இலக்கியத்துல கணவன் மனைவி பள்ளி அறையில சந்திக்கிறாங்க. அந்த கணவன் வந்து மளிகை கடை நடத்துறாரு, மனைவி வந்து வீட்டு தலைவியா இருக்கா. இப்பெல்லாம் நம்ம என்ன கேட்கறோம், சாதாரண கணவன் மனைவி சந்தித்தா என்ன பேசுறோம், என்ன பிளாட் வாங்கினீங்களா, பட்டு போட எடுத்தீங்களா, நகை செய்தீங்களா தான் கேட்கறாங்க. அந்த தலைவர் என்ன கேட்கறா தெரியுமா, தமிழர் என்று சொல்லிக் கொள்கின்றோம், நாமும் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் விரும்புகின்றோம், எமதென்று சொல்லுகின்றோம் நாள்தோறும் தான். எப்பொழுது தமிழுக்கு கையாலான நமது உழைப்பை ஒரு காசை செலவு செய்தோம், நாம் இதனை என்றேனும் வாழ்நாள் தண்ணில் அமைவாக குந்தி நினைத்தோமா, அனைவரும் இவ்வாறு இருந்தால் எது நடக்கும் என்று கேட்கின்றார். ஒரு தமிழ் பெண் இவ்வளவு தெளிவாக கேட்கின்றார். சும்மா ஏதோ பிறந்த வாழ்ந்தோம் குடும்பத்தை பார்த்தோம் என்று போக தமிழ் மொழிக்கு நம்ம என்ன செய்தோம்னு கேட்கிறோம். அதற்கு பிறகுதான் அந்த தலைவன் ஒரு அறக்கட்டளை வைத்து தமிழ் வளர்க்கின்றான் என்பது குடும்ப விளக்கிலே வருகின்றது. இந்த உணர்வு எல்லா தமிழ் பெண்களுக்கு வர வேண்டும். அதனால் அதுதான் சொற்பொழிவில் தோறும் சொல்வது உண்டு. ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் 3 நூல்களை கட்டாயம் படிக்க வேண்டும். முதலில் குடும்ப விளக்கு பாவேந்தருடைய, திருவிக்காவுடைய பெண்ணின் பெருமை, மூவாவருடைய தங்கைக்கு. இதை படித்து விட்டால் அரசியல், ஆன்மீகம் போன்ற எல்லாவற்றிலும் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்கி போய்விடும் நான் சொல்வது உண்டு. நல்ல விளக்கமா சிறப்பா சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, உவமை கவிஞர் சுரதா அவர்களுடைய மரபு கவிதை திறன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உவமை கவிஞர் சுரதா அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். அவர் சிக்கலில் பிறந்தவர். மிகவும் நல்ல மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர், எளிமையானவர். அவருடைய சந்திப்பு முதலாக நான் சந்தித்து சென்னை பச்சைப்பள்ளியில் நான் 70-72 மூவா அவர்களிடத்தில் படிக்கின்ற பொழுது ஜி ராமச்சந்திரன் என்று ஒரு பேராசிரியர், பச்சை பெண்கள் பக்கத்திலே வீடு அவர். அந்த மாடியிலே ஒரு நாள் அவர் சந்திக்கிறது நண்பர்களா நாங்கள் ஒரு 5-6 பேர் சென்றிருந்தோம். அப்பொழுது ஒரு பெரியவர் மேல இருந்து கீழே இறங்கி வந்தார். நீலக்கரை ஒரு பெரிய சால்வை அணிந்து கொண்டு வந்தார். எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது என்று நாங்கள் மேலே வந்து விட்டோம். அவர் கீழே இறங்கி போய்விட்டார். அங்கிருந்த அந்த நாங்கள் ஜிஆர் என்று சொல்லுவோம், ஜி ராமச்சந்திரன். வழியில சுரதா போனார பாத்தீங்களான்னு கேட்டார். அவர்தான் சுரதாவா, பார்க்க முடியாம போயிடுச்சு சென்று மனதில் வைத்துக் கொண்டோம். பிறகு எல்லாம் முடித்து விட்டு நாங்கள் படிப்பெல்லாம் முடித்து விட்டு வேலூருக்கு வந்த பிறகு வேலூரில் டவுன் ஹாலில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் அவர். அப்போது நானும் எங்களுடைய பாரத ஸ்டேட் வங்கி தொழிற்சங்கத்தில் வேதநாயகன் அவர்களும் அவர் தங்கியிருந்த விடுதிக்கே சென்று அவரை சந்தித்த பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள், உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன என்றுதான் கேட்டார். நாங்கள் குடும்ப பின்னணி சொன்னோம். ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள்லாம் இந்த மாதிரி பேங்க்கு வந்திருக்கிறது நம்ம ஆளுங்க, ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு பெரியார் இருந்தா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு, பெரியாரால் தான் நீங்க வந்திருக்கீங்க, அவரை மறக்காதீங்க என்று சொன்னார். பிறகு அவருடைய நூல்களை எல்லாம் வாங்கிக் கொண்டோம். ஒவ்வொரு நூலில் கையெழுத்து போட்டு கொடுத்தால் நாங்கள் அதெல்லாம் வாங்கிக் கொண்டு படித்தோம். பிறகு அடிக்கடி எங்களுடைய சந்திப்பு நடந்த பொழுது ஒரு முறை சொன்னார், உனக்கு வேலூர்ல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும்போது தெரிகிறது, நீ ஒரு நூல் வெளியிடலாமே. எப்படி என்று ஒரு குழு அமைத்துக்கொள், ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு அமைத்துக்கொள், அது அவர் நிதி உதவி செய்வார்கள், அது பண்ணணும். அதன்படியே நான் செய்ய ஆரம்பித்தேன். அதனால்தான் இப்போது 50 நூல்களை எழுதியிருக்கின்றேன். அந்த குழு எனக்கு மிக ஒத்துழைப்பாக இருந்தது. அவரும் செல்லுமிடமெல்லாம் அதை சொல்ல ஆரம்பித்தார். இந்த திட்டம் புதுமையானது அல்ல, வள்ளலார் அருட்பாவும் அப்படி வந்துத்தான், குழு அமைத்து குழு மூலமாகத்தான் வந்தது. பாவாணருடைய எல்லா நூல்களும் அப்படி வந்துத்தான். அந்த வகையில் தான் நானும் செய்து கொண்டிருக்கின்றோம். சுரதா அபாரமான ஒரு ஆற்றல் நிறுவனம் சொன்னா, ஓமை பேசுகின்ற பொழுது ஓமை வந்து கொண்டே இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். சாதாரணமாக இப்ப பாத்தீங்களா, நீங்கள் துறைமுகத்திலே கப்பல் நின்று கொண்டிருக்கிறது, அது எப்படி சொல்கிறார் பாருங்க. துணையோடு கப்பல் நிற்கும் துறைமுகம், சுற்றும் சூழ மணவரை மீது தோன்றும் மங்கையை போன்றதாகும். கப்பல் நிக்குது, நடுப்புற கப்பல் நிக்குது. இது எப்படி இருக்குன்னா, மணமகள் நடுப்புற இருக்க, சுற்றி தோழிகள் நிக்கிறா போல இருக்குன்னு ஒரு ஓமையை சொல்றது. அதே போல பள்ளியை சொல்லுகின்ற போது உடும்பு நம்ம பார்த்திருக்கோம், அதோட சின்ன வடிவம் போலி உடும்பு என்று சொல்வார். வரிப்புலி நீயே என்றால் ஈக்குவலோ உனக்கு மான்கள் என்று பள்ளியை பற்றி சொல்லுகின்ற போது சொல்வார். அதாவது ஒரு கட்டத்திலே தாய்மானவர் அங்கே ஒரு அம்மையாரோட பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த அம்மையார் தொடுகிறார்கள் ஒரு தவறான நோக்கத்தோடு. நிமிர்ந்து உட்கார்கிறார். உட்காருகின்ற அதை சொல்லுகின்றார், யானை இழுத்து விட்ட மூங்கிலை போல் நிமிரலானான் என்று ஒரு தொடர் சொல்வார். மிக அற்புதமாக இருக்கும். அதே போல உழைப்பே இன்றி உலகில் வாழ்பவன் கரும்பில் தோன்றும் வெறும்பூ போன்றவன். அற்புதமா இருக்கும். கரும்புல பூ இருக்கும், அது எதுக்குமே பயன்படாது, பூஜைக்கும் பயன்படாது, தலையிலும் கூந்தலுக்கும் பயன்படாது. அதுபோல உழைப்பே இன்றி உலகில் வாழ்பவன்
முன்னோர்கள் சம்பாதித்த சொத்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பவன் கரும்பில் தோன்றும் வெறும்பு போன்றவன் என்று சொல்கின்றான். அதே போல பாருங்க, பாண்டியரை பத்தி விலைக்கு வருகின்ற பொழுது பாண்டியர் மீசை வச்சிருப்பாங்களா, அதை சொல்லுகின்ற பொழுது படுக்க வைத்த வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் என்பார். ஒவ்வொரு கட்டத்திலையுமே மிக அற்புதமாக அவர் சொல்லுவார். நிலாவை பற்றி சங்க காலத்திலிருந்து நம்ம அற்றை திங்கள் அவ்வெண்ணிகள் எல்லாம் பாடியிருக்காங்க. அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்தது. இவருடைய பார்வை பாருங்க மிக அற்புதமாக இருக்கும். அந்த பாடலை அப்படி பாடி காட்டுகிறேன். ஆசை கொண்டு விண்வெளியின் மீது மதி ஆடையின்றியே உழவுமாது. நிலா ஆடையின்றி உழவுதான். ஆசை கொண்டு விண்வெளியின் மீது மதி ஆடையின்றியே உழவுமாது. முகில் ஓசை கொண்ட மண்டலத்தில் ஊர்ந்துலவி வாழ்ந்து வரும் ஊமை வெள்ளியாமை, ஊமை வெள்ளியாமை. தேசமெல்லாம் சுற்றி வரும் தெப்பம், தேசமெல்லாம் சுற்றி வரும் தெப்பம். குளிர் திங்களொரு சங்குமணி அப்பம். சிலர் பூசலுக்கும் ஏசலுக்கும் பொங்கி எழும் காதலுக்கும் பொறுப்பு நிலா சிரிப்பு, பொறுப்பு நிலா சிரிப்பு. வள்ளியிடை வங்கியரை வாட்டும், வள்ளியிடை வஞ்சியரை வாட்டும். வழி வாங்கி வந்து நம்மிடத்தில் காட்டும். ஆமூர் மல்லன் என்பான் தோளை நிகர் மாமலையின் உச்சியை போய் வாழ்த்தும். தலை தாழ்த்தும் மாமலையின் உச்சியை போய் வாழ்த்தும். தலை தாழ்த்தும். நல்லவர்தம் நட்பெனவே வளரும். சில நாளில் இதன் ஈர உடல் தளரும். இன்ப சொல்லமுத பாவலரை தூண்டிவிட்டு கொண்டிருக்கும் ஜோதி வானூர்தி, ஜோதி வானூர்தி. ஆசை கொண்டு விண்வெளியின் மீது மதி ஆடையின்றியே உலவுமாது. முகில் ஓசை கொண்ட மண்டலத்தில் ஊர்ந்துலவி வாழ்ந்து வரும் ஊமை வெள்ளியாமை, ஊமை வெள்ளியாமை, ஊமை வெள்ளியாமை என்று நிலாவை பற்றி அற்புதம் அப்படியே ஒரு படப்பிடிப்பை எடுத்து காட்டுகின்றார். இது சிந்து பாடல். இது திரைப்படத்தில் எடுத்து வெளியிட்டிருந்தால் நன்றாக புகழ் பெற்றிருக்கும். இன்னும் அவர் கவனத்துக்கு செல்லவில்லை. ஊக்குவிப்பார் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான் என்ற அந்த கவிதை உங்களுக்கு அருமையா பொருந்துங்கய்யா. ரொம்ப விளக்கமா சிறப்பா சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, தாங்கள் இன்று வரை வெளியிட்டுள்ள கவிதை நூல்கள் எத்தனை? தங்கள் கவிதைகளில் மிகவும் விரும்பிய கவிதை எதுங்கய்யா? நான் இதுவரையில 50 மொத்தம் என்று சொன்னாலும் கவிதை, சொற்பொழிவு, கட்டுரை என்று சொன்னால் கவிதைகள் என்று 12 நூல்கள் நான் வெளியிட்டிருக்கின்றேன். நிலாமுற்றம், செவ்வானம், பல நூல்கள் நான் வெளியிட்டிருக்கின்றேன். அதில் குறிப்பாக நான் இதுவரையில் ஒரு 600 கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். ஆயிரக்கணக்கில் என்றால் சொல்ல முடியாது, ஒரு 600 கவிதைகளை நான் எழுதியிருக்கின்றேன். அதில் எனக்கு பிடித்தமான கவிதைகள் என்று ஒரு 2-3 சொல்ல நான் விரும்புகின்றேன். குடியரசு என்று என்னை சொல்லிக்கொள்ள குடிக்கின்ற பழக்கம் எனக்கு என்றுமில்லை. குடியரசு என்று என்னை சொல்லிக்கொள்ள குடிக்கின்ற பழக்கம் எனக்கு என்றுமில்லை. முடியரசு என்றும் நான் சொல்ல மாட்டேன், முழு நிலவு என் தலையில் முகம் பார்ப்பதாலே. தடியரசு என்று என்னை சொல்லுவதற்கோ தடித்தனத்தில் நம்பிக்கை என்றும் இல்லை. படிப்பரசு என்றால் நான் பெருமை கொள்வேன், படிப்பதற்கு என்றே உயிர் வாழ்வதாலே என்று ஒரு கவிதை எனக்கு மிகவும் பிடித்தது. அதே போல அறுவடை என்ற கவிதை, ஒரு கவிதை. அச்சத்தின் அறுவடை தான் பக்தி. நீங்க பாருங்க, பக்தி மல்ல பாதி பேர் பயத்தினால்தான் கும்பிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ. அச்சத்தின் அறுவடை தான் பக்தி. வாழ்க்கை அனுபவத்தின் அறுவடை தான் புத்தி. செல்வ மிச்சத்தின் அறுவடை தான் குடியும் கூத்தும். அளவுக்கு அதிகமான வருமானம் இருந்துச்சுன்னா கெட்ட வழக்கம் வந்துடும் அவனுக்கு. செல்வ மிச்சத்தின் அறுவடை தான் குடியும் கூத்தும். மோகத்தின் அறுவடை தான் துன்பம். கண்ண மச்சத்தின் அறுவடை தான் வளமை என்பார் மடமைதனில் ஊறியுள்ள மக்கள். கர்வ உச்சத்தின் அறுவடை தான் வீழ்ச்சி. வாழ்க்கையில் பல பேரை நாம் பார்க்கின்றோம். கர்வ உச்சத்தின் அறுவடை தான் வீழ்ச்சி. ஒத்த உள்ளத்தின் அறுவடை தான் ஒருமைப்பாடு என்கின்ற ஒரு கவிதை. பாவேந்தர் பற்றி ஒரு கவிதை ரொம்ப பிடிக்கும். தாய் வழி பாட்டன் சிலர் உண்டு, நமக்கு தந்தை வழி பாட்டன் சிலர் உண்டு. ஆனால் தமிழ் வழி பாட்டன் ஒருவன் தான், அவன் தரணி புகழ் பாவேந்தன் தான். வாய் வழி உருளும் வார்த்தைகளை நிலையாய் வாழும் இலக்கியம் ஆக்கியவன், வறிஞரும் வளம் பெற ஊக்கியவன், சுய மரியாதை சொல்ல தூக்கியவன். கண்டு அதை கவிதையில் படம் பிடித்தான், கண்டு அதை கவிதையில் படம் பிடித்தான். அதை கற்பவர் நெஞ்சினில் இடம் பிடித்தான். கவித்தேர் உருளவை வடம் பிடித்தான். தமிழ் கொவலயம் ஆண்டிட அடம் பிடித்தான். பெண்கள் புவிவெளி என்றுரைத்தான். தந்தை பெரியார் கொள்கையில் வென்றெடுத்தான்.
பூவிடை தென்றல் என சிரித்தான். நாளும் பகைவரின் சொற்போர் கடைபிடித்தான். கற்றவர்க்கு அவன் கவி பெருவிருந்து, ஏதும் கல்லாதவர்க்கோ அருமருந்து. குறிக்கோள் இல்லா கவிஞர்களை காண்கையில் சீரிடும் வெடிமருந்து. உற்று பார்ப்போம் அவன் படைப்பை, நன்றாய் ஊன்றி கற்போம் அவன் எழுத்தை. உரியனர் பொழுது என்று உணர்வோம், நம் உரிமைகள் மீட்கவே ஒன்று இணைவோம் என்கின்ற ஒரு கவிதை. என்னுடைய இறுதியான கேள்வி, நீங்க தமிழின் நிலை பற்றி காசி ஆனந்தன் ஐயா ஒரு கவிதை ஒண்ணு அடிக்கடிக்கு சொல்லுவீங்க. அந்த கவிதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், கவிஞர் காசி ஆனந்தன் இலக்கியர் இப்ப சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மிக அற்புதமான ஒரு கவிஞர். அவர் சொல்வார், என்ன கவி எழுதுகின்றீர் பாவலரே? நம்மை பார்த்து கேட்கின்ற கவிஞர்களை, என்ன கவி எழுதுகின்றீர் பாவலரே? போலிகளாய் இருக்கின்றீர்கள். கண்ணீரும் தமிழ் அணங்கு கையிரண்டில் விளங்குடியால் கண்ணீர் கண்டும் செந்நெருப்பு விழிகொண்டு சீறி எழ மாட்டீரோ? சீச்சி, வானில் புண் இருந்தால் போல் இருக்கும் நிலாவினையும் காதலையும் புனைகின்றீரே. அப்படியே சாட்டையடி அடிக்கின்றார். பொங்கு வரி தமிழ் கொண்டு போர்க்களத்தை அவ்வை என்னும் பூவை என்னால் செங்குருதி குளித்தெழுந்த தமிழ் மன்னர் சிறப்பெல்லாம் கவிதையாக்கி சங்கமணி தமிழ் தந்தால், அட நீங்கள் அதை மறந்து தெங்கு இளநீர் முளைபாடி திரிகின்றீர் பாவலரே, செத்து போங்கள். ஊர் பற்றி மொழி பற்றி ஒரு பொழுதும் நினைக்கின்றீரா? தீ பற்றி எரிகின்ற வீட்டிலே தமிழ் இசைபாடி கழிக்கின்றீரே. வாய் பற்றி எரியாதா? தமிழ் அன்னை மனம் நொந்து வயிறு எறிந்தால் நீங்கள் பற்றி எழுத்தானின் ஒருங்காதா? பாவலரே, எண்ணி பாருங்கள் என்று முடிச்சுட்டு, சொல்லடிக்கு நீர் சொரிந்த பாட்டெல்லாம் போதும். மாற்றார் பல்லுடைத்து நமக்குற்ற பழிதுடைக்க 4 கவி படைப்பீர். ஓடி வில்லெடுத்து வாளெடுத்து தமிழ் இளைஞர் வெளிக்கிளம்ப சொல்லடிப்பீர் பாவலரே. நெருப்பு வீசும் சொல்லடிப்பீர் பாவலரே. இல்லை எனில் தொழில் விடுங்கள், அதுவும் நன்றே என்று சொல்வார். ரொம்ப நன்றிங்கய்யா. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி மரபு கவிதையின் வளர்ச்சிகள், அருமை பெருமைகள், சமுதாய சிந்தனையோடு நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்கய்யா. மிக மகிழ்ச்சிங்க. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை வல்லுநருடன் அவருடைய கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட உரையாட இருப்பது குழந்தை நலம் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் விஜயராணி இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். குழந்தை வளர்ப்பு மற்றும் தாய்ப்பால் பற்றிய முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம விவாதிக்க போறோம்.
நிகழ்ச்சிக்கு உங்களை பண்பலை சார்பாக வரவேற்கிறேன் மேடம். நன்றி. விஐடி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் விஜயராணி, குழந்தை மற்றும் வளரிளம் பருவ மருத்துவர், ராணிப்பேட்டையில் இருக்கிறேன். நான் அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் குழந்தை வளர்ப்பு பற்றியும் இன்னைக்கு உங்களுடைய கலந்துரையாடல் பண்ண வந்திருக்கேன். ஓகே மேடம், இப்போ ஒரு பொதுவான விஷயம், அதாவது குழந்தை வளர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் அதனோட சேர்ந்து இப்போ பெண்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த தாய்ப்பால் முக்கியத்துவம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் மேம். குழந்தை வளர்ப்பும் தாய்ப்பால் கொடுப்பதும் ரொம்ப இன்டகிரேட்டட். அது இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்காம குழந்தை வளர்க்கறது முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வளர்க்கும் முறை பல கோணத்தில் நம்ம பார்க்கணும். உடல் ரீதியான வளர்ச்சி, மன ரீதியான வளர்ச்சி மற்றும் சமுதாயத்தில் குழந்தைங்க சேர்ந்து இருக்கிறதோட அதற்குண்டான வளர்ச்சி, இது அனைத்துமே சேர்ந்து தான் நம்ம குழந்தை வளர்ச்சியை பற்றி நோக்கணும். ஸோ அதில் முக்கியமாக நம்ம தாய்மார்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவோம், ரொம்ப ஆர்வமாக இருக்கிற விஷயமோ இல்லை கவலையாக இருக்கிற விஷயம் எதுனாக்கா உடல் வளர்ச்சி. குழந்தைங்க அவங்க டிவிலையும் சினிமாலையும் பார்க்குற கொழு குழந்தைகளா இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. ஸோ அது பற்றின சிந்தனைகள் தான் நிறைய இருக்கும். ஸோ அதில் ஒரு முக்கியமான பங்கு தாய்ப்பால் கொடுப்பது. இந்த தாய்ப்பால் கொடுப்பது இப்போ நிறைய டவுட்ஸு இல்லை அதை பற்றின தவறான கருத்துக்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம மனித இனம் பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. அதில் தாய்ப்பால் கொடுப்பது இயற்கைன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தாய்மார்கள் உணரணும், முக்கியமாக பெண்மணிகள் உணரணும் அது. ஸோ அவங்களுக்கு இயற்கையாகவே தாய்ப்பால் கொடுக்கறத சாதாரணமாக குழந்தையிலேருந்தே அவங்க பார்க்கணும். சிறு பிள்ளையா இருக்கும்போதே மற்றொரு தாய்மார் பால் கொடுக்கறத பார்க்கணும். அவங்க வீட்டில் இருக்கணும், அவங்களுடைய அத்தைமார்கள் கொடுக்கறதை பார்க்கணும், இல்லை அவங்களுடைய அக்காக்கள் கொடுப்பதை பார்க்கணும். அது ஒரு இன்டகிரேட்டடாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த என்ன தோணும்னா அது ஒரு இயற்கையானது. எப்படி பூனை குட்டி போட்டவுடன், மாடு கன்று குட்டி போட்டவுடன் உடனே போய் தாவி போய் பால் குடிக்குதோ, அது நம்ம இப்போலாம் குழந்தைங்க பார்க்காம போயிடுறாங்க இந்த மாதிரி சீனெல்லாம். ஸோ அட்லீஸ்ட் மனித இனத்தில் அவங்க தாய்ப்பால் கொடுப்பதை ஒரு இயற்கையான விஷயமா ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது தாய்ப்பால் மிக மிக முக்கியமானது. அது குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்கு தேவையான கரெக்டான அளவில், சரியான அளவில் அவங்களுக்கு உணவு போய் சேரணும். அதில் புரதச்சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து மற்றும் வைட்டமின் சத்து எல்லாமே கலந்து கரெக்டான அளவில் போய், சரியான அளவில் போய் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையிலே தயாராகுது. அது தாய் கருவிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறதுனால முன்னாடியே குழந்தைங்களுடைய மார்பகங்களை தயார் பண்ணுது. ஸோ அந்த மேமரி கிளான்ஸ் எனப்படும் அதை பால் உற்பத்தி செய்யக்கூடிய கிளான்ஸ் எல்லாம் சரியாக தயாராகி குழந்தை பிறந்தவுடன் ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்னால சுரக்க தயாராகுது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன் என்னன்னாக்கா குழந்தை போய் பால் ஊட்டணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன். சரி மேம், இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் முன்னாடி ஒரு பாட்டியோ இல்லை ஒரு அம்மாவோ தன் பெண் கர்ப்பமாக இருக்கான்னா அப்போவே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இந்த மாதிரி உணவு எடுத்துக்கும், அந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டால் குழந்தைக்கு பால் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இருக்குது மேம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த அவேர்னஸ் இருக்கா தாய்ப்பால் பற்றிய அவேர்னஸ்? அதாவது இப்போ அவேர்னஸ் ஒரு பக்கம் குறைந்து இருக்கலாம். கூடவே சமுதாய பிரச்சனை. இப்போ முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருப்போம். பெரியவர்கள் தகப்பன்மார்கள் தான் வேலைக்கு செய்வார்கள். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போவதனாலும் தாயும் அவங்களுக்கு கிடைக்கிற மெட்டர்னிட்டி லீவ் 3 மாதம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வேற எடுப்பாங்க. பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தோன்னா இன்னும் அந்த மாதங்கள் குறையும். அப்புறம் 2 பேருமே வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கு. அதனால மெயின் ஃபேக்டர் அதுக்கு 2 பேரும், முக்கியமாக தாய்மாரும் வேலைக்கு போவதனால இந்த தாய்ப்பால் சரியான முறையில் என்ன ரெக்கமெண்டடோ அது கொடுக்க தவறுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிடையாது. இப்போ போன ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா 1 குழந்தை 2 குழந்தையா இருந்திருப்பாங்க. பெண் குழந்தைங்களை ரொம்ப ஒரு பக்கம் பெண் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளமாக பல சமுதாய பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்க ஒரே ஒரு சைல்ட்னால ரொம்ப செல்லமாக வளர்க்கப்படுகிறார்கள். ஸோ அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன், அவங்களே சிறு பிள்ளையா இருக்கிறது ஒரு மனப்பக்குவம். அப்புறம் தாய்ப்பால் கொடுப்பதை பற்றி தவறான கருத்துக்கள், அழகு போயிடும், அதுக்கப்புறமா வேற பிரச்சனைகள் வரும்,
இந்த மாதிரி பல தவறான கருத்துக்கள் இருக்கு. ஸோ காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால தாய்ப்பால் கொடுக்காம போகலாம். அதுவும் இல்லாமல் மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் பிரைமரி லாக்டேஷன் ஃபெயிலியர் இயற்கையாகவே வந்து ரொம்ப ரொம்ப ரேர் இது. அது மாதிரி சில பேருக்கு தாய்ப்பால் கொடுக்காம வராமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எடுத்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த பெண்மணிகளுக்கு வந்து நான் முதலே சொன்னேன் நிறைய பார்க்கணும், மற்றவர்கள் வந்து தாய்ப்பால் கொடுப்பதை நிறைய பார்க்கணும். இப்போ வந்து இந்திய குழந்தை நல சங்கம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள வந்து அடோலசன் வளரிளம் பருவத்தில் இருக்கும்போதே 10 to 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை வந்து வளரிளம் பருவ குழந்தைகள் சொல்கிறோம், இல்லை அடோலசன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஏஜ் குரூப்லேயே வந்து நம்ம வந்து இதோட முக்கியத்துவம் எடுத்து சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா நிறைய அவேர்னஸ் வரும். இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதாவது எத்தனை மாதம் வரைக்கும் வந்து இந்த தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணும்? சில பேர் வந்து உடனே வந்து ஒரு 3 மாசத்துல சடனாக நிறுத்திடுவாங்க, உடனே வந்து உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிடுவாங்க. குழந்தை பிறந்த உடனே எத்தனை மாதம் வரைக்கும் தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு இருக்கா மேம்? இருக்கு. இப்போ வந்து உலக சுகாதார மையமும் இந்திய குழந்தை நல சங்கமும் சேர்ந்து ரெக்கமெண்டட் இது வந்து 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்கிறாங்க. தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. தண்ணியோ இல்லை இப்போல்லாம் கிரைப் வாட்டர் இந்த மாதிரி ஏதோ விஷயங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஈவன் விட்டமின்ஸ் கொடுக்க தேவையில்ல. சில கண்டிஷன்ஸ் தவிர விட்டமின்ஸே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த 6 மாத காலம் வெறுமனே தாய்ப்பால் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து இணை உணவை சேர்க்க ஆரம்பிக்கணும். லைக் ராகி கஞ்சி, ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த 1 வயது வரும்போது அடல்ட் ஃபுட்டோட அதே போல் அளவு மட்டும்தான் கம்மி. ஆனால் ஒரு அடல்ட் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவெல்லாம் சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணணும். கூடவே தாய்ப்பாலும் கொடுக்கணும். ஸோ இணை உணவோடு சேர்ந்து தாய்ப்பாலும் 2 வயது வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஏன் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2.5 வயசுலேயே ப்ரீ ஸ்கூல் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு நம்ம தயார் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுது. சரி மேம், இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறோம், அதனால குழந்தைகளுக்கு என்ன நன்மை? அதாவது வந்து பொதுவாகவே வந்து ஆராய்ச்சிகள் கூட கொடுது குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் தான் முக்கியமான ஒரு இம்யூனிட்டி பவர் கூட. அதனால வந்து பல வியாதிகள் பல நோய்கள் வந்து குழந்தைகள் வந்து பாதுகாப்பு அடைகிறது வந்து தாய்ப்பால் முக்கியத்துவம். அதனுடைய நன்மைகள் பற்றி சொல்லுங்க மேம் குழந்தைகளுக்கு. கண்டிப்பா. இப்போ இந்த தாய்ப்பாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அபாரமான நன்மைகள் உண்டு. அது தாய்ப்பால் வந்து இயற்கையாகவே வந்து மனித இனம் காக்க வந்த ஒரு உணவு அது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த பிறந்த உடனே 1/2 மணி நேரத்தில் ஒரு நார்மல் டெலிவரினா 1/2 மணி நேரத்தில் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த முதல் வாரம் வரும் பாலுக்கு பேர் வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம், கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். அது தமிழில் வந்து சீம்பால் சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபுல்லி பேக் ஆன்டிபாடிஸ், குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள எல்லா ஆன்டிபாடிஸும் சேர்ந்து இருக்கும். கூடவே வந்து அந்த பிறந்தவுடன் குழந்தைக்கு எந்த அளவுல உணவு தேவையோ என்ன மாதிரி உணவு தேவையோ அது அழகா அந்த 1 வாரத்துல குழந்தைக்கு கிடைக்குது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்படியே கண்டினியூ பண்ணும்போது பாலோட தன்மை மாறி அதில் தேவையான புரதச்சத்தும் தேவையான அளவு கொழுப்பு சத்தும் தேவையான அளவு கால்சியம் பாஸ்பரஸும் கரெக்டான ரேஷியோவில் கிடைக்குது. இது இல்லாமல் மற்ற ஆன்டிபாடிஸ் வேற வேற நோய்களுடைய ஆன்டிபாடிஸ் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரம்ல ஐஜிஏ நிறைந்து இருக்கு. அதுக்கப்புறம் வர பாலில் கூட ஐஜிஏ நிறைந்த இம்யூனோகுளோபுலின் சொல்லுவோம், இம்யூனோகுளோபுலின் ஏ அது நிறைந்து இருக்கு. அது வந்து ஒரு ஆன்டிபாடி. அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய அந்த குழந்தையோட வாய், தொண்டை மற்றும் குடலை வந்து நல்லா அழகாக கோட் பண்ணிடுது. அது ஒரு கோட்டிங் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, எந்தவித கிருமியும் போய் குழந்தையோட அந்த குடலை வந்து எதுவும் செய்யாம பாதுகாக்குது. அதுல இருந்து நோய் முக்கியமா டயரியா, அதாவது பேதி, வாந்தி போன்ற கிருமியால வரக்கூடிய நோய்களிலிருந்தும், காது இன்ஃபெக்ஷன், காது தொற்று, அப்புறம் வந்து மீசில்ஸ் அம்மன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தொற்றுலேருந்து காப்பாத்துது. இது இல்லாம முக்கியமா வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற அம்மை நோய் கிட்ட இருந்து நீண்ட நாள் காப்பாத்துது. ஸோ இந்த மாதிரி தாய்க்கு வேற சில அம்மைகள் வந்திருந்தாலும் அதோட ஆன்டிபாடிஸ் தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு போகுது. ஸோ இந்த நோய்களிலிருந்தும் காப்பாத்துது. ஸோ நோய் மற்றும் அல்லாது அலர்ஜி, ஒவ்வாமை அப்படின்ற சில தோல் ஒவ்வாமை, மூச்சு குழல்ல வர ஒவ்வாமை, இது கிட்ட இருந்து கூட குழந்தைய காப்பாத்துது. இதெல்லாம் விட மிக முக்கியம் வந்து வேறு சில நோய்கள் இருக்கு. சீக்கிரமாகவே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா
நீரிழிவு நோய் வருது, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வந்து வராம நம்மளை பாதுகாக்குது. ஒபேசிட்டி, உடல் பருமன், இது வந்து தாய்ப்பால் முழுக்க முழுக்க குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஒபேசிட்டி வராம பாதுகாக்குது. எப்படின்னா, இன்சுலின் வந்து குறைந்த அளவுல காணப்படுறதுனால இன்சுலின் வந்து ஃபேட் செல்ஸ் வரத்துக்கு ஏதுவாக இருக்குது. அது இல்லாம லெப்டின் சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. இது வந்து அப்படைட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுது, குழந்தையோட பசித்தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உடல் பருமன் வராம பாதுகாத்து பின்னால வந்து நீரிழிவு நோய் வராம நம் குழந்தைகளை பாதுகாக்குது. இது இல்லாம மேலை நாட்டுலலாம் அதிகமா பாக்குறோம் சிட்ஸ், சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரோம். அதுல இருந்து நம்மள வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, இந்த குழந்தைங்களை ப்ரிவென்ட். சரி மேம், இப்போ வந்து ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க, ஒரு 6 மாதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போலேருந்தே அவங்க தயாராகணுமா? தாய்ப்பாலுக்காக விஷயங்கள், உணவு வகைகளை எடுத்துக்கலாமா? இல்லை வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து சில பேர் வந்து குழந்தை பிறந்த உடனே இந்த உணவை எடுத்துக்கோ, இது வந்து பால் சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி அவங்க ரெடி ஆகணும் மேம்? எப்படி ப்ரிப்ரேஷன் வந்து எந்த மாதத்துலேருந்தே வந்து தொடங்கணும்? இந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டால் பிள்ளைகளுக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெவலப்பிங் நேஷன்ஸும் அண்டர் டெவலப் நேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளோட வெயிட் வந்து ஆண் குழந்தைங்களை விட கம்மியா இருக்கு. லோ பர்த் வெயிட்டா பிறக்கிறாங்க. ஸோ இந்த லோ பர்த் பெண் குழந்தைகள் வந்து பின்னால வந்து குறைந்த எடையுள்ளதாகவும் ஹைட்டும் குறைந்த வளரிளம் பருவ பெண்களாக மாறுகிறார்கள். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சிறுசா பிறக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள். நம்ம வந்து இந்த சைக்கிளை பிரேக் பண்ணோம். எப்படி பிரேக் பண்ணணும்? கருவுற்று இருக்கும் போதே தாய்மார்கள் வந்து நமக்கு என்ன குழந்தைன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆணா பெண்ணாலாம் தெரிய போவது கிடையாது. தாய் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். எவ்வளவு தேவையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேலரிஸ் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அந்த அளவு அவங்க உணவுப் பொருட்கள் உட்கொள்ளணும். முக்கியமா அயர்ன் அண்ட் கால்சியம், இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் நிறைய சாப்பிடணும். சுண்ணாம்பு சத்து அது வந்து தேவையான அளவு அவங்களுக்கு சாப்பிடணும். இயற்கையான உணவுல கிடைக்காததுனால சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குது கவர்மெண்ட் கூட. ஸோ அயர்ன் மாத்திரையும் சுண்ணாம்பு சத்து மாத்திரையும் கால்சியம் டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும், தொடர்ந்து எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து அதை பிளட் டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுட்டு குறைந்து இருந்தாலும் அவங்க வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய் எடுத்துக்கொள்ளணும். குழந்தை பிறந்த பிறகு நிறைய ரத்தப்போக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா திருப்பியும் சப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ளஸ் பால் கொடுப்பதனால் அவங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் தேவைப்படுது, அதையும் கொடுக்கணும். ஸோ குழந்தை பிறக்கும் போதே, ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே தயாராகணும். ஃபியூச்சர் ஜெனரேஷனை வந்து நல்லபடியாக நல்ல ஹைட்டும் வெயிட்டும் கொடுக்கறதுக்காக நம்ம தயார் செய்யணும் நம்ம பெண் குழந்தைகளை. ஓகே மேம், நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில். அதாவது குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், தாய்ப்பாலோட முக்கியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவெளி, அதுக்கப்புறம் மீண்டும் தொடரலாம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு மற்றும் தாய்ப்பாலுடைய அவசியத்தை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட விஜயராணி மேடம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கூட தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பெண்மணிகளுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது இல்லை. என்ன ரீசன்? அது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்க தாய்ப்பால் கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க, பட் அவங்களுக்கு வந்து இந்த தாய்ப்பால் சுரப்பதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இப்போ என்ன அதுக்கான அட்வான்ஸ் சொல்யூஷன்ஸ் ஏதாவது வந்திருக்கா? அட்வான்ஸ் சொல்யூஷன்ஸ் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சரியாக சுரக்காததுக்கு முக்கியமான காரணம் ஆக்சிடோசன். இன்னொன்று வந்து இது ஆக்சிடோசன் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து வர்றதுனால யூஸ்வலாக வந்து அவங்க ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தாய்ப்பால் இல்லை, தாய்ப்பால் கிடையாது, வராது, அந்த மாதிரி அவங்க நம்பக்கூடாது. இன்னொன்று வந்து ஸ்டிமுலேஷன். குழந்தைங்க ஃபீட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து செக்ரீஷன் அவ்வளவா இருக்காது. ஸோ குழந்தைய ஃபீட் பண்ண அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மூலிமா நிறைய ஆக்சிடோசன்ஸ் வந்து நிறைய பால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ கூடவே வந்து கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவங்க சீனியர்ஸ், அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கிறதுனால மதர் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக வரும், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி பண்ணணும். ப்ளஸ் நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் இப்படி இருந்ததுன்னா தாய்ப்பால் கண்டிப்பாக வரும். இது இல்லாமல் இயற்கையான உணவுகள்லாம் சில இது இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா தாய்ப்பால் நல்லாவே வரும். அதில் வந்து முக்கியமாக பூண்டு, கீரை, இது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா மீன் வகைகள் இதெல்லாம் கொடுக்கலாம். இதையும் இல்லாமல் அவங்களுக்கு தாய்ப்பால் சரியாக வரலைன்னா அவங்கள மருத்துவரை அணுகி அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். மார்பகத்திலேயே ப்ராப்ளம் இருக்குதா, நிப்பிள் கிராக் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஃப்ளாட் நிப்பிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பால் வரத்துக்கு உண்டான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுக்கு தீர்வு காணலாம். மற்றும் கேலக்டோகாக்ஸ், பால் வரத்துக்கு சில மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, அது மாதிரி மருந்துங்களை அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ பால் வராது அப்படின்றது வந்து ஒரு ரேரிட்டி தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைண்ட் செட் வந்து பால் கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், பால் வரும் அப்படின்றத நம்பணும். பெண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேணும், அதாவது நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கொடுக்க முடியும்னு அவங்களாகவே நினைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மெடிசன், 2வது உணவு வகைகள் கூட இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து பெண்கள் வந்து சில பேர் வந்து 3 மாதங்கள் மட்டுமோ இல்லை ஒரு 2 மாதங்கள் மட்டுமே குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுத்துட்றாங்க. அதனால அவங்களுக்கு எந்த மாதிரியான வியாதிகளோ வேற ஏதாவது பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்க நேரிடுமா தாய்ப்பால் கொடுக்காததுனால? தாய்ப்பால் கொடுக்காததுனால லாங் டேர்ம் பிரச்சனைகள் சில ஸ்டடீஸ் மூலயமா தெரிஞ்சிருக்கும். இப்போ சுத்தமாக பாலே கொடுக்காத பெண்களில் வந்து சில விதமான கேன்சர் நோய் வரத ஸ்டடீஸ் சொல்லுது. அதில் முக்கியமாக ஒவேரியன் கேன்சரும் பிரெஸ்ட் கேன்சரும். இது ஏன்னாக்கா அந்த பால் கொடுக்குற நாட்களில் வந்து ஈஸ்ட்ரஜன் வந்து சப்ரஸ் பண்ணுது. ஸோ ஈஸ்ட்ரஜன் சப்ரஸ் பண்ணுறதுனால ஈஸ்ட்ரஜனோட எஃபெக்ட் கொஞ்ச காலம் இல்லாமல் இருக்கிறதுனால இது போன்ற கேன்சர் வராமல் தடுக்க முடியுது. ஸோ இதுதான் மெயின். குறைந்த காலம் கொடுக்கறது வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதுக்கு வந்து இப்போல்லாம் வந்து பிரெஸ்ட் மில்க் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை வேலை செய்கிற இடத்துல க்ரஷ் ஃபெசிலிட்டி இருக்குது, இல்லைன்னா பாலை எடுத்து ஸ்டோர் பண்ணி வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம். பிரெஸ்ட் பம்ப்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து 24 மணி நேரம் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே அந்த பாலை வந்து ஸ்டோர் பண்ணி தாய் வீட்டுக்கு வரும்போது குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ வராமல் போகிறதுல வந்து முத ஸ்டடீஸ் மூலயமா சொல்லக்கூடிய இந்த கேன்சர் வியாதியும் மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா தாய்க்கு வந்து ஒபேசிட்டி, லைக் பால் கொடுப்பதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒபேசிட்டி இருக்கிறத சொல்கிறாங்க, அதுவும் ஸ்டடீஸ் மூலயமா ப்ரூவ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கலனா வந்து நிறையா தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சர்டன் பீரியடு வந்து தாய்ப்பால் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறமா கிடைக்கலாம், அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கு மேம்? பிள்ளைகள் வந்து வளர்ந்த பிறகு அதனுடைய எஃபெக்ட் ஏதாவது தெரியுமா? வந்து கம்மியாக தான் வந்து தாய்ப்பால் கிடைச்சிருக்கு, வேறு வழி இல்லாமல் ஏதாவது சில காரணங்களுக்காக கிடைச்சிருக்கு. ஸோ வந்து குழந்தைகள் வந்து தொற்று நோய் அதெல்லாம் இருந்தும் சிறுவயதை தாண்டி பெரிய ஆகும்போது அதை அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுமா? ஏதாவது வாய்ப்பு? இல்லை, அந்த மாதிரி மேஜராக சொல்ல முடியாது. இப்போ பிறந்து வளர்ற சமயத்திலேயே அடிக்கடி தொற்று வந்தாக்கா வெயிட் கெயின் இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கலாம். முக்கியமாக வந்து பேதி போன்ற பிரச்சனைகள், ஒவ்வாமைனால வரக்கூடிய பிரச்சனைகள், வீசிங் அந்த மாதிரி வருது. அப்புறமா வந்து அடிக்கடி பேதி வாந்தி வந்தாக்கா மற்ற வைட்டமின் சத்தெல்லாம் குறைந்து கிரானிக் ப்ராப்ளம் வருது. மற்றும் வேற சில ஸ்டடீஸ், மேலை நாட்டில் பண்ண ஸ்டடீஸ்ல என்ன தெரியறது வருதுன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்றோம், IBS, இல்ல கிரான்ஸ் டிசீஸ், இது போன்ற வியாதிகள் வந்து தாய்ப்பால் அதிகம் கொடுக்காத குழந்தைகள்ல அந்த இன்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம தாய்ப்பால் கொடுக்காம இந்த சப்ளிமெண்ட் பண்றாங்க இல்லையா, டின் பால் மூலமா சப்ளிமெண்ட் பண்ணும்போது, பவுடர் பால், அது சப்ளிமெண்ட் பண்ணும்போது உணவு வந்து அதிக அளவுல கொடுத்து குழந்தைங்க வந்து ஒபீஸ் ஆயிடுறாங்க, உடல் பருமன் வருது. அந்த உடல் பருமன் ஆரம்ப காலத்திலே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா லேட்டர் ஆன் அவங்களுக்கெல்லாம் வந்து டைப் 1 ஒரு டைப் 2 டயபெட்டிஸ் வரது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம், இது போன்ற வியாதிகள் வந்து ஒரு கோரிலேட்டட் ஸ்டடீஸ் நிறைய தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் குறைந்த அளவில் கொடுத்த குழந்தைங்களுக்கும் பிற்காலத்தில் வந்து நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் வரத்துக்கு உண்டான அபாயம் மிக அதிக அளவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து வேற முக்கியமாக நான் இப்போ இருக்கிற தாய்மார்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்னும் இப்போ இருக்கிற இந்த ரீசன்ட் ஸ்டடீஸில் என்ன பார்த்துருக்காங்கன்னா தாய்ப்பால் நல்லா கொடுத்த குழந்தைகளுக்கு வந்து ஐக்யூ வந்து ஹையராக இருக்கிறதா நிறைய ஸ்டடீஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்னன்னா நம்ம நிறைய அகாடமிக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம்,
அப்படி இருக்கும்போது தாய்ப்பால் மூலயமா எக்ஸ்ட்ரா ஐக்யூ உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த அட்வான்டேஜை ஏன் விட்டுடணும்? அதனால தாய்மார்களுக்கு வந்து இதை சொல்லி ஒரு மோட்டிவேஷனாக நம்ம பண்ணி குழந்தைய வந்து தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைகள் வந்து அதிக அளவில் ஐக்யூ இருக்கிறத நம்ம அறிவுறுத்தணும். அது இல்லாமல் ப்ரீடம் குறைந்த மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து இருந்தாக்கா அந்த குழந்தைங்களும் ஒரு சில ஸ்டடீஸில் வந்து அவங்களோட அறிவுத்திறன் வளர்ச்சி வந்து ரொம்ப நன்றாகவே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு. சரி மேம், இப்போ வந்து பெண்கள் வந்து கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க, அதாவது எந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து அவங்க எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்துக்கணும், யாரை வந்து கன்சல்ட் பண்ணணும்? வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இல்லை, ஸோ லேடிஸ் யாரும் இல்லை, அதாவது குழந்தை பிறந்த உடனே வந்து தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய விஷயமே எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எப்படி அவங்க வந்து யாரை அணுகணும் அந்த மாதிரி விஷயங்கள்? இப்போல்லாம் வந்து இப்போ வில்லேஜ் மாதிரி இடத்துலலாம் எடுத்துட்டிங்கன்னா கிராமத்தில் வந்து கிராம சுகாதார மையம் இருக்குது, சப் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருக்காங்க. அவங்களே நிறைய இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த விழிப்புணர்வே தாய்ப்பால் தினம் விழா, தாய்ப்பால் வார விழா அந்த மாதிரி. அப்புறம் வெல் பேபி கிளினிக்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. அங்கே வந்து கொழு பேபிக்கு பரிசு கொடுப்பதும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அங்கே இருக்கிற மருத்துவர்களே வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க சுகாதார மைய டாக்டர்ஸ் அணுகி அவங்க மருத்துவர்கள் அணுகி அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். இன்னும் மற்ற இடங்களில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இன்னும் இணையதளத்தில் போய் தாய்ப்பாலோட சிறப்பு என்ன அப்படின்னு போட்டு கூகுள் பண்ணி அது போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபில் இருக்கிறவங்க வந்து பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து குழந்தைய அவங்க கூட தான் இருக்கும். சில டைம் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுனால வந்து இப்போ காலையிலேயே வந்து சீக்கிரமாகவே ஒரு 2 தடவையோ, இல்லை வந்து மதியம் வந்து மறுபடியும் வந்து ஒரு தடவையோ, ஈவினிங் வந்து ஒரு தடவையோ அந்த மாதிரி கணக்கு பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்? அதாவது ஏதாவது வரைமுறை இருக்கா மேம்? அது மாதிரி ஒன்றும் கிடையாது. டிமாண்ட் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து குழந்தைக்கு வந்து பசிக்கும் போது பாலை கொடுக்கணும். ரொம்ப இப்போ நீண்ட நேரம் ஆகுது குழந்தை தூங்கிட்டே இருக்குன்னா ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே வெயிட் பண்ணாமல் குழந்தைய எழுப்பி பாலை கொடுக்கணும். ஸோ பசித்து உணவருந்தணும் குழந்தைக்கு. நேச்சுரல் இன்ஸ்டிங்க்லே குழந்தை இது வந்து 40 வாரம் கடந்து பிறக்கிற குழந்தைக்கு சரியாக இருக்கும். இன்னும் இந்த ப்ரீ டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே குறை மாதத்திலே பிறக்கிற குழந்தைங்க வந்து நிறைய நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து எழுப்பி 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணலாம். இது தாய்ப்பால் கொடுக்கறது. ஸோ நாள் ஆக ஆக தாய்ப்பால் கொடுக்குற டிமாண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்டேருந்து அதிக அளவில் வளர்ச்சி வர்றதுனால இன்னும் அதிகமாகி கொண்டே போகும். அப்போது வந்து அந்த டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாலும் சுரக்க ஆரம்பிக்கும், தாயும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலான்னா தாய் காலையில் எழுந்த விடணும். வேலைக்கு செல்லும் முன் ஒரு தடவை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். போகுவதற்கு முன் தாய்ப்பாலை எடுத்து வச்சுட்டு போகலாம். பிரெஸ்ட் பம்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தாய்ப்பாலை எடுத்து வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல அவங்க எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் வீட்டில் பராமரிக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இப்போது தாய்ப்பால் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து ரெக்கமெண்டட் வந்து ஆவின் பால் இல்லைன்னா டின்ல வர பவுடர் பால், ஃபார்முலா ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பால் கொடுக்கலாம். அதுவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த குழந்தை ஒரு ஃபீடில் வந்து எவ்வளோ எடுத்துக்குதுன்னு பார்த்து அந்த அளவு வச்சு கொடுக்க ஆரம்பிக்கணும். இது வந்து இந்த ஃபார்முலா ஃபீட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுனால 6 மாதம் இடைவிடாமல் 6 மாதம் தாய்ப்பாலே கொடுக்க முடியறதில்ல வேலைக்கு செல்லும் தாய்மார்களால். அப்போ வந்து இணை உணவை வந்து 4 மாதம் முடிந்த அளவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மற்ற கொடுக்க முடிங்கிற தாய்மார்கள் வந்து 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுத்து அதுக்கப்புறம் இணை உணவை ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தை நீர் ஆகாரமாக சாப்பிட்றதுனால ஃபஸ்ட்டு திரவ உணவு ஸ்டார்ட் பண்ணணும். இணை உணவு வந்து திரவமாக இருக்கணும். அதுக்கு வந்து முதல்ல வந்து முளை கட்டின ராகி கஞ்சி கொடுக்கலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலை, அரிசி பொட்டுக்கடலை வறுத்து அரைத்து 4:1 ரேஷியோவில் வறுத்து அரைத்து அந்த கஞ்சி கொடுக்கலாம். கஞ்சி காசி கொடுக்கணும். அடுத்து ஃப்ரூட் ஜூஸஸ், பழச்சாறு, எல்லா விதமான பழச்சாரும் கொடுக்கலாம். முக்கியமாக சாத்துக்குடி கொடுக்கலாம், தக்காளி சாறு கொடுக்கலாம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த திரவ உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது வந்து குழந்தைக்கு வந்து கூட்டி முழுங்க தெரியும். இது எதுவுமே இந்த ஜூஸோ கஞ்சோ எதுவுமே வந்து புட்டி பாலில் கொடுக்கக்கூடாது, புட்டியில் கொடுக்கக்கூடாது, ஸ்பூன் வழியாக கொடுக்கணும்.
அதுக்கு அடுத்து இதை சாப்பிட ஆரம்பிச்சோன்னா செமி சாலிட் ப்ரிப்பரேஷனில் நம்ம கொடுக்கலாம். அந்த திரவகமாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்தில் கொடுக்கணும். அது வந்து மேஷ்ட் வெஜிடபிள்ஸ், இதே கஞ்சம் ஒன்று கெட்டி பதத்தில் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஸ்டீம்டு வெஜிடபிளை நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்த உடனே நல்லா கூட்டி முழுங்க தெரிஞ்ச உடனே நம்ம வந்து சாலிடாகவே கொடுக்கலாம். இப்போ சாதம், இட்லி, பருப்பு, இடியாப்பம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கலாம். மேம், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள், அதாவது தாய்மார்களுக்கு பல விஷயம் தெரியறதில்ல, தாய்ப்பால் பற்றி அவசியம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, குழந்தைகளுக்கு அதுதான் ஒரு முக்கிய உணவாக இருக்கும். ஸோ அதனை சிறப்பிக்கும் விதமாக வந்து பல விஷயங்கள் மக்களுக்கு தெரிகிற விஷயங்கள் டவுட் இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த கருத்துக்கள் கிடைச்சிருக்கும். நன்றோம். பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை பெருமையுடன் வழங்கும் சுதந்திர தின பாடல். சூழ்ச்சியை வென்று
கேட்ட பாடலை பாடியவர்கள் சாதனா, ஷாமினி மற்றும் ராஜஸ்ரீ. இசையமைத்தவர் முருகானந்தம். பாடல் வரிகள். Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. இதுவரை நீங்கள் கேட்டது லட்சுமி கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் சாருமதி, மான்யா, மயூரி, கீர்த்தவர்ஷினி வழங்கிய தமிழ் பாடல். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் உருது பெண்கள் நடுநிலை பள்ளி வேலூர் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் சல்மா. My hobby. A hobby is an interesting activity which gives pleasure in one's leisure time. It also helps us to relax. There are different kinds of hobbies such as painting, photography, gardening, wood work, stamp collection, etc. My favorite hobby is gardening. There is a spacious ground in the backyard of my house. I have developed the ground into a beautiful garden.
First, I have collected all the required tools for gardening in my leisure time. I went to the market and purchased some kinds of small plants for my garden. I mixed the good manure with the soil of the garden. I have planted some kinds of roses, some fruit plants and some plant of vegetable. I watered them daily. They grew up slowly. I watched their growth with pleasure. I looked after the plants very carefully. Our needs for fruits and vegetables are met from my garden. Thus, my hobby also is very useful to my family. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் கதை கூற வருகிறார் கரிமா. மனக்கட்டுப்பாடு கதை. பெண்மணி ஒருத்தி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு பெரியவர் ஒருவரை காண சென்றார். அவரிடம் தன் மகன் அதிகமாக இனிப்புகளை விரும்பி உண்வதாகவும் அந்த பழக்கத்தை இழுவதற்கு அறிவுரை சொல்லுமாறு கேட்டார். அந்த பெரியவர் 40 நாள் கழித்து வந்து தன்னை பார்க்குமாறு கூறினார். மீண்டும் பெண்மணி மகளுடன் அவரை சந்தித்தார். பெரியவர் சிறுமையுடன், தம்பி, இனிப்புகளை அதிகமாய் உண்ணாதே, உடல் நலத்திற்கு கேடு, விளைவினையாக்கும் என்று கூறினார். அதை கேட்ட அப்பெண்மணி, இதை நீங்கள் அப்பொழுதே கூறியிருக்கலாமே, ஏன் 40 நாள் கழித்து சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த பெரியவரோ, அம்மா, எனக்கே இனிப்பு அதிகமாய் உண்ணும் பழக்கம் இருந்தது. நான் முதலில் என்னை திருத்திக் கொண்டே பெற்ற பிறகுக்கு அறிவுரை கூற முடியும். 40 நாள் கழித்து இப்பொழுதுதான் இனிப்பு உண்ணுவதை நான் குறைத்துவிட்டேன். அதனால் தான் உன் மகனுக்கு அறிவுரை கூறினேன் என்றார் அப்பெரியவர். நம்மை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். இல்லை என்றால் பலவற்றுக்குள் நாம் அடிமையாகி விடுவோம். உடன் தடுக்கமே எல்லோருக்கும் புகழ் சேரும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரை நிகழ்த்த இருக்கிறார் ராசியா சுல்தானா. The importance of discipline. Discipline is very important for the people, especially who live in a democratic country. The father of our nation, Mahatma Gandhi, stressed the value of moral discipline. If there is no discipline, there will be no democracy in a country. Discipline makes a man cultured. A disciplined man becomes a savage. A person who has no discipline is still an animal. Therefore, children should be taught discipline from the childhood, both in home and school. There should be discipline not only a battlefield but everywhere in a country. In the public place, we must behave according to the rules and regulations. Discipline is based on code of conduct. A disciplined person becomes a gem among people. Advanced countries are following the path of discipline. If there is no discipline among the players in the team, the other team only can win the match. Therefore, only a trained nation can achieve its goal. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் கதிஜாதுல் குப்ரா. நீதி நெறி வாழுவமால் இருக்க வேண்டும், நெஞ்சார உன்மதனை பேச வேண்டும், ஓதிமறை உயர்ந்தவரை மதிக்க வேண்டும், ஒப்பற்ற ஆசான் சொல் கேட்க வேண்டும், ஆதியிலே வாழ்ந்த முறை நினைக்க வேண்டும், ஆபத்தில் உற்றவர்க்கு உதவ வேண்டும், ரோதி வடிவானவைக்கு சொல்ல வேண்டும், சுகம் பெறவே வாயார வாழ்த்த வேண்டும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார் ஹம்ரீன் மற்றும் கௌசியா. Excuse me ma'am, may I come in? Good morning ma'am. Yes, good morning Amreen. How are you Amreen? How is your practice? There is just really tough ma'am. What's the matter Michael? Why do you look so dull? Ma'am, I am defied. My mother is not very happy about my missing classes for 1 week. She feels my study will suffer. I am confused ma'am. What is your advice me to do? Well, what do you propose to do? Ma'am, you cannot have hunger. I am to play in such an important tournament. In that case, I think you should tell to your subject teacher, request them to teach in advance what they are going to teach the class during your absence. Ask them if they can teach. When both of you are free, then tell it out with your mother. Will have any objection then? How thank you, ma'am. I feel great to receive. I am a sad that teachers will not say until it was. Thank you, ma'am. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார் கௌசியா மற்றும் சல்மா. தங்கச்சி சல்மா
சல்மா, நேற்று உன்னை விளையாட்டத்தில் பார்க்க முடியவில்லையே. ஆமாம் அக்கா, நேற்று எங்கள் வீட்டை சுற்றி தோட்டம் அமைத்தோம், அதனால் விளையாட வரவில்லை. உங்கள் ஊரில் உள்ள அனைத்து வீடுகளையும் தோட்டம் உண்டா? எங்கள் ஊரில் தோட்டமில்லாத வீடுகளே இல்லை. இப்பொழுது எங்கள் ஊரே மாறிவிட்டது. சரி, எங்கள் தோட்டத்தை என்ன விதைத்துள்ளீர்கள்? கீரை விதைக்கிறோம். நீ என்ன நட்டுள்ளாய்? நான் ரோசா நட்டுள்ளேன். நானும் உங்களை போன்ற எங்கள் வீட்டு தோட்டம் அமைக்க போகிறேன். மகிழ்ச்சி அக்கா. இன்று நீங்கள் பட்டு அணைத்திருக்கிறீர்களே, காரணம் என்ன? இன்று எனக்கு பிறந்த நாள் சல்மா. வாழ்த்துக்கள் அக்கா. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஹம்ரீன் மற்றும் கௌசியா. Up in the blue sky, what do you see? Star and star twinkling at me. Twinkling, twinkling, la 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 la. Twinkling, twinkling, la 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 la. Inside the classroom, what do you see? Teacher and children are singing like cuckoos. Singing, singing, la 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 la. Singing, singing, la 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 la. Up in the blue sky, what do you see? Star and star twinkling at me. Twinkling, twinkling, la 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 la. Outside the classroom, what do you see? Boys and girls are playing like kittens. Playing, playing, la 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 la. Playing, playing, la 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 la. Up in the blue sky, what do you see? Star and star twinkling at me. Twinkling, twinkling, la 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 la. Twinkling, twinkling, la 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 la. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார்கள் ஹுஸ்னா பேகம் மற்றும் நஸ்ரீன். நூலைப்படி பாடல். நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி. முறைப்படி நூலைப்படி. காலையில் படி கரும்பகல் படி. மாலை இரவு பொருள் படும் படி. கற்பவை கற்கும் படி. வள்ளுவர் சொன்னபடி. கற்கத்தான் வேண்டும் அப்படி. கல்லாதவர் வாழ்வதை எப்படி. அறம்படி பொருளை படி. அப்படியே இன்பம் படி. இறந்த தமிழ்நான் வரை மறந்ததென்று சொல்லும்படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி. பாரதிதாசன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார் சாதியா மற்றும் யாஸ்மின். Hi Raju. Hi Rani. Could you please help me to solve the sum? Sure, certainly. Come, let us solve together. Okay, I don't get answer to this sum at all. Come on, we will go step by step. Yes, you are correct. The first step is this. Is this the first step? Yesterday our teacher explained this is in our class. Sorry, I don't remember. It is we know to remember this step. Yes, you are suddenly right. It is shall we go to the next step? Oh sure, this step is also very easy to solve. Friends, shall we discuss the practice swims? It is very easy to solve. Okay, bye Raju. Okay, bye Rani. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஃபிசா. கிளையினிற் பாம்பு தொங்க விழுதொன்று குரங்கு தொட்டு விளக்கென்ன தொட்ட பிள்ளை வெடுக்கேட்ட குதித்து போல் கிளைதோறும் குதித்து தாவி கிழிவுள்ள விழுதையெல்லாம் ஒலிப்பாம்பா எண்ணி எண்ணி உச்சை போல் தன் வால் பார்க்கும். இந்த பாடலியை எழுதியவர் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார்கள் சபிஹா மற்றும் தஸ்லிம் பேகம். Our state Tamil Nadu is a beautiful state. Has a language on the eastern side. We have many temples, big temple. Yes, I have visited hill station like Ooty, Kodaikanal, you know. Have you visited any of this place? Yes, I have visited Ooty once. Nice different types of flowers are there. It was wonderful. Green hills, waterfall, beautiful garden with tubes of roses. Thank you, very nice. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரையை கூற வருகிறார்கள் ஹப்சா மற்றும் சாதியா. தன் மதிப்பை பேணுதல். நம் நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்பாடல் வந்தே மாதரம். இப்பாடல் தோன்றியது எப்படி என்று தெரியுமா? பக்கிம் சந்திரர் என்பவர் வங்காளத்தில் மாவட்ட துணை ஆட்சியாளராக இருந்தார். ஒருமுறை ராமகிருஷ்ணரிடம் வாழ்த்து பெற சென்றார். ராமகிருஷ்ணர் அவரிடம் உன் பெயர் என்ன என்று வினவினார்.
என் பெயர் பக்கீம் சந்திரன் என்றார் அவர். அப்படியென்றால் நீ வளைந்த சந்திரனா, அதாவது தேய்பிரையா? ஒருவேளை ஆங்கிலேயரிடம் வேலை செய்து இப்படி வளைந்து போய்விட்டாயா என்று கேலியாக கேட்டார். வங்காள மொழியில் பக்கீம் என்றால் வளைந்த என்பது பொருள். அப்போதுதான் தன்மதிப்பை இழந்து அடிமையாக வேலை செய்கின்றோம் என்ற உணர்வு பக்கீம் சந்திரனுக்கு ஏற்பட்டது. உடனே அந்த வேலையை விட்டுவிட்டார். நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார். அப்போது எழுதிய நூல்தான் ஆனந்த மடம். அந்த நூலில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பாடல்தான் வந்தே மாதரம். எப்போதும் நாம் நம் மதிப்பை காத்து கொள்ளுதல் வேண்டும். ஒருபோதும் விட்டுத்தரக் கூடாது. பலவற்றை விட்டு தரலாம், சிலவற்றை விட்டு தரவே கூடாது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார் நிஹா ஃபாத்திமா. Incy spider, rhyme of the water spout. Down come the rain and rise up all the rain. Out come the sun and rise up all the rain. So incy spider, rhyme of the water spout. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார் முஃபீசா. விவேகானந்தர் ஒரு முறை பசியால் வாடியிருந்தார். அவர் வாடியிருப்பதனை ஒருவர் பார்த்தார். அவரது பசியை போக்க விரும்பினார். ஐயா, நீங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்களே, உங்களை பார்த்தால் உணவு உண்ணாத போல் தெரிகிறது. சப்பாத்தி சுடுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நீங்களே சப்பாத்தி சுட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். விவேகானந்தர், ஏன் நீ எனக்கு சுட்டுக் கொடுக்க மாட்டியா என்று வினவினார். ஐயா, நானே ஒரு ஏழை, என் கையால் உங்களுக்கு உணவு கொடுக்க கூடாது என்றார். மற்றவர்கள் சொல்லுவதை பற்றி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நீயே சப்பாத்தி சுட்டுக் கொடு என்று கூறி அவர் சுட்டுக் கொடுத்து சப்பாத்தியை உண்டார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார் ஜுவரியா தபுசும். When you are happy and you know it, clap your hands, clap your hands. When you are happy and you know it, and you really want to show it, tap your feet, tap your feet. When you are happy and you know it, and you really want to show it, turn around, turn around. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார்கள் சாஃபியா மற்றும் ஹர்ஷியா பானு. Good morning, teacher. Good morning, Shafia. What do you do after you wake up? Say, I brush my teeth. Say, I brush my teeth. Teacher, I brush my teeth. Shafia, what do you do with your pencil? Say, I write with a pencil. Teacher, I write with a pencil. Shafia, our classroom look neat. Thank you, teacher. What did you do yesterday? Yesterday, I finished my homework. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார்கள் சாஃபியா அர்ஷிரா பானு. Poem trains over the mountains, over the plains, over the rivers. Here come the trains, carrying passengers, carrying mails, bringing the precious loads in without fail. Thousands of light cars, all rushing on through day and darkness, through day and dawn, over the mountains, over the plains, over the rivers. Here come the trains. Thank you. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருதுவில் உரை நிகழ்த்த இருக்கிறார் சல்மா. यौम आज़ादी, हिंदुस्तान हमारा मुल्क है। इस मुल्क पर पहले अंग्रेज़ों की हुकूमत थी। अंग्रेज़ तिजारत करने के लिए हिंदुस्तान आए थे। रफ्ता रफ्ता इन्होंने सारे मुल्क पर कब्जा कर लिया। ये बात यहाँ के लोगों को पसंद ना आई। जिन लोगों ने अंग्रेज़ों के खिलाफ आवाज़ उठाई उनमें गांधी जी, जवाहरलाल नेहरू और मौलाना अबुल कलाम आज़ाद शामिल हैं। अंग्रेज़ों ने आज़ादी के मुजाहिदों को कैद किया, गोलियां बरसाए, लेकिन उनके दिलों से आज़ादी की लड़ाई ख़त्म ना हुई। वो बराबर अंग्रेज़ों से लड़ते रहे। आखिर मजबूर होकर 15 अगस्त 1940 को अंग्रेज़ों ने हमारे मुल्क को आज़ादी दे दी। जवाहरलाल नेहरू हिंदुस्तान के पहले वजीर आज़म बनाए गए। நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட இருக்கிறார்கள் ஹும்மி, குல்சும் மற்றும் ரிஸ்வானா. மழையே மழையே வா வா வா, நல்லவான புனலே வா வா வா, இவயத்தமுதே வா வா வா, தகர பந்தல் தன தனவென, தாமும் கூரை சலசலவென, நகர பெண்கள் செப்பு குளங்கள் நன்றெங்கும் கன கன கனவென, மழையே மழையே வா வா வா, நல்லவான புனலே வா வா வா, ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி, மழையே மழையே வா வா வா, நல்லவான புனலே வா வா வா, தழையா வெப்பம் தழைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், ஒருவார் எல்லாம் மழை போலே எருதை ஓட்டி பொன்னே கூட்டவும், மழையே மழையே வா வா வா, நல்லவான புனலே வா வா வா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹஃபீஸா. जब तू पैदा हुआ कितना मजबूर था, है जहाँ तेरी सोचों से भी दूर था, हाथ पाँव भी तब तेरे अपने न थे, तेरी आँखों में दुनिया के सपने न थे, तुझको आता था जो सिर्फ रोना ही था, तुझको आता था जो सिर्फ रोना ही था, दूध पी के तेरा काम सोना ही था, दूध पी के तेरा काम सोना ही था, तुझको चलना सिखाया था माँ ने तेरी, तुझको दिल में बसाया था माँ ने तेरी, माँ के साए में परवान चढ़ने लगा, वक्त के साथ खद तेरा बढ़ने लगा, धीरे धीरे तू कलियल जवा हो गया, तुझ पे सारा जहां मेहरबान हो गया, जोर बाजू पे तू बातें करने लगा, खुद ही सजने लगा, खुद संवरने लगा, एक दिन एक हसीना तुझे आ गई, बल्कि दुल्हन वो फिर तेरे घर आ गई, फर्ज अपने से तू दूर होने लगा, बीजे नफरत का खुद ही तू बोने लगा, याद कर तुझसे माँ ने कहा एक दिन, अब हमारा गुजारा नहीं तेरे बिन, सुन के ये बात तू देश में आ गया, तेरा गुस्सा तेरे गफल को खा गया, जोश में आके तूने ही माँ से कहा, मैं था खामोश सब कुछ देखता ही रहा, आज कहता हूँ पीछा मेरा छोड़ दो, जो है रिश्ता मेरा तुमसे वो तोड़ दो, जाओ जाके कहीं काम धंधा
के इबरत का तू अपनी शाह रह गया, ढूंढ ले अब तेरा जोर कहाँ रह गया, तू जाह का में रब्बी बुलाता रहा, अपने माँ बाप को तू सताता रहा, काट ले अब वही तूने बोया था जो, तुझको कैसे मिले तूने खोया था जो, याद करके गया दूर रोने लगा, कल जो तूने किया आज होने लगा, जो पढ़ा टूटी खटिया पे बूढ़ा है तू, तेरे बच्चे भी अब तुझसे डरते नहीं, नफरतें हैं वो तुझसे मोहब्बत वो करते नहीं, दर्द में तू पुकारेगी ओ मेरी माँ, दर्द में तू पुकारेगी ओ मेरी माँ, तेरे ही दम से रोशन है दोनों जहां, वक्त चलता रहे वक्त रुकता नहीं, टूट जाता है वो जो कि झुकता नहीं, मौत आएगी तुझको मगर वक्त पर, बन ही जाएगी तेरी खबर वक्त पर, अश्क आंखों में थे वो रवाना हुए, मौत का ये हिचकी बहाना हुए, ओ लेता रहे जो बड़ों की दुआ, ओ लेता रहे जो बड़ों की दुआ, उसके दोनों जहां उसका हामी खुदा, उसके दोनों जहां उसका हामी खुदा, याद रखना तू सागर की इस बात को, भूल जाना न रहमत की बरसात को, भूल जाना न रहमत की बरसात को, भूल जाना न रहमत की बरसात को. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரையாடல் நிகழ்த்த இருக்கிறார்கள் நிஷா துனிசா மற்றும் ரேஷ்மா. தோழி, ஊர்வான பரப்பான சில பூச்சிகளை துன்புறுத்துகிறோமே, அது முறையா? உலகில் உள்ள அனைத்துக்கும் மனிதர்களுக்காக படிக்கப்பட்டவை, அவற்றுள் துன்புறுத்துவதில் தவறு என்ன? உன் எண்ணம் தவறு. எல்லாம் உயிர்களையும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே படிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் துன்புறுத்துவதனாலும் கொள்வதனாலும் இழப்பா நமக்குத்தான். இழைப்பா நமக்கா? எப்படி? சொல்கிறேன் கேள். தவளைகள் சில நட்பூச்சிகளை உண்டு அரிடம் இருந்து நம்மை காக்கிறேன். பறவைகள் பழங்காலை உண்டு எச்சிமிடுவதனால் அதிலுள்ள விதைகள் மரங்களை முளைக்கிறேன். போது தொறுகிறது இழப்பா யாருக்குண்டு? நமக்குத்தான். ஆனால் இந்த பாம்புகளை மட்டும் விடக்கூடாது. இதனால் மனித உயிர்களுக்கு ஆபத்து தவிர பயன் ஒன்றும் இல்லை. பாம்புகள் பயன் இல்லையா? பாம்புகள் எலிகளை உணவாக உண்ணவில்லை என்றால் எலிகள் பெருக்கி அவை பெயர்களை அல்ல அழித்துவிடும். அட ஆமா, இனி எந்த உயிர்களையும் துன்புறுத்தவும் மாட்டேன், கொல்லவும் மாட்டேன். நன்றி நண்பா ரேஷ்மா. மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் மரியம். जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, चांद तारे सभी झिलमिलाने लगे, जिस तरफ से भी गुजरे मेरे मुस्तफा, जिस तरफ से भी गुजरे मेरे मुस्तफा, रहमतों के खजाने लुटाने लगे, रहमतों के खजाने लुटाने लगे, जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे। पत्थरों को जो आका इशारा किया, पत्थरों को जो आका इशारा किया, कलिमाए तैयबा गुनगुनाने लगे, कलिमाए तैयबा गुनगुनाने
मुस्कुराने लगे, जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे। पहुँचे मेराज में जब मेरे मुस्तफा, पहुँचे मेराज में जब मेरे मुस्तफा, जिब्राईल अर्श पे लड़खड़ाने लगे, जिब्राईल अर्श पे लड़खड़ाने लगे, जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे। जब अमामा हिटाया मेरे मुस्तफा, जब अमामा हिटाया मेरे मुस्तफा, जिब्राईल अर्श पे शर्म खाने लगे, जिब्राईल अर्श पे शर्म खाने लगे, जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे। चांद तारे सभी झिलमिलाने लगे। अस्सलाम वालेकुम। நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார் நஃபீசா. What trees are for? Some trees are for playing hide and seek with a friend. Some trees are for charting as if each day has no end. Some trees are for dreaming. At times I cease to think. Some trees are for watching. At times without a blink. Some trees are for observing a bird without a sound. Some trees are for making twin panthers on the ground. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் ஹாயிஷா சம்ரா. The father of our nation, Mohandas Karamchand Gandhi, popularly known as Mahatma, is the father of our nation. He was born on 2nd October 1869 at Porbandar. Mahatma was neither brilliant nor bright in his studies, but he was honest and hardworking. He went to England for higher studies and returned as a barrister at law. He sailed for South Africa on some professional work. He continued to stay there to help the Indians who were being ill-treated. He waged his non-violent fight against the South African government and on his return to India in 1950, Rabindranath Tagore gave him the title Mahatma. Mahatma Gandhiji started his nationwide non-cooperative movement in 1921. He was arrested and imprisoned. He started his famous Quiet India movement in 1942. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் சுமேரா ஃபாத்திமா. सुने सुने डगन उजड़ा उजड़ा चमन बिन तेरे न महकेगा मुश्के खतन टूट कर जैसे गिर जाएगा ये लगन मेरी माँ तू है जन्नत में मस्तो मगन कैसे तुझको कहूँ फिर से आ जा यहाँ कैसे तुझको कहूँ फिर से आ जा यहाँ मेरी माँ प्यारी माँ प्यारी माँ मेरी माँ प्यारी माँ ये तो मुमकिन नहीं भूल जाऊँ तुझे रात दिन
फिक्र है कैसे पाऊं तुझे, दिल में क्या है तमन्ना बताऊं तुझे, अपने अल्लाह से मांग लाऊं तुझे, ये तो मुमकिन नहीं अब मिलेंगे वहाँ, ये तो मुमकिन नहीं अब मिलेंगे वहाँ, मेरी माँ प्यारी माँ, प्यारी माँ मेरी माँ, मेरी माँ प्यारी माँ, तू है सरमाया है उसने दुनिया दी, तेरी अजमत पे कुर्बा है जाने हाजी, दिल में आता है रख दूं मैं अपनी जबी, तेरे कदमों के नीचे है बेशत बरी, तेरी बेटी ज़मीं और तू आसमां, तेरी बेटी ज़मीं और तू आसमां, मेरी माँ प्यारी माँ, प्यारी माँ मेरी माँ, मेरी माँ प्यारी माँ। खब्र तेरा बने एक उम्दा चमन, तेरा महलाना होता क़यामत का फन, खब्र तेरा बने एक उम्दा चमन, तेरा महलाना होता क़यामत का फन, सोती रह जैसे सोती हो कोई दुल्हन, ए जो आ करते हैं सारे ही मर्दुम ज़न, तुझको मिल जाए जन्नत में बेहतर मकान, तुझको मिल जाए जन्नत में बेहतर मकान, मेरी माँ प्यारी माँ, प्यारी माँ मेरी माँ, मेरी माँ प्यारी माँ। अस्सलाम। நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹஸ்மா பானு. லட்டு தத்தா லட்டு எனக்கு தா, லட்டு எனக்கு வேணுமா துட்டு எனக்கு தா, லட்டு தத்தா துடு இல்லைனா லட்டு இல்லை, லட்டு தத்தா உங்க மீச எவ்வளவு பெருசு உங்க மீச, எத்தனை அழகு உங்க மீச, சுட்டி பையா இங்கே வாயே, துட்டு எனக்கு வேண்டாம் லட்டு இந்தா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சாஹிரா பானு நஸ்மி. உரையாடல். அம்மா உரிமை என்றால் என்ன? நீ இந்த பூமியில் வாழ என்னவெல்லாம் தேவை? நிலம், நீர், காற்று, சூரிய ஒளி மற்றும் பாதுகாப்பு. மிக்க சரி, எதனுள் ஏதாவது ஒன்று இல்லாவிட்டால் என்னவாகும்? இதனுள் எந்த ஒரு இல்லை என்றாலும் என்னால் உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகள் அனைத்தும் உரிமைகள் தான். இப்போது புரிகிறதா உரிமை என்றால் என்னவென்று? அம்மா, இனி நான் வினாக்கள் கேட்கிறேன். உரிமைகள் நமக்கு மட்டும்தானா, பிற உயிர்களுக்கும் உள்ளதா? அருமையான வினா. உயிர் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் உரிமைகள் பொதுவானவை. ஆனால் மனிதர்களின் உரிமைகள் அடிப்படை தேவைகளுடன் முடிந்து விடுவது இல்லை. அப்படி என்றால் மனிதர்களின் உரிமைகள் என்றால் என்ன? மனிதர்கள் தன் மதிப்புடன் வாழ தேவையான அனைத்தும் மனித உரிமைகள். குழந்தைகளுக்கும் உரிமைகள் உண்டா அம்மா? குழந்தையும் மனிதர்கள் தானே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாஃபிசா ஹாஜிரா. தஞ்சாவூர் பொம்மை கட்டிவிட்டா நின்றா, தலையை ஆட்டி தானே ஆடும் பொம்மை, செய்ய என்று நாட்டியங்கள் ஆடும், தாளம் போட்டு ஆடும் ஜோரான பொம்மை, அத்தை வாங்கி தந்தால் அழகான பொம்மை. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாவுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை.
அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th + 2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல வந்து அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் வந்து கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இதை பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு வந்து 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா? முதல்ல வந்து பருமனா இருக்கிறது வந்து அவங்க தோற்றத்துக்கு வந்து அழகு கொடுக்குது அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது. நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு சைன் தான் வந்து உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க. உடல் பருமன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் வந்து உடல் பருமன் வந்து தொடருது. அதுக்கப்புறமா வந்து உடல் பருமன் வந்து மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் வந்து அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலைல பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நொறுக்கு தீனியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து ஒரு 5 நாள்ல ஏறாங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிடறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து எந்த மறுப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம், சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட கால் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரோட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறது கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னால அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாய் எல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம்,
அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும் சுஷ்மிதா. அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உடல் பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்றோம் அப்படிங்கறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்க வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, Facebookல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துரும். வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு. கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க. அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியா இருந்துச்சுங்க, கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும். சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில எழுந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும். கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு, நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவனோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது.
உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு. அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும், அவங்க வயிற்ற வந்து புண்ணாக்கிறோம், அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா? அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்களில் கணக்கிட்டு வச்சு அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையில வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூட வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா, இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 kg தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா BMI பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க உணவை பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது வந்து மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல வந்து அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா வந்து அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு வந்து பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் வந்து ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைனா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் வந்து நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் வந்து நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே வந்து நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா,
நீங்க வந்து தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் வந்து நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துலலாம் வாழை மரம் வந்து எல்லார் வீட்லயுமே வந்து வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உணவு பரிமாறுறது வந்து நம்ம விருந்தோம்பல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும்போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை வந்து ஒரு பெரிய வாழை இலை வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயாசத்தை வந்து வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில வந்து உணவு பரிமாறுற முறை அப்படின்னு வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்ப்பகுதியில வந்து சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினா சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வந்து வாழை இலையோட கீழ்ப்பகுதியில வைப்பாங்க. இப்படிதான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல. அதுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி வந்து நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்புணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதுல வந்து அந்த காலத்துல மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மள யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா வந்து மரக்கறி உணவு இருக்கு. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல வந்து சேரும். சிறப்பு உணவுகள் எடுத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா கூழ், பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாசம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளவுதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் வந்து தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சி சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியாறு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு சரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களாம் சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீராகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல்.
அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேரு தான் வந்து மெல்லல்னு சொல்றாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல் அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியா சாப்பிட்றதுக்கு பேரு தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மருந்து தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்துல வந்து இந்த 12 வகையா உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்க இப்ப சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீங்க வந்து வாழை இலையில உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதுல வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டில் செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்ல. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டுல போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சியில அரைச்சி வச்சுப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து அதிரசம் கட்டியா இருக்கு, என்னால கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பா அந்த ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதுல கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா அது பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியா இருக்கு, என்னால கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இது கண்டிப்பா வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒண்ணுதான். என்னன்னு பார்த்தோம்னா பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊத்தணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில கரையவே கூடாது. கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இதே மாதிரி தண்ணி வந்து தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்கிற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு வந்து கரெக்டான பதத்துல எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும். இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததா நம்ம அதிரசம் செய்யற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகுல வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பு எள்ளு தான். இப்போ பாகு ரெடியா இருக்கு, பச்சரிசி மாவு ரெடியா இருக்கு. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாகவே இந்த பாகுல கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடிலாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோன்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வீட்டிலே செய்யறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை, 2 இதுல இருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம் அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து உடலில் இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்துல இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பா நான் இனிமே வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போறேன் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, நீ மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்துருப்ப சித்த மருத்துவத்தில் லேகியம் அதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம நிறைய நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்தணும். கண்டிப்பா நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும், அதாவது அதிரசம், அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, உன்னால நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பற்றிலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time.
everyone. You're listening to VIT Community Radio 90.8, the DIY show, and this is your host, Anjali Gopakumar. Are you one of those creative, crafty people who love making things? Do you ever feel like recreating the magic from a plastic cup or a used CD? Do you feel the need to decorate your room with as many colorful things possible, but with the minimalistic usage of materials? Well then, this is the right show for you. In this show, the DIY show, I'll bring to you simple and creative ideas on how to use up your time and make beautiful and useful items. I will be telling you how to make simple, do-it-yourself items. Are you super interested now? Let's start then. On my first show, I will be telling you how to make a beautiful dream catcher. For those who don't know what a dream catcher is, it's a small hoop containing a horsehair mesh decorated with feathers and beads, believed by American Indians to give its owner good dreams. A little bit of interesting information. Dream catchers originated with the Ojibwe people, who wove these magical webs from willow hoops and sinew. The hoop represents the travel of geezes, the sun, through the sun and through the sky. At night, the hole in the center only lets Bavaji, good dreams, pass. Bavaji again, bad dreams, are trapped in the web and dispelled at the first light of the morning. So that is the story behind the dream catcher. Today, I will be telling you how to make one. First, what all materials do you require? 1. A bangle or anything circular, some feathers, some beads, a needle, a thick string or a ribbon, and a thin string. Now, how do you do it? First, take the thick thread or ribbon and wrap it securely around the bangle. Double secure the end. Next, the string is woven onto the hook to create the dream catcher's web. It should be strong but thin. While weaving the first row, begin by tying one end of the string in a knot at the base of the hanging loop. Working clockwise, stretch the string to a spot a few inches down the hoop and loop it around the hoop. Stretch the string a few inches to the right and loop it around the hoop again. Continue making loops that are evenly spaced apart until you reach the beginning again. After that, take the end of the string and weave it under the loop created between the first and second peaks. Make a hitch by using the thread to make a loop over the loose string. After making the first hitch, make another hitch at the thread between the second and third knots. Continue weaving the thread in this manner until you have made a hitch at the thread between every knot. Each hitch should fall at the exact midpoint of the thread between the knots. As you weave, the thread should be pulled slightly but not too tightly. After making the first row of hitches, continue weaving the thread between the new segments you have created and making a hitch in the middle of each one. The circle you weave will become smaller and smaller. As it becomes smaller, pull the thread tighter and tighter. And if you desire, you can add a few beads or gemstones to the dream catcher as you weave. Space them out randomly or create a pattern. When you've woven the web down to a tiny circle in the middle, tie the end of the thread over the place where you would have made the final hitch. Make a double knot to ensure it won't come undone. Pull it tightly and snip off the end. If you wish to add an ornamental feather or two, tie a new piece of string securely around the base of a feather. Tie the other end of the feather to the center of the dream catcher over one of the hitches in the center circle. Use a double knot to make sure it's secure. Snip off the dangle thread on either end. You can add beads to the string after one end has been tied to the base of the feather before you secure it to the dream catcher. And now, hang the dream catcher. Place the dream catcher near your bedroom window. With the first rays of sunlight, all bad thoughts that enter your mind during the night should disperse. Only good thoughts will be entering your mind for the day. But then again, these are just theories and stories. I honestly hope this show's been interesting.
And I really hope you try your hand at making a dream catcher, cause I promise you, it will be worth all the effort. It'll be that beautiful. Of course, today's show has just been about making a crafty showpiece. But in the coming shows, I'll tell you various ways to use all those useless things that have been lying around in your room for a very long time. Till the next time then, this is your host Anjali Gopakumar from the DIY show, signing out. And you're listening to Vit Community Radio. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பெண்களுக்கு பொதுவாவே போராடுற குணம் அதிகம்ங்க. அதுலயும் தான் குடும்பத்துக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும், அவங்களுக்குள்ள இருக்க தைரியமும் ஆற்றலும் சுனாமி மாதிரி சீறிக்கிட்டு வருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்மணியும் அப்படிதாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அமைச்சுக்க அவங்க போராடாத நாளே இல்லையாம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்கன்னு நம்புறவங்க தான் நம்ம தீபா ஆத்ரேயா. தீபா ஆத்ரேயா உரிமையாளர், ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்னு அடையாளம் சொல்லுது இவங்க விசிட்டிங் கார்டு. அந்த அடையாளத்தை பிடிக்க தீபா ஆத்ரேயா கடந்து வந்த கரடு முரடான பாதையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க கடந்து வந்த பாதையை கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு முழு நீள குடும்ப படம் கேட்ட மாதிரி உணர்வீங்க. நம்ம தீபா ஆத்ரேயாவோட அப்பா வக்கீல், அம்மாவோ ஃபேஷன் டிசைனர். இவங்க கூட பிறந்தவங்க 2 அண்ணன்களாம். இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாம். அண்ணங்க 2 பேரும் அப்படி படிப்பாங்களாம், சரியான படிப்பாளிங்களாம். ஆனா நம்ம தீபாவோ ஏதோ சுமாரா தான் படிப்பாங்களாம். சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா மார்க்ஸும் வாங்க மாட்டாங்களாம். அண்ணங்க 2 பேரை கம்பேர் பண்ணா நம்ம தீபாவை ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாதாம். பிறந்ததுல இருந்தே தீபா பயங்கர குண்டாம். அதனால இவங்களை எல்லாரும் குட்டியானன்னு தான் கிண்டலா கூப்பிடுவாங்களாம். இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சாம் நம்ம தீபாவுக்கு. பள்ளி பருவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த உலகத்துடைய கொடூரத்தையும் கூடவே அழகையும் காட்டுங்க. அழகான தருணங்கள் நினைவுகளாகவும் கொடுமையான தருணங்கள் படிக்கல்லாவும் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி பருவத்தை விட ஆசான் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. நம்ம தீபா 8வது படிக்கும் போது ஸ்கூல்ல நடந்த ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அது வரைக்கும் எல்லாரோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிக்கிட்டு இருந்த நம்ம தீபா அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க, காலேஜ்லயும் லீடராவும் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க நம்ம தீபா ஆத்ரேயா. BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு MBA சேர்ந்தப்பதான் அரவிந்த சந்திச்சிருக்காங்க. நல்ல நண்பர்களா தொடங்கின இவங்க நட்பு நாளடைவுல காதலா மாறிச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா தீபா வீட்டுல ஒத்துக்கல. 10 நாள் தீபாவை பூட்டியே வச்சுட்டாங்களாம். ஆனா 11வது நாள் MBAவுக்கான ஃபைனல் சப்மிஷனுக்காக தீபா வெளியில வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முந்த நாள் ராத்திரி தூக்கம் வரலேன்னு 3 தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்களாம். அந்த மயக்கம் அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அத அலட்சியப்படுத்திட்டு மவுண்ட் ரோட்ல உள்ள காலேஜ்க்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டுனதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். மூக்குல ஒரு நரம்பு கூட கட்டாயிடுச்சு. பிழைக்கிறதே கஷ்டம்ங்கிற நிலையில 13 நாள் ICUல வச்சிருந்தாங்களாம். கண் விழிச்சதும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை அரவிந்த். அதை கேட்டதும் தீபாவோட அம்மாவும் அப்பாவும் உடனே அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. தீபா நல்லாகி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்னங்க டும் 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 தான். கல்யாணம் ஆகிய 9 மாசத்துல 28 நாள்ல முதல் குழந்தை பிறந்தது. MBA படிக்கும் போதே தீபா ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருந்தாங்க. குழந்தை பிறந்ததும் வேலையை விட வேண்டிய கட்டாயம். 2 பேர் வீட்ல இருந்தும் குழந்தைய பாத்துக்க எந்த உதவியுமே எதிர்பார்க்கல அவங்க. வேலையை விட்டதுனால வருமானம் போச்சு. குடும்பத்தையும் சமாளிக்கணும், குழந்தையையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்.
என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற வேலையை செய்யலாம்னு தோணுச்சாம். 13 வருஷத்துக்கு முன்னாடியே தீபா கோ கிரீன்னு ஒரு கான்செப்ட அறிமுகப்படுத்தினாங்களாம். செடிகளையும் மரக்கன்றுகளையும் கொடுக்கறது தாங்க இந்த கோ கிரீன் கான்செப்ட். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சுதாம். அதோட தொடர்ச்சியா குழந்தைகளுக்கான சம்மர் கேம்பும் பண்ணினாங்களாம். அதுல ஒரு பகுதியா அவங்களுக்கான ஷார்ட் பிலிம் தயாரிப்பு பத்தின வகுப்புகளையும் எடுக்கிற ஐடியா வந்துதாம். ஆசைகளும் ஐடியாக்களும் இருந்ததே தவிர அதுக்கான இடவசதியோ பொருளாதாரமோ இல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கையில சேவரா ஹோட்டல் அதிபர் நீனா ரெட்டி கிட்ட போய் அவங்க ஐடியாவை சொல்லி இலவசமா இடம் தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அவங்களும் உன் கண்ணுல ஏதோ ஒரு வெறி தெரியுதுன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவினாங்களாம். வேற ஒரு நிறுவனம் கேமரா உள்ளிட்ட கருவிகளை வாடகை இல்லாம கொடுத்தாங்களாம். ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் ஆரம்பிச்சாங்க தீபா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல நிலைமையில வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் அந்த சோதனை காலம் அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சுது. உயிருக்கும் மேலா நம்பின அவங்க கணவர் அரவிந்தோட நண்பர் பிசினஸ்ல அவரை ஏமாத்திட்டாராம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். அத்தனை நாள் பார்த்து கட்டின அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்ச மாதிரி இருந்துதான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுல நஷ்டம் ஏற்பட்ட அதிர்ச்சியில தீபாவாலையும் அவங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியல. வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலையாதான் கிடைச்சுதாம். ஆனா அரவிந்துக்கு விருப்பம் இல்லையாம். இந்த நிலைமையில 2வதா பெண் குழந்தை பிறந்தது நம்ம தீபாவுக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தே ஆகணும்னு தீவிரமா இருந்தாங்க. அதனால பாரிஸ் கார்னர்ல இருந்து ஹோல்சேல்ல பலூன் வாங்கி வந்து அதுல பாசிட்டிவான மெசேஜ பிரிண்ட் பண்ணி பெசன் நகர் பீச் ஓரமா தீபாவே வித்தாங்களாம். ஒரு பலூன் 10 ரூபாய்னு வித்ததுல ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சுது. கடகடன்னு மறுபடியும் பிசினஸ்ல எழுந்து நின்னாங்க நம்ம தீபா. கையில கொஞ்சம் காசு சேர்ந்ததும் பழைய பிசினஸையே திரும்ப தொடர ஆரம்பிச்சாங்க. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாசம் அவங்களோட எல்லா கடனையும் முழுக்க அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. இனி எந்த கஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா மூச்சு விட்ட டைம்ங்க அது. மறுபடியும் ஒரே வாரத்துல நடந்த அந்த பயங்கரம் அவங்க வாழ்க்கையவே கசக்கி போட்டுருச்சு. குழந்தைங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு தீபாவும் கணவர் அரவிந்தும் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டு சென்னை திரும்பிட்டு இருந்தாங்க. அதிகாலை ஒரு 5 மணி இருக்குமாம். வேலூர் பக்கம் நாட்ராம்பள்ளியில கிராஸ் பண்றப்போ எதிர்ல வந்த லாரி மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். லாரியோட டீசல் டேங்க்ல இருந்து டீசல் வழிஞ்சு தீபா மேல ஊத்த ஆரம்பிச்சிருச்சாம். கடவுளே, தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன உயிரோட வை, என் குழந்தைங்களை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். கேட்டீங்களா நேர்களே? தனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் தாய் தன் பிள்ளைங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பான்னு சொல்லுவோமே, அது உண்மைதாங்க. நல்ல வேளை அவங்க கணவர் அரவிந்துக்கு எந்த அடியும் படல. அவர் தான் நம்ம தீபாவை சிஎம்சி மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சைக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ அவங்க பையன் ஆர்யூனுக்கு 9 வயசாம். படுத்த படுக்கையில இருந்தபடியே அவங்க பையனை கிச்சனுக்கு அனுப்பி சமைக்க கத்து கொடுத்தாங்களாம். அவங்கவங்க வேலைகளை அவங்களாவே பண்ணிக்கிற மாதிரி பழக்கி விட்டுட்டாங்களாம். அவங்க கணவர் அரவிந்தும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாராம். அவங்க எப்படியும் எழுந்து நடப்பாங்கன்ற நம்பிக்கையில ஒரு நாள் எழுந்தாங்களாம். உயிரோட வச்சா 4 பேருக்கு நல்லது செய்யறதா கடவுள்கிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றுற மாதிரி அவங்க ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்ல நிறைய நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்களாம். இன்னைக்கு எந்த ஸ்கூல்லயுமே குழந்தைங்களுக்கு லீடர்ஷிப் குணங்களை கத்து கொடுக்கறது இல்ல. அவங்க ஸ்கூல்ல அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்களாம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் கொண்டவங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு எதிரில நிக்கிற சவால்களை சந்திக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கிறதான்றதுதான் கேள்வி. அவங்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுக்க அவங்களுக்கு லீடர்ஷிப் குணம் ரொம்ப அவசியம்ங்க. அது மூலமா அவங்களோட எதிர்காலத்தை வெற்றிகரமா மாத்திக்க முடியும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் சக்சஸோட வேலையாம். இதுவரை ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க நம்ம தீபா. எதிர்கால தலைமுறை நல்ல மனிதர்களா உருவாக்குறதுல அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை கொடுத்திருக்காங்க நம்ம தீபா. குழந்தைங்களுக்கான என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போற பெண்கள் தீபாவோட கதையை தெரிஞ்சுக்கிட்டாவது வெளியே வாங்க. உங்களை நீங்க நம்பலனா வேற யாரு நம்புவாங்க? உங்க திறமை எதுவானாலும் அதுல நம்பிக்கை வைங்க. அப்புறம் அத உலகமும் நம்பும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அழகான மாற்றங்கள் ஏற்படும். என்ன நேர்களே, நம்ம தீபா ஆத்ரேயாவோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா?
அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் எப்படி பாதிப்படையுது, எதால பாதிப்படையுது, அதோட பின் விளைவுகள் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்கு நான் பாண்டிலட்சுமி. நான் சிந்துஜா. நான் பானு. சுற்றுச்சூழல் இப்ப பாதிப்பு தான் அடையுது. சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பாதிப்பு தான் அது ஏற்படுத்துது. எப்படின்னு பார்த்தா, இப்ப மனுஷன் உணவுப் பொருளோ இல்ல வேற ஏதாவது சாக்லேட் சாப்பிட்றான் அப்படின்னா அதை சாப்பிட்ட கவரை குப்பை தொட்டியில போடுறது இல்லை. எங்க சாப்பிட்றானோ அங்கே போட்டுட்டு தான் போயிடுறான். இப்போ ரோட்ல போகும்போது கண்ட இடத்துல எச்சில துப்பிட்டு போயிடுறாங்க. டோன்ட் ஸ்பிட்டர் அப்படின்னு ஏதாவது போர்ட் போட்டிருந்தா கூட அதே இடத்துல தான் துப்பிட்டு போறாங்க. சுவர்ல நோட்டீஸ் ஒட்டாதீர்கள் அப்படின்னு இருந்தா கூட அங்க நோட்டீஸ் அதை ஒட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. இது எந்த விஷயம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு அப்படின்னா, பெரிய விஷயமான ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுறது வரைக்கும் கொண்டு போயிருக்கு. மனுஷனால சுற்றுச்சூழல் பாதிப்பு தான் அடையுது. இதனால சுற்றுச்சூழலே சீர்கெடுது. சுற்றுச்சூழல்னால மனுஷனுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுனால நிலச்சரிவு அப்படின்ற ஒண்ணு பெரிய ஆபத்தா இருக்கு. இப்போ ஒரு கட்டடத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த பில்டிங்கை அங்க கட்டலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹசார்ட் மேப்பிங் மூலமா பார்க்கலாம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்ரூவ்மெண்ட் வாங்கணும், இந்த இடத்துல கட்டலாம், இந்த இடத்துல பில்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் வாங்காத காரணத்தினால நிலச்சரிவு ஏற்படுது. இப்ப ஏரிகள் மேலேயும் வீடு கட்டுறாங்க, மலைகள் மேலேயும் வீடு கட்டி வசிக்கிறவங்க இருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நிலச்சரிவு வந்துச்சுன்னா மலை மேல வீடு கட்டி வாழ்றவங்க அந்த மலை அப்படியே ஃபுல்லாவே அழிஞ்சிடும். இதனால வீடு கட்டுற இடமும் இருக்காது. இதே மாதிரி ஏரி மேல வீடு கட்டுறவங்கள பார்த்தோம்னா அவங்க இருந்த இடம் இருக்கும், ஆனா வீடு இருக்காது. விவசாய நிலங்கள்லாம் கூட நிறைய பாதிப்பு ஏற்படுது. இப்ப நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செஞ்சுச்சா. ஆனா நிலச்சரிவை விட நில மாசுன்றது தான் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நிலச்சரிவுங்கிறது மலை பிரதேசத்துல மட்டும்தான் நடக்கும். ஆனா நிலங்கிறது எல்லா இடத்துலயும் காமனா இருக்கிறதுனால நில மாசுபடுறது ரொம்ப பாதிப்பா இருக்கு. நில மாசு எப்படி ஏற்படுதுன்னா, ஆலை கழிவுகள், அந்த ஆலை கழிவுகள்ல இருந்து வர கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நிலத்துல போய் கலந்துட்டு நிலம் ரொம்ப மாசடையுது. அப்புறம் நம்ம இப்ப பயிருக்கெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து இப்படின்லாம் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் போடுறதுனால விளைநிலங்களும் ரொம்ப பாதிப்படையுது. இப்ப நிறைய பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு அது உடஞ்சி போச்சுன்னா அப்படியே கீழே போட்டுறாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்றாங்க, அதை அப்படியே கீழே தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. பிளாஸ்டிக் ஒரு மக்கா குப்பை. அது நிலத்துல போடுறதுனால அது அப்படியே ஒரு லேயரா அப்படியே ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கடுத்து அந்த இடத்துல வேற எதுவுமே வளராது அப்படின்ற நிலைமை ஆயிருது. இதால விளைநிலங்கள்லாம் ரொம்ப பாதிப்படையுது. இதை தடுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலையில இருந்து கழிவுகள் எல்லாத்தையும் சுத்திகரிச்சு வெளியே விடணும். அப்புறம் இயற்கை உரங்கள்லாம் யூஸ் பண்ணி பயிர் பண்ணணும். அப்புறம் பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாம இருந்தா இந்த நில மாசுபடுறத தடுக்கலாம். இப்ப ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளிவர கழிவுனால நிலமாசு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால நீர் மாசு கூட ஏற்படுது. தொழிற்சாலைகள், வேளாண் நிலங்கள், வேளாண் பண்ணைகள், இந்த நகரப்புற கழிவுகள் இதெல்லாம் அசுத்தமான தண்ணி தான். இது சுத்தமான தண்ணியான அந்த ஆத்துல, நீர்நிலையில, வடிகால் எல்லாம் கலக்கிறதுனால நீருடைய தரமும் நீர்ல வாழற உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஏதாவது ஒரு உயிரினம் கூட அந்த அசுத்த தண்ணியை குடிச்சதுன்னா அது செத்து போயிடும், இல்ல நிறைய நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இதனால புவியோட நீர்வளங்களும் பாதிப்பு ஏற்படும். நிலங்கள் பாழடைய ஆரம்பிச்சிரும். இப்ப கடல் சீற்றத்தினால சுனாமி கூட 2004 டிசம்பர் 26 அப்போ வந்தது. மண்ணு நிறைய அந்த மாதிரி தோண்டி எடுக்கிறதுனால நிலத்தடி நீர் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இப்ப சுனாமி வந்ததுனால அது மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு. இதனால மனுஷங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னே சொல்லலாம். தொழிற்சாலையிலிருந்து வர அசுத்த தண்ணினால அவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றீங்களே, ஆனா அதே ஃபேக்டரியில இருந்து சத்தம் வர்றதுனால நாய்ஸ் பொல்யூஷன், இதனால எவ்வளவோ விளைவுகள் ஏற்படுது. இப்போ ஃபேக்டரினாவே மிஷின் இருக்கும், அந்த மிஷின்ல தான் தொழிலாளர்கள் எல்லாமே வேலை செய்வாங்க. வேலை செய்யறவங்களுக்கு இயர் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
அதே மாதிரி அந்த ஃபேக்டரியை சுற்றி வந்து இந்த ஃப்ளாட்டு, ஹாஸ்டல், ஸ்கூல்ஸ், அப்பார்ட்மெண்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டிஸ்டர்ப் ஆகும். இன்னும் வந்து மேலும் வந்து இந்த ரோட்ல வந்து நிறைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகும். டிராக்டர், பஸ்ஸு, கார் இந்த மாதிரி நிறைய வெஹிக்கல்ஸ் போகும். இதனால வந்து புகையும் வரும். டஸ்ட் அலர்ஜிஸ், கோல்டு, ஆஸ்துமா இதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திருவிழா டைம்லலாம் ஸ்பீக்கர்ஸ் போடுவாங்க. அந்த டைம்ல வந்து எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க, வயதானவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வரும், மன அழுத்தம், உறக்க இழப்பு இதெல்லாமே ஏற்படும். இப்போ வாகனங்களாலேயும் ஃபேக்ட்ரிஸாலேயும் நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதால தான் ஏர் பொல்யூஷனும் ஏற்படுது. எப்படின்னா வாகனங்கள் போகும்போது அதுலேருந்து வர ஸ்மோக்ஸ், கேஸ் இதெல்லாம் சேர்ந்து சுத்தமான காற்றில் சேர்ந்துட்டு அந்த சுத்தமான காற்று அசுத்தமாயிட்டு மாசு அடைஞ்சிருது. இதால மக்களுக்கும் டஸ்ட் அலர்ஜி வருது, மூச்சு திணறல் வருது. இதால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதால இந்தியாவில் சுமார் 5 லட்சம் பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனால கூட வருஷத்துக்கு 6 லட்சம் பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வாகனங்கள்லாம் சிக்னல்ல நிற்கும் போது அதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். இதால மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்புறமா ஃபேக்ட்ரிஸ் கூட அவுட் ஆஃப் சிட்டியில வச்சா ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து வர ஸ்மோக் எல்லாம் கட்டுப்படுத்தினா ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்தலாம். இப்போ ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் அப்படின்றத 1981 கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பொல்யூஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்போ தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவர புகையினால காத்து மாசு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு பெரிய காரணம் அப்படின்னா ஓசோன் லேயர் தான். இந்த ஓசோன்ல ஏற்படுற இழப்பு தான் ஓசோன் ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இளவேநீர் காலத்துல புவியோட முனைப்பகுதியில அதிக அளவு ஓசோன் இழப்பு வந்து ஏற்படுது. துருவ பகுதியில அதாவது போலார் ஓசோன்ல, மத்திய பகுதியிலையும் அதாவது மிட் லாட்டிடியூட் தின்னிங்ல ஓசோன் ஓட்டை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா அது அமைஞ்சிருக்கு. அட்டாமிக் குளோரின் புரோமினால தான் அந்த கண்டென்ட் வந்து இதுல அதிகமா இருக்கிறதுனால தான் ஓசோன் லேயர் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு பெரிய அழிவை வந்து ஏற்படுத்துது. ஓசோன் மாசுனால ஏற்படுற நோய் வந்து மூச்சு நோய், இதய நோய், தொண்டை எரிச்சல், நெஞ்சு வலி, மூக்கடைப்பு இதெல்லாம் வரும். குளோரோ ஃப்ளூரோ கார்பன் CFC அதாவது இது கூட ஓசோன் லேயர் பாதிப்படைகிறதுக்கு ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிருக்கு. சூரியன்ல இருந்து வெளிவர அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து ஓசோன் லேயர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதனாலதான் ஓசோன் லேயர் பெரிய பாதிப்புக்கு உள்ளாது. தோல் புற்றுநோய் கூட வரும் அப்படின்னு நம்புறாங்க. பருவநிலை மாற்றம் வந்து ஓசோன் லேயரால ஏற்படும். இப்படி ஓசோன் லேயரால மக்களுக்கு பார்த்தா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதனால சுற்றுச்சூழல் வந்து ரொம்பவும் அழிஞ்சு போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூரியன் கிட்ட இருந்து இப்போ யூவி ரேஸ் அப்சர்வ் பண்றதுனால ஓசோன் லேயர் பாதிப்படையுது அப்படின்னு சொல்றாங்க. யாரும் இதை தடுக்கிறதுக்கு ஒரு தனி மனுஷனா இனிஷியேட்டிவே எடுக்கிறது கிடையாது. இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு மரம் வளர்க்கலாம். அதே மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜ் இதை யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ காலேஜுக்கு வரணும் அப்படின்னா வந்து 10 பேர் காலேஜுக்கு வராங்க அப்படின்னா 10 பேருமே வந்து பைக் எடுத்துகிட்டு வராங்க. இதனால் வந்து நிறைய பொல்யூஷன் ஏற்படும், டிராஃபிக் ஏற்படும், சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படையும். இதனால வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பஸ், இந்த மாதிரி பஸ்ல வந்தோம்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி நகர்ப்புறங்களோட புறநகர் பகுதிகளில் வந்து குப்பைகளை கொட்டுறாங்க. அந்த ஒரு பகுதியை வந்து குப்பைக்காடாவே மாத்திடுறாங்க. அது பக்கத்துல வந்து நிறைய குக்கிராமெல்லாம் நிறைய இருக்குது. இந்த குப்பைக்காடுனால நிறைய பாதிப்பு ஏற்படுது. எந்த மாதிரினா டயரியா, டைஃபாய்டு, காலரா இந்த மாதிரி வியாதிகள்லாம் அவங்களுக்கு வருது. இப்போ நிறைய ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த குப்பை எல்லாம் தடுத்து அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. படித்தவங்களுக்கே அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. படித்தவங்க அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செஞ்சாதான் அதை படிக்காதவங்களுக்கும் போய் சேரும். படித்தவங்களே இப்படி குப்பையெல்லாம் கொட்டுறதுனால அப்புறம் படிக்காதவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? குப்பையால் நிறையா இன்னமும் பாதிப்படைஞ்சிட்டே தான் இருப்போம். இப்போ குப்பையெல்லாம் தடுக்கிறதுக்கு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணணும். ரீசைக்கிள் பண்ணோன்னா இப்போ வேஸ்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி திரும்பியும் யூஸ் பண்ணலாம். இப்போ ரீயூஸ் பண்ணி அதை வேல்யூபிள் பொருளாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது ரெடியூஸும் பண்ணிக்கலாம். ஜூட் பேக்ஸ், பேப்பர் பேக் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணால் சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் இருக்கும், பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகும். இப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் யார் தான் சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறது? அப்புறம் மக்களோட நிலைமை, எல்லாரோட நிலைமையும் அப்புறம் கேள்விக்குறியாதான் போயிடும்.
இப்போ நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 1986ல பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு. அதில் வந்து சுற்றுச்சூழலோட தரத்தையும் எப்படி பொல்யூஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி குறைக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1989ல ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் ரூல்ஸ், அதாவது எப்படி டேஞ்சரஸான வேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி குரூப் எடுத்தா இப்போ சயின்ஸ் படிச்சவங்க வந்து இப்போ ஆசிட் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி லேப்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட அதை இது பண்ணிட்டு அப்படியே வெளியில அந்த வேஸ்ட் போட்டுருவாங்க. அது ஆசிட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கறதுனால மக்களுக்கு வந்து அதை அப்படியே போட்டு போனா ஒரு தீங்க தான் விளைவிக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான சப்ஸ்டன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத அந்த ரூல்ல சொல்லியிருப்பாங்க. 1998ல பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல்ஸ், அதாவது எப்படி ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி ஒழுங்கா அதை ஹேண்டில் பண்றது, எப்படி அதை டிஸ்போஸ் பண்றது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப காய்கறி வெட்டினா கூட அந்த வேஸ்ட் வந்து வெளில கொண்டு போய் கொட்டி அது மக்கும் குப்பையா ஆக்கிறதுக்கு அதை வந்து செடிக்கு போட்டா கூட அது வந்து உரங்களா மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்லயே செடி மரங்கள் அதெல்லாம் வளர்க்கணும். அப்படி செடி மரங்கள் அதெல்லாம் வளர்த்தா வீட்லயே ஒரு மரம் வளர்த்தா மாதிரியும் இருக்கும், சுற்றுச்சூழலை பாதுகாத்தா மாதிரியும் இருக்கும். இப்ப அதனால இளைஞர்கள்லாம் என்ன பண்ணணும்னா வீட்லயே மரம் வளர்க்கறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும். இப்ப வீட்லயே வந்து பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இனிஷியேட்டிவா எடுத்தாதான் அவங்கள பார்த்து பிள்ளைங்களும் எடுப்பாங்க. அது மூலம் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு வந்த மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் வந்து மரம் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இதனால வந்து சுற்றுச்சூழல் பாதிப்படையாம இருக்கும். இப்படிலாம் ஆக்ட் இருக்குது அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதன்படி நடக்கணும். மனுஷன் மட்டும் பாதிக்கல, இதனால தாவரங்கள், விலங்குகள் இது எல்லாமே தான் வந்து பாதிக்குது. உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்கு. 1972ல வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரூல்ஸ், அதே மாதிரி 1973ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து 1991ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி 1980ல ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும், மரத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஃபாரஸ்ட்டை யாருமே கன்சர்வ் பண்ணுறது இல்லையே. எல்லாரும் மரங்களை வெட்டிட்டு தான் இருக்காங்க, இன்னும் காட்டை அழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. காட்டை ஏன் அழிக்கிறாங்க? நம்ம தேவைக்காக தான் அழிக்கிறாங்க. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, டெக்னாலஜிலாம் நிறையா வளர்ந்துட்டு, இதனால நம்மளுக்கும் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் தேவையா இருக்கு. இது மாதிரி நிறைய பொருட்கள்லாம் காட்டுலேருந்து கிடைக்கிறதுனால மரத்தை அழிச்சுக்கிட்டே வராங்க. ஆனால் அதை தேவைக்கு அதிகமாக அழிக்கிறாங்க. அதனால விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதனால விலங்குகளும் அதோட இருப்பிடத்தை விட்டுட்டு ஊருக்குள்ளெல்லாம் வந்துடுது. இதால் நம்மளுக்கும் பாதிப்படையுது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நியூஸ்லலாம் கூட சொல்கிறாங்க, யானைகள்லாம் ஊருக்குள்ளே வந்து அந்த விளைநிலங்கள்லாம் நாசம் பண்ணிடுது, புலிகள்லாம் வந்து மக்களை கொண்டுருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதனால காட்டை அழிக்காமல் இருக்கணும். அப்போ தான் விலங்குகளுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, சுற்றுச்சூழலும் பாதிப்படையாமல் இருக்கணும். மனுஷங்களால மட்டும்தான் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. விலங்குகள்னால கூட இப்ப பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு கூட பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளிவர புகை வந்து ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்துது. இதனால வந்து ஒரு ஆசிட் ரெயின் ஆகிறதுக்கும் காரணமா இருக்கும். இப்ப அந்த ஆசிட் ரெயின் வந்து மனுஷங்களுக்கோ இல்ல மத்த உயிரினங்கள் மேலேயோ படும்போது அது வந்து அந்த உயிரினங்களுக்கும் மனுஷங்களுக்கும் தான் பாதிப்பு ஏற்படுறதுனால நிறைய நோய்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. மழை வர நேரத்துல இடியெல்லாம் இடிச்சு கேபிள் ஒயர்லாம் கட் ஆகி தண்ணி ஆத்து குளம் அதெல்லாம் வந்து தேங்கி இருக்கிற இடத்துல வந்து அது கேபிள் ஒயர் கட்டாயி விழும்போது அதுல போயிட்டு வர மக்களுக்கு தான் அங்க வந்து பாதிப்பு ஏற்படும். இதனால மனிதர்களுக்கு வந்து உயிர் ஆபத்து கூட ஏற்படலாம். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா விளையும் பொருள்னால கூட பாதிப்பு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நீர் தான். இதனால நீர் மாசே ஏற்படும். எப்படின்னா நம்ம வீட்லயே கூட வந்து கீரை வெண்டைக்காய்லாம் வந்து வாங்குறாங்க. அது வந்து அந்த காலம் மாதிரிலாம் சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப இதெல்லாம் போட்டு கெமிக்கல்ஸ்லாம் வந்து போடுறாங்க. இதனால நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய நோய்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவில் இருக்கிற தண்ணீர்ல வந்து 0.01% தான் வந்து குடிநீர் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இப்ப அசுத்த தண்ணியா போயிடுச்சுன்னா அப்புறம் நிலைமை என்னதான் ஆறுது? இப்ப இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கூட நிறைய ஆக்ட்ஸ் வந்திருக்கு. 1974ல பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் இருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வாட்டர் பொல்யூஷனை வந்து தடுக்கலாம், அப்புறம் நீரோடைய தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. 1956ல வந்து ரிவர்ஸ் போர்டு ஆக்ட் இருக்கு. இதனால வந்து ஒரு ரிவர் போர்டை வந்து நம்ம செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஏதாவது தண்ணி பிரச்சனை அப்படின்னா கூட அங்க இருக்கிற வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை பற்றி அவங்க அவ்வளோ சொன்னாங்க. இந்த தண்ணியை எப்படி தான் சேகரிக்கிறது? இப்போ வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க 2004ல். இதனால நிலத்தடி நீர் வந்து அதிகமாச்சுன்னா தண்ணீர் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு தெருவுக்கு 10 வீடு இருந்துச்சுன்னா அதில் 8 வீட்டில் வந்து போர்வெல் போடுறாங்க. இதனால வந்து நிலம் வந்து வறட்சி ஆயிடும்.
இதனால வந்து எர்த்குவேக்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஆலை கழிவு வீட்டு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 கழிவா பிரிக்கிறாங்க. இதுல வந்து ஆலை கழிவு வந்து ரொம்ப நச்சுத்தன்மை அதிகமான கழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் எல்லாம் சொல்றாங்க. கடல்ல கொட்டப்படுற கழிவு எல்லாமே வந்து மீன்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. அதே மாதிரி கடல்ல கொட்டப்படுற கழிவு எல்லாமே வந்து மீன்களையும் பாதிக்குது. அதே மாதிரி கடலோட தன்மையும் கெட்டு போகுது, சுற்றுச்சூழலையும் அசுத்தப்படுத்துது. இப்போ கடலுங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கு போயிட்டீங்களே, ஆனால் வீட்டு பக்கத்தில் இருக்க கழிவுகள்லாம் குளம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறு இதெல்லாம் போய் கலந்துருது. இதால் மக்கள் அதை குடிக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. மக்களுக்கு நிறையா ஜுரம், கால்ரா இது மாதிரிலாம் நிறையா வந்துடுது. இப்போ கார்பன் டை ஆக்சைடால் கூட ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. கார்பன் டை ஆக்சைடு இப்போ ரொம்ப நிறைய வர்றதுனால புவி தட்பவெப்பமே மாற்றம் அடையுது. அப்புறம் வளிமண்டலத்தில் இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறையா சேர்ந்துடுறதுனால பெருங்கடல் நீர் வந்து ஆசிடாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதால் கடலை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் ரொம்ப மாசடைஞ்சிருது. இதால் கடலுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கடலில் கப்பலில் ஆயிலெலாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆயிலெலாம் சிந்திட்டு ஓஷனில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ்லாம் ரொம்ப பாதிப்படையுது. கடலே ரொம்ப மாசடைஞ்சிருது. அணுமின் நிலையங்கள் வழியா நம்மளுக்கு நிறைய மின்சாரம் கிடைக்குது. இப்போ வந்து மின்சாரத்தை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்றாங்க. இதனால வந்து பவரை நம்ம சேவ் பண்ணணும். இப்போ சோலார் எனர்ஜி சூரியன் மூலமா கிடைக்கிற அந்த கதிர்வீச்சுல வந்து நம்ம தண்ணியை வந்து காய வச்சுக்கலாம். இதனால பவரும் சேவ் பண்ண முடியும். நம்மளால பவர் சேவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ லிஃப்ட்ல நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறதுக்கே வந்து நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 5th ஃப்ளோர் 8th ஃப்ளோர் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறதுக்கே லிஃப்ட் யூஸ் பண்ணால் இதனாலலாம் வந்து பவர் நிறைய வேஸ்ட் ஆகுது. இதனால நம்ம பவரை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். பொல்யூஷனை தடுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா டஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதால் ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வச்சு வாட்டர் பொல்யூஷனை தடுக்கலாம். அப்புறம் பொதுமக்கள் குப்பை கொட்டுறதை நிறுத்தணும். அப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல அப்படியே வச்சு எரிச்சிடுறாங்க. இதெல்லாம் எரிக்கும் போது காற்று ரொம்ப மாசடையுது. இதெல்லாம் தடுக்கணும். அப்புறம் கழிவு நீரெல்லாம் தேங்க விடாம அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சொல்லுவாங்க, ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சோம்னா பொல்யூஷனை தடுக்கலாம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட்ஸ் நிறைய ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. சுற்றுச்சூழல் பாதிப்போட நன்மைகள் தீமைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்து வேற ஒரு புதிய காரசாரம் நிகழ்ச்சியில சந்திப்போம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும் போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல
பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம
இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்கள கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோடய இருக்கிறதாவும் தோணுதாம். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. You are tuned to 90.8 Community Radio. We are Tanvi and Sandal, and we will be your hosts for the show Silver Linings. Today our topic is expressing one's opinion. I'm pretty sure this topic is not unknown to any one of our listeners. We all have at least once been in dilemma with our opinion, right? Anyhow, without me further blabbering anymore, let's proceed with the show. A wise man makes his own decisions, and an ignorant man follows public opinion. The digital age confers upon all internet-connected individuals the means to express their opinion to billions, to the entire connected world. The problem becomes that there are so many reactive opinions that flood into cyberspace that very, very few opinions attain much resonance within the masses. An opinion is a view or judgment formed upon a particular topic, not necessarily based on facts, but based on one's perspective or standpoint. These opinions may have varying reactions with different people from different walks of life. Some may agree with us, some may offend others. But these shouldn't force us to confound or conform to public opinion. Whenever we see or read something, our mind develops an opinion about it. It may be consciously or unconsciously, positive or negative, in favor or against. It all depends on what we feel and what we think. This opinion varies person to person and can almost never be the same. You may think that two people think alike, but please notice that the word we use here is alike and not same. We all have had different experiences in our life and want different things from it.
This is what our opinions majorly depend upon. They depend upon our morals, our trusts, our faiths, and our beliefs. They also depend upon our judgment and ability to differentiate between the right and the wrong. Now, it is not necessary for one's opinion to always be right, and one must know how to react when it is proved wrong. Having one's own opinion can also be known as a personal opinion. It helps greatly in decision making. It makes us independent as we don't have to depend on others to take any of our decisions for us or for our lives. Most people usually prefer if someone else makes a decision for you or for them, even if it affects their life or cause negatively. And to understand this, you don't even need to think very much. Just recall the last time you went out with your friends or maybe your family and someone asked you a very simple question. What would you like to have? A very, very common response in such a situation is anything is fine with me. There can be a number of reasons behind this response. Either the person is afraid that his or her choice is not good enough, or people with him or her might not like what he or she orders, or maybe he or she really doesn't care. But why? Why such a weird answer? Do you really don't care what you eat? Like, really? Obviously not. The reason is that you're just not confident enough to put your opinion in front of this large group of people. This should not ever happen to any one of us. There is an interesting thing that I recently read about. Whenever a statistical institute or a newspaper conducts a yes or no poll, there is not only the opinion given to choose between the positive and the negative, but also an option for those who struggle to come up with a decision, like the I don't know, I don't care, and the maybe alternative. One of the polls that were considered was about a current affair that was widely discussed in the media. However, more than 31% of the participants had absolutely no opinion towards the question of the survey and couldn't decide whether they were for or against it, which is why they choose the impartial option. I wouldn't have found the fact alarming that the majority of the people decided to vote against it by voting no. Everybody is free to their own opinion. But the fact that nearly half of the participants had absolutely no opinion about the topic, now that is a fact that is very alarming, especially if it could affect the lives of everybody around them and themselves. Not only this, having a personal opinion increases our decision making power and makes us independent, it also helps us grow and develop as a person. It helps us realize how we think. It tells us about our likes and our dislikes. We may, at times, be the odd one because of our opinion. But then again, what's the fun in being a stereotype? But forming one's opinion doesn't mean being hard as stone and not changing our thought process even for once. Before forming an opinion, one should analyze all the possible pros and cons and their results and consequences, and always be open to new ideas and new thoughts. You must now be wondering what is so important about standing out. I mean, we have talked about how you could achieve it. We have talked about the importance of thinking carefully what we want to express before we do so. But why? Why should we be asking you to stand out? And why should you listen to us? Because you simply cannot exist in life. You must live it. And you must live your life to its fullest. And this is one of the many ways that you can do so. It is necessary to speak one's opinion, as those of you who have read the movie The King's Speech may have heard. We will now replay to you the conversation that occurred. I will be playing King George and Sandal will be the doctor, Lionel. Listen to me now. Listen to you. By what right? By divine right, if you must. I am your king. Oh no, you're not. You told me so yourself. You said you didn't want it. Why should I waste my time listening to you?
because I have the right to be heard. I have a voice. Yes, yes, you do. As far as life is concerned, we express our opinion as everyone is characteristically different from one another. We have undoubtedly been brought up in different situations and been shaped by unique circumstances. These irregularities in our past make sure that we would have different thoughts about some, if not all, the topics in the world. Our voice, our thoughts, that is what helps us stand out. So let's start by understanding how to form one's own opinion. To do this, we first need to understand our standing and our belief regarding the issue in question. We cannot form an opinion just by nodding to what someone else is saying and agreeing point to point on everything that someone says. We pretty much live most our lives on autopilot. We're given a set of rules and opinions that we must agree to, like go to school, pursue college, get a job, settle down, and then have a family. And that's perfectly fine if you want to be just another face in the crowd. But that doesn't leave much room for you to stand out. Society has inbuilt in us a way of identifying the misfits, idolizing the beautiful, and alienating the different. The question remains is, how do you feel about these words? How do you feel about these adjectives, these labels, and the world around you? I think everyone will agree that we often remain quiet when we think that our opinion may offend others. We often don't say anything because of the fear of being laughed upon. And these are just two. Because of reasons like this, our thoughts remain thoughts and are never spoken of. We may keep feeling that what we are thinking is more appropriate, but be unable to present it in a proper way. This makes understanding how to present our beliefs to others and to the whole world in a clear manner the next step. You present your thoughts in a confident yet not overpowering manner. You do not want to dominate over the other person. You speak audibly without resolving to raising your voice. Start off easy by voicing your mind around your friends and family to begin with. Understand. Understand what the issue means to you. Try to get answers to all the whys and hows and whos. Be firm and start off. If you have enough time, collect all the required facts and data to build a very good base. Saying everyone knows and I believe isn't going to get you or your opinion much attention, but the solid data will. It will not only force people to listen to you and to see your point, whereas it will also help them understand that what you are saying is not just hanging from a ceiling, but it has a good foundation beneath it. There are a few select words that can help you get started on getting your point across, such as for an opinion, in my view, as far as I am concerned, I hold the view. It goes without saying. No for expressing, and now for expressing your agreement, I agree. I see your point. I have to side with you. Now, if suppose you have to say is not in agreement with the next person, you can say things like, well, I see things rather differently than what you are saying. I am not sure I go along with what you're saying. I agree to a point. I find it difficult to accept, and many more. Guys, we'll stop here for a small break. Little hands and little feet, little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet,
little eyes, those little teeth, don't they make you smile? Don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, wiggle man, wiggle man, wiggle. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. When weekend that go, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, me to share a love and heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and Wiggle man. little eyes, those little teeth, don't they make you smile? Don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Wiggle man. விஐடி பண்பலை பெருமையுடன் வழங்கும் சுதந்திர தின பாடல். விடியது பாரு சுதந்திர இந்திய நாடு, வேடிக்கை பாரு நிரந்தர அமைதியின் நாடு, காந்திய காடு அமைதியின் கிளர்ச்சியில் தேடு, சூழ்ச்சியை வென்று
கேட்ட பாடலை பாடியவர்கள் சாதனா, ஷாமினி மற்றும் ராஜஸ்ரீ. இசையமைத்தவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். You are tuned to 90.8 VIT Community Radio. I am Sandal and with me is Tanvi, and we are your hosts for the Silver Lining Show. The topic we chose today is expressing our opinions. Now resuming the show, one of the most commonly posed questions is how can I interrupt a conversation when I want to share my opinion, or how do I get into a conversation that isn't necessarily directed at me? Depending on the situation, you can use the following statements. Sorry to interrupt. Do you mind if I add something? Excuse me, but in my opinion. Before you or we go on, I would like to say something. Sorry to cut you off. Next comes the flexibility to change and modify opinion. The importance of having an opinion cannot be stressed out enough, but even more important is it to be willing to change one's opinion. Whenever we notice that we are in the wrong, or that we have been biased or manipulated by emotions, changing one's opinion and admitting to be mistaken is something just a few people can really do. As the vast majority of people over the world cannot acknowledge the fact that it was them who was mistaken about something, even if presented the true facts. These reasons may include ego-driven self-confidence. It is easier to blame others than oneself. We need to understand the fact that every story, like every coin, has two sides. You might think what you're saying is right, but that doesn't mean the other person is wrong. Maybe he or she just has a different perspective of the situation. A balance is never balanced if weight is kept only on one side. We must consider both the sides so that the opinion that we have is just and fair. What we normally tend to do is to hear one side of the story about an event, incident, etc., and we start to forge an opinion out of the information presented. This is completely natural, but in many cases, it's simply not enough to just rely on one perspective or side for something to be true. This doesn't mean we are asking you to continuously change your opinion every time something new comes up. We shouldn't let emotions cloud our judgment or cause change in our opinion. We should be firm enough to stick to it unless and until something actually factual and relevant presents itself. Now coming to the bigger part of expression, publishing one's opinion to the world. But then again, what's the need of it? Why does the whole world need to know what you think? Trust me, my friends, it does. No matter how far developed the world becomes, there's always a need of a different opinion. These different opinions are the ones that set the trend in any era. But then again, nothing is all sweet. An opinion, like any other important decisions, must be made carefully and thoughtfully. We must be certain that the words we express are of our own and not somebody else's. This is crucial as words have consequences. So when the consequences arise, whether they be good or bad, we must be able to stand by what we have said and take complete responsibility for them. We can always direct our opinions through social media, blogs, newspapers, speeches, etc. A few people prefer speaking it out in open, while others might prefer to post it as articles. It again becomes a role of our opinion on all the available resources that which one we think is the best for us. Our opinion matters everywhere, from the words we choose to speak to the brand of toothpaste we choose,
From the importance of our presence in a class to the time we sleep at night. Throughout the day, week, month, year, our lives, our opinion matters. If not to others, then at least to ourselves. To learn how to express yourself with powerful impact and make your voice be heard, you must develop your case logically, write persuasively, and punctuate everything with visual impact. Only then will you have a chance to change minds and to change the world. Voicing one's opinion can be a form of empowerment. Don't you think so? Definitely. I mean, in today's world, every change that is occurring socially is because of someone somewhere realized that their voices matter and have made it a point to be heard. I believe expression of one's opinion signifies empowerment. Take for example teaching institutes. Expression can identify a student. It shows who can and cannot play a decisive role in future. It shows who is willing to stand up for what they believe in. Expression is a right that every citizen is entitled to. We have the right to express our disagreement in a justified and suitable manner. And it is only because of this right of expression and the countless people who have expressed their support or anger towards laws and reforms that the change has occurred in the world. Expression of opinion has empowered women all over the world. They now have a say in family matters. They can now participate in sale and purchase of property and be the benefactor of their family inheritance. Can there be other methods of expressing your thought other than verbal communication? Yes, why not? A few rallies, including candle marches, dharnas, are extreme ways of not only showing but also forcing one's opinion. No one amongst us can forget the post-Nirbhaya rallies, nor can we forget the Jessica Lal murder case. People share different opinions on different topics in different ways. I still remember reading a very simple headline in newspaper stating, "No one killed Jessica," after her murderers were let loose. The line was simple but was highly impacting. We have in our country the freedom of speech. We can always come forward and challenge the decisions taken by the government. When we are voting and polling, that happens in every democracy. It is a way to get people to give their opinions in the formation of government. But there are still a few bars to it. Ban on films and picturization is one of them. The censor board takes care of the fact that the opinions of people are not expressed in an offending manner. Now we're going to do a very short segment called Situation. So I'm not sure how you all know that how the game of situation works. For all those who don't, a situation is posed and the other person has to answer what can be done in such a situation. Okay. Suppose a close friend of yours is doing something incredibly foolish and requests your opinion on the matter. And you're worried that what if what you say will offend her? What would you do? Well, I would tell the truth in the nicest way I know. I would begin by telling her that she should reconsider what she is doing and the path she is on now will not lead to anything good. I would tell her that I am her friend. I'm not telling her this to offend her, but I hope that she understands what she is doing and believes in my concern for her. Thank you. This is all for today. You are listening to 90.8 Community Radio and with your hosts Sandal and Tanvi. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல 2 கண்ணும்
தெரியாத ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்ல. அதனால அந்த சின்ன பையன் சாப்பாட்டுக்காக ஒரு கோவில் வெளியே பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்துல இருந்த பலகையில எனக்கு 2 கண்ணும் தெரியாது, தயவு செஞ்சு தர்மம் பண்ணுங்கன்னு எழுதி வச்சிருந்தான். அந்த வழியில போறவங்க வரவங்க எல்லாம் அத பார்த்துட்டு மட்டும்தான் போனாங்க. ஆனா யாரும் தர்மம் செய்யல. அந்த வழியா போன ஒருத்தர் மட்டும் தன்னோட பர்ஸை எடுத்து அதுல இருந்த பணத்தை அவன் தட்டுல போட்டுட்டு, அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையன் வச்சிருந்த பலகைக்கு பின்பக்கமா ஒரு வாசகத்தை எழுதி எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே அத படிச்ச எல்லாரும் அவன் தட்டுல சில்லறைய போட ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் ஆனதும் அந்த பலகையில எழுதி வச்சவர் வந்து பார்த்தாரு. அந்த சின்ன பையன் கேட்டான், ஐயா, அந்த பலகையில என்ன எழுதி வச்சீங்க? நீங்க எழுதி வச்சதும் எல்லாரும் எனக்கு தர்மம் பண்ணாங்க, அப்படி என்னதான் எழுதுனீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னாரு, நீ என்ன எழுதுனியோ அதேதான் வேற விதத்துல நான் எழுதி வச்சேன்னு சொன்னாரு. ஐயா, கொஞ்சம் எனக்கு படிச்சு காட்டுங்கன்னு அந்த சின்ன பையன் கேட்டான். அதுக்கு அவரு, இன்றைய பொழுது நன்றாக விடிந்துள்ளது, ஆனா என்னாலதான் அந்த அற்புதத்தை பார்க்க முடியலன்னு தான் எழுதியதா அந்த சின்ன பையனுக்கிட்ட படிச்சு காட்டினாரு. இத பார்த்த எல்லாரும், உனக்கு கண் தெரியாதுன்றத விட நல்ல வேளை நமக்கு கண் இருக்கு, நம்மளால எல்லாத்தையும் கண்டு ரசிக்க முடியுதுன்னு நினைச்சு உனக்கு தர்மம் செஞ்சுட்டு போனாங்கன்னு சொன்னாரு. இதுல அற்புதமானது எதுனா, ஒருத்தன் மனசு விட்டு சிரிக்கிறது. அவன் சிரிப்புக்கு காரணம் நாம தானா, அது அதை விட அற்புதமானது. இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ, வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். உன் கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே, என்னென்னம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன், காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன், சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே,
வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய் தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என்னென்னம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது. அம்மா உசுறு ஒன்னாலதான் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது. அம்மா உசுறு ஒன்னாலதான் இன்னும் இருக்குது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. இத்தனை கொடுமையிலும் எப்படி படிக்கிற மகளே, புத்தக நோட்டு பேனா கூட இரவல் வாங்குற. இத்தனை கொடுமையிலும் எப்படி படிக்கிற மகளே, புத்தக நோட்டு பேனா கூட இரவல் வாங்குற. நம்மள மட்டும் வறுமை இப்படி வாட்டுது மகளே, நம்மள மட்டும் வறுமை இப்படி வாட்டுது மகளே. பசிக்கிற நேரம் எல்லாம் தண்ணிய குடிக்கிறே, பசிக்கிற நேரம் எல்லாம் தண்ணிய குடிக்கிறே. கூரை குப்புற விழுந்து கிடக்குது மகளே, கூரை மேல எந்த சாக்க கிழிச்சு போடுவேன். கூரை குப்புற விழுந்து கிடக்குது மகளே, கூரை மேல எந்த சாக்க கிழிச்சு போடுவேன். எதுத்த வீட்டு இரவாரத்துல படுத்து கிடக்கிறேன், எதுத்த வீட்டு இரவாரத்துல படுத்து கிடக்கிறேன். ஊத காத்து வீசும் போது கைய போத்துறேன். அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல, 10 காசு மிச்சம் இல்ல அம்மா கையில. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல, 10 காசு மிச்சம் இல்ல அம்மா கையில. வேலை செஞ்ச ஐயா வீட்டுக்கு உதவி கேட்டு போனாலும், வேலை செஞ்ச ஐயா வீட்டுக்கு உதவி கேட்டு போனாலும், எதை நம்பி பணம் உனக்கு கொடுப்பதின்னாங்க. கிழிஞ்ச சட்டைய தச்சு போட்டுக்க மகளே, அம்மா உனக்கு ஊசி நூல் வாங்கி அனுப்புறேன். கிழிஞ்ச சட்டைய தச்சு போட்டுக்க மகளே, அம்மா உனக்கு ஊசி நூல் வாங்கி அனுப்புறேன். ஐயா வீட்டுல கொடுத்த சட்டையும் மக்கி போயிடுச்சு, ஐயா வீட்டுல கொடுத்த சட்டையும் மக்கி போயிடுச்சு. உன்னை வந்து பார்க்க கூட முடியல மகளே. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது.
விட்டு பள்ளி கூடம் போவியா தேங்கான இல்லாமத்தான் தலையும் வறண்டு போனதா தண்ணிய தடவிக்கிட்டு பள்ளி கூடம் போவியா வறுமை தாங்காமத்தான் தம்பி உசுறு போனதாம் எந்த தம்பி நினப்புல நீ சோறு ஊட்டுவ சிவகாசி வெடிய போல அம்மா கையும் புண்ணாச்சு மஞ்ச கூட பஞ்சமாச்சு என்ன செய்வ மகளே புழுவு கிடக்கும் சோறு கூட உனக்கு கிடைக்குது புழுவு கிடக்கும் சோறு கூட உனக்கு கிடைக்குது புழுவ போல அம்மா குடல நொந்து வேகுது அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது அம்மா உசுறு உன்னாலதான் இன்னும் இருக்குது அம்மா உசுறு உன்னாலதான் இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசாப்பு சேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே எம் மனச சுருட்டுறியே எம் மனச சுருட்டுறியே வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசாப்பூ சேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே எம் மனச சுருட்டுறியே வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசாப்பூ சேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம் அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம் தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம் அடிபோடி பைத்தியக்காரி சரியான மறதிக்காரி அடிபோடி பைத்தியக்காரி சரியான மறதிக்காரி நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி அடி அஞ்சுதமே அடி ரஞ்சுதமே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே அந்த நிலவே நீ தாண்டி அந்த நிலவே நீ தாண்டி வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசாப்பூ சேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே போலி காதல் போல் நம
நமக்கு முன்ஜாமின் வேணாமே, காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே, காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே. வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வானத்த அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா. கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே. சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு, புடுறா புடுறா. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு, எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. தலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. தலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. எத்தி பறக்க முட்டி பாரு, எத்தி முல நீயும் தொட்டு பாரு. காங்கேயம் கால அது கதற விடுவால, வளஞ்சவம் பூக்கால அது வரி புளிய போல. ஏ காரி கால, ஏ காரி கால, கருத்த கால தெரிய விடும் 100 வால. இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால, இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. நத்தி கால அது சுருள விடும் வால, செவந்த நத்தி கால அது செதற விடும் வால. ஏ மாஞ்சு புடி, ஏ மாஞ்சு புடி, மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி. பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி, பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. இறங்கி வாடா, நீ வீர மகன் தாண்டா, சிங்கம் வந்தா கூட நீ சீறிக்கிட்டு போடா. ஏ தோல தட்டு, ஏ தோல தட்டு, தொலைய தட்டு, அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு. எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு, எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு, எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. எத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. எத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. காலையோட
நெத்தியில வழக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காளையோட நெத்தியில வழக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி பாகைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும் பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு
பிச்சு பூவ போலத்தாம் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது வீச முடிக்கிறோம். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் இல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் அல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கையிலும் எழுப்பி விட்டு தின் பண்டத்தை கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகையில்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகையில்ல. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து தந்தாரு. மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்தும் தந்தாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. மிட்டாயி வாச்சி கட்டி மிராசு போல நடப்பாரு. தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுவாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு. கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார். கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார். செத்து 4 வருஷமாச்சு, இனி எப்போ வீடு வருவார். செத்து 4 வருஷமாச்சு, இனி எப்போ வீடு வருவார். பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். மீச முடிக்கிறோம். மீச முடிக்கிறோம்.
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிர மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவ விட தேடுதே. ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினமாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா. கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே.
சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா. கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே. சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம், அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா, அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி, ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி. அடி அஞ்சுதமே, அடி ரஞ்சுதமே, அடி அஞ்சுதமே, ஏ ரஞ்சுதமே, அந்த நிலவே நீ தாண்டி, அந்த நிலவே நீ தாண்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே, போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமீன் வேணாமே. காதல் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்போமே, காதல் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்போமே. வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா. கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே. சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. This song is presented by Spark X Music Band.
சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் மலர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு ஆளான பொண்ணுக்கு மேலான துணிய வாங்கி கொடுக்கவும் முடியலே ஆளான பொண்ணுக்கு மேலான துணிய வாங்கி கொடுக்கவும் முடியலே நாங்க வாங்கி கொடுக்கவும் முடியலே எங்க அண்டா சட்டியும் குண்டா சட்டியும் அபகரிப்பதில் நியாயமில்ல அன்னை அடகு வைப்பதில் நியாயமில்ல தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ ஆடி தீபாவளி பொங்க திருநாள ஆசைக்கு கூட பார்த்ததில்லே ஆடி தீபாவளி பொங்க திருநாள ஆசைக்கு கூட பார்த்ததில்லே நாங்க ஆசைக்கு கூட பார்த்ததில்லே நாங்க அடுத்த ஊருக்கு பொழைக்க போக அரை காசும் கையில் இல்லை அன்னை அரை காசும் கையில் இல்லை ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ மானத்தில் மழையும் பெய்யவில்லை எங்க மனக்கவலையும் தீரவில்லை மானத்தில் மழையும் பெய்யவில்லை எங்க மனக்கவலையும் தீரவில்லை எங்க ஆட்டையும் கொண்டுட்டு போக மனசு எப்படி வந்துருச்சு உங்க மனசு எப்படி வந்துருச்சு ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு குத்தும் போரலுக்கு ஒரு பக்கம் இடி கொட்டும் தவிலுக்கு இருபக்கம் ஈடு குத்தும் போரலுக்கு ஒரு பக்கம் ஈடு கொட்டும் தவிலுக்கு இருபக்கம் ஈடு
பசு மாடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆலையல போல காஞ்சிருக்கு அந்தனத்தானே ஏலேலோ அந்தனத்தானே ஏலேலோ அந்தனத்தானே ஏலேலோ அந்தனத்தானே ஏலேலோ ஏ எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா ஏ எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா எட்டி எட்டி ஏ எட்டி எட்டி என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கட்டான உடல் அழக வளமாக எனக்கு காட்டுறா கட்டான உடல் அழக வளமாக எனக்கு காட்டுறா பலமாக நான் புடிச்சா போர்க்களமா துடிக்கிறா பலமாக நான் புடிச்சா போர்க்களமா துடிக்கிறா தந்தானானே 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 எட்டி எட்டி ஏ எட்டி எட்டி என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கண்ணையும் தான் சிமிட்டி உருட்டுறா என்னையும் தான் விரும்பி தவிக்கிறா கண்ணையும் தான் சிமிட்டி உருட்டுறா அவ என்னையும் தான் விரும்பி தவிக்கிறா மண்ணை பார்த்த நிலையிலே மனசில் கோலம் போடுறா மண்ணை பார்த்த நிலையிலே மனசில் கோலம் போடுறா தந்தானானே 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 எட்டி எட்டி ஏ எட்டி எட்டி என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா காதல் தானே நெஞ்சில் இருக்குது அது சொல்லதானே மனசு துடிக்குது காதல் தானே நெஞ்சில் இருக்குது சொல்லதானே மனசு தவிக்குது இதையெல்லாம் நான் அறிவேன் விரைவில் மனம் முடிக்கிறேன் இதையெல்லாம் நான் அறிவேன் விரைவில் மனம் முடிக்கிறேன் தந்தானானே 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 எட்டி எட்டி ஏ எட்டி எட்டி என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் வந்தாக்க கட்டா மனதில் நிக்கிறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா எட்டி எட்டி ஏ எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பல தொழில்கள் ஆண்களுக்கும் சில தொழில்கள் பெண்களுக்கும்னு இருந்தது. ஆனா காலம் மாற மாற இன்னைக்கு இருக்க சூழல்ல பெண்கள் செய்ய முடியாத வேலைன்னு எதுவுமே இல்லைங்க. ஆனாலும் சில வேலைகளை பெண்கள் செஞ்சா அதை வித்தியாசமா பாக்குற நிலைமை இன்னும் மாறல. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண் கூட இதுவரைக்கும் ஆண்களுக்கான இருந்த வேலையை எடுத்து அதுல ஜெயிச்சிருக்காங்க. பேட்ரிசியா தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறவங்க. எப்படிப்பட்ட விதியையும் ஜெயிச்சிட முடியும்னு உறுதியா நம்புறவங்க தான் பேட்ரிசியா. பெரிய படிப்புலாம் இல்ல, பொருளாதார பின்னணி இல்ல, உறவுக்காரங்களோட ஆதரவும் இல்ல. திடீர்னு படுக்கையில விழுந்த கணவர் ஒரு பக்கம், ஸ்கூலுக்கு போற வயசுல உலகம் தெரியாத 2 குழந்தைங்க இன்னொரு பக்கம்.
வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல வாழ்ந்து காட்டுற சவாலை துணிச்சலோட எதிர்கொண்டவங்க பேட்ரிசியா. பொதுவா பெண்கள் உள்ள நுழைய கூட தயங்குற முடி திருத்தும் கடைய தனி மனுஷியா நடத்தி இழக்க இருந்த வாழ்க்கையை மீட்டு ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. திருச்சியில பரபரப்பான மைய பகுதியில இயங்குது பேட்ரிசியா நடத்தும் ஆண்களுக்கான சலூன். வீட்டுல போதிய வருமானமும் வசதியும் இல்லாததால 10வது மேல படிக்க வைக்கல. சின்ன வயசுலயே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. பேட்ரிசியாவோட மாமனார் தான் இந்த கடையை நடத்திட்டு இருந்தாராம். அவர் கூட சேர்ந்து பேட்ரிசியாவோட கணவரும் கடைய பாத்துக்கிட்டு இருந்தாராம். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. மாமனார் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதும் கடையோட முழு பொறுப்பும் பேட்ரிசியா கணவர்கிட்ட வந்துடுச்சாம். அந்த வருமானம் குடும்ப செலவுக்கு கூட பத்தலையாம். அதனால பேட்ரிசியா மகளிர் சுய உதவி குழுல இருந்ததால குழு மூலம் கிடைச்ச லோன்ல ஒரு தையல் மிஷின் வாங்கி கடையில ஒரு ஓரமா போட்டு தைக்க ஆரம்பிச்சாங்களாம். கொஞ்ச நாள்ல நிறைய பேர் தைக்க துணி கொடுத்ததால வருமானம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சுதான். வந்த வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 2 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சாங்களாம். சுத்தி இருந்த கடன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது. இனிமே எதுவும் பிரச்சனை இல்ல, மெல்லமா முன்னுக்கு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் விதி பேட்ரிசியா வாழ்க்கையில விளையாடிடுச்சு. வாழ்க்கையே தலைகீழா போயிடுச்சாம். இவங்க வாழ்க்கையை இருட்டுக்கு கொண்டு போனது பேட்ரிசியா கணவர் ரோடு கிராஸ் பண்றப்ப ஆட்டோ மோதிடுச்சாம். ரொம்ப வேகமா மோதினதுனால அவரு கையில அடிபட்டு ஜவ்வு போய் படுத்த படுக்கை ஆயிட்டாராம். ஆரம்பிச்ச இடத்துக்கே போய் நின்னது வாழ்க்கை. கணவரோட ஹாஸ்பிட்டல் செலவு, குடும்ப செலவு, பிள்ளைங்களோட படிப்புன்னு எல்லாம் சேர்ந்து பயமுடுத்துச்சு. ஆனா பேட்ரிசியா அப்ப கூட நம்பிக்கையை இழக்கல. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்தே ஆகணும்னு கடைய தானே நடத்தலாம்னு முடிவு செஞ்சாங்க. இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தாங்க பேட்ரிசியாவை பத்தி நான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்கு காரணம். கணவரை படுக்கையில பார்த்துட்டு உடஞ்சு போற பெண்கள் மத்தியில அவரை சரிப்படுத்தணும்னு, குடும்பத்தை காப்பாத்தணும்னு மலை போல பொறுப்புகளை ஏத்துக்கிட்டாங்க பேட்ரிசியா. இந்த தைரியத்தை நம்ம எல்லாருமே பேட்ரிசியாவை பார்த்து கத்துக்கணுங்க. தைரியமா கடைய திறந்தாங்க பேட்ரிசியா. 2 பசங்களை வேலைக்கு எடுத்து கடைய நடத்தினாங்களாம். ஆனா இவங்க போதாத நேரம் ஒரு நாள் பேட்ரிசியா கடையில இல்லாதப்ப அந்த பசங்க எல்லா மிஷின்களையும் எடுத்துட்டு ஓடிட்டாங்களாம். திரும்பி வந்து பார்த்தப்ப கடையே காலியா இருந்துதாம். இத பார்த்த பேட்ரிசியா ஆடி போயிட்டாங்களாம். எப்படியாவது கடையை நடத்திடலாம்னு அவங்க வச்சிருந்த நம்பிக்கைலாம் சுக்கு நூறா உடைஞ்சிடுச்சு. வெறுத்து போய் கடையை 20 நாள் மூடியே வச்சுட்டாங்களாம். பேட்ரிசியா வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பல இடங்கள்ல பல பேர் பெண்களோட வளர்ச்சிக்கு தடையாயிருக்காங்க. அவ்வளவு கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் மத்தவங்கள நம்பி ஒரு விஷயத்த ஒப்படைச்சா அதெல்லாம் புரிஞ்சுக்காம பெண்களுக்கு தடைக்கல்லா இருக்காங்க சில பேர். பொண்ணு தானே சுலபமா ஏமாத்திடலாங்கிற குணம் இன்னும் சில பேர் மனசை விட்டு போல. அதுதான் இந்த மாதிரி தப்பான செயல்களை செய்யறதுக்கு தூண்டுது. இந்த 20 நாள்ல திடீர்னு பொறி தட்டின மாதிரி ஒரு யோசனை வந்துதான் பேட்ரிசியாக்கு. கல்யாணமான புதுசுல சும்மா விளையாட்டா அவங்க கணவர் பேட்ரிசியாக்கு ஹேர் கட், ஷேவிங்லாம் கத்து கொடுத்தாராம். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவருக்கும் சரி அவங்க மகனுக்கும் சரி பேட்ரிசியா தான் ஹேர் கட் பண்ணுவாங்களாம். கணவர் வேலை பார்த்தப்ப கஸ்டமருக்கு டை கலக்கி கொடுக்கறது, ஃபேஷியலுக்கு ரெடி பண்றதெல்லாம் கூட செஞ்சிருக்காங்களாம். அதனால நாமளே ஏன் அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு துணிஞ்சு இறங்கினாங்க பேட்ரிசியா. இந்த நேரத்துல கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாராம். அவர்கிட்ட விஷயத்த சொல்லலையாம் பேட்ரிசியா. சொன்னா கோபப்படுவார்னு தெரியுமா. அதனால ஆள் வச்சு பாத்துக்கிறதா சொல்லி அந்த சமயத்தை சமாளிச்சுட்டாங்களாம். ஆனா இத ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது இல்லையா. வேற யார் மூலியமாவது இது தெரிய வந்தா பிரச்சனை ஆயிடும்னு பேட்ரிசியாவே அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் விஷயத்த சொன்னாங்களாம். பேட்ரிசியா நினைச்ச மாதிரியே கோபப்பட்டாராம். ஆம்பளைங்களுக்கு செய்யற வேலைங்கிறதால நிச்சயமா பிரச்சனை வரும், வேண்டாம்னு பயந்தாராம் கணவர். ஆனா பேட்ரிசியா விடுறதா இல்ல. குடும்ப கஷ்டத்தை எடுத்து சொன்னாங்களாம். அவராலையும் வேலை பார்க்க முடியாத அந்த நிலைமையில பேட்ரிசியாவும் தொழில கவனிக்கலனா வாழ்க்கை ரொம்ப சிக்கலா போயிடும்னு சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டாராம் கணவர். ஆனா இவங்க கணவர் பயந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பேட்ரிசியாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. ஒரு நாள் இள வயசுக்காரர் ஒருத்தர் வந்தாராம். பொண்ணுதான் கட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு கட் பண்ணிக்கிட்டாராம். இதெல்லாம் ஒரு வேலைன்னு செய்யறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டாராம். அதுக்கு பேட்ரிசியா திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மத்தபடி யார் எந்த வேலையை செஞ்சா என்னப்பா தப்பு, உழைச்சு சம்பாதிக்கிறேன், இதுல எதுக்கு வெக்கப்படணும்னு கேட்டாங்களாம்.
அதுக்கு அந்த தம்பி, தெரியாம கேட்டுட்டேன்க்கா, எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் அக்காவும் தான் வீட்டு வேலை பார்த்து தான் என்னை வளர்த்து ஆளாக்கினாங்க. ஒரு நிமிஷம் அந்த உண்மையை மறந்துட்டு உன்னை பார்த்து இப்படி கேட்டுட்டேன், மன்னிச்சிடுக்கான்னு சொல்லிட்டு போனாராம். அந்த சம்பவம் பேட்ரிசியாவுக்கு இன்னமும் நம்பிக்கையை வளர்த்துச்சாம். அப்போதான் பேட்ரிசியாவுக்கு இந்த புரிதல் ஏற்பட்டுச்சாம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்க நல்ல வேலையையும் திறமையும் தான் பாக்குறாங்களே தவிர ஆண் வேலை செய்யறாரா இல்ல பெண் வேலை செய்யறாங்களாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு. இந்த புரிதல் அவங்களுக்குள்ள இன்னமும் துணிச்சலை உருவாக்கிச்சாம். பல பசங்க இன்னைக்கு பேட்ரிசியா கடைக்கு வராங்களாம். சில பேர் முதல் தடவை இவங்களோட வேலையை பார்த்துட்டு மாசம் மாசம் இவங்க கடைக்கே தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டாங்களாம். நல்ல வேலை செய்யறாங்க பேட்ரிசியான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இவங்க கடைக்குள்ள வர மக்கள் தயங்குறாங்களாம். புதுசா வரவங்க பேட்ரிசியாவை ஆச்சரியமா பார்த்துட்டு வராங்க. ஆனா பழகின மக்களுக்கு தான் தயக்கமா இருக்குமா. பல பேரு நேத்து வரைக்கும் உன்னை இந்த நிலைமையில பாக்கலாமா, இப்ப திடீர்னு நீ எங்களை தொட்டு ஹேர் கட்டும் ஷேவும் பண்ணி விடுறத பாக்குறப்ப கஷ்டமா இருக்கு, எங்க தங்கச்சிய பாக்குற மாதிரி இருக்குமான்னு காரணம் சொல்றாங்களாம். இந்த மாதிரி யோசிக்கிறவங்க கிட்ட பேட்ரிசியா, வேலையில குறை இருந்தா சொல்லுங்கன்னு, சரி செஞ்சுக்கிறேன், மத்தபடி வேற எதையும் பத்தி யோசிக்காதீங்க, உங்க தங்கச்சி வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா என்ன, அப்படி யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வரவழைக்கிறாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பேட்ரிசியாவையும் அவங்க கடையையும் ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். மாசம் வர மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. பல பேர் பேட்ரிசியா வேலைய ரொம்ப சுத்தமாவும் அழகாவும் பண்றதா சொல்றாங்க. இன்னும் சிலர் இவங்களுடைய ரெகுலர் கஸ்டமரா ஆகிட்டாங்க. ஒரு பெண் நினைச்சா எந்த வேலையும் கத்துக்கிட்டு சிறப்பா வேலை செய்ய முடியுங்கிறதுக்கு நம்ம பேட்ரிசியா தாங்க சாட்சி. பேட்ரிசியாவோட கணவரும் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சுக்கிட்டே வராராம். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும்னு நம்பிக்கை வந்திருக்கு பேட்ரிசியாக்குள்ள. ஆரம்பத்துல உன்னால முடியாது, வேண்டாம், விட்டுடுன்னு சொன்ன கணவர் இப்ப பேட்ரிசியாக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காராம். சீக்கிரமே சேர்ந்து செய்யலாம்னு சந்தோஷமா சொல்லிருக்காராம். 6வது படிக்கிற பையனும் 7வது படிக்கிற பொண்ணும் கூட நீ எதுக்கும் யாருக்கும் பயப்படாதமா, தைரியமா பண்ணுன்னு சொல்றாங்களாம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? சப்போர்ட் பண்ற கணவரும் தைரியம் கொடுக்கற குழந்தைங்களும் போதுங்க ஒரு பெண் தான் சொந்த கால்ல நிக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம பேட்ரிசியாவும் அவங்க குடும்பமும் தான் சாட்சி. ஹேர் கட் ஷேவிங் மட்டும் இல்லைங்க, இன்னொரு வேலையும் செய்யறாங்க பேட்ரிசியா. கஸ்டமர் இல்லாத நேரத்துல தையல் வேலைய பாப்பாங்களாம். எல்லாத்துல இருந்து வர வருமானத்துல குடும்பம், கணவர், குழந்தைங்க படிப்புன்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க பேட்ரிசியா. தன்னுடைய குடும்பத்தை அகல பாதாளத்துல இருந்து தூக்கி பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் பல பெண்கள் தான் குடும்பத்தை காப்பாத்த பல வேலைகளை செய்யறாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரியான வேலையை செய்யறாங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா அவங்க அந்த வேலையை செய்ய ஆதரவு கொடுத்தோம்னா பல குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வந்துட முடியுங்க. உழைப்பு அதிகமாகி உடல் சோர்ந்து போனாலும் மனசு மட்டும் தளரல பேட்ரிசியாக்கு. கையில தொழிலும் மனசுல தன்னம்பிக்கையும் இருந்தா யாரு வேணாலும் எப்படிப்பட்ட விதியையும் ஜெயிச்சிடலாம்னு விதியை வென்ற பேட்ரிசியா சொல்லியிருக்காங்க. உள்ளத்துல இருக்கிற சோகம் உதடுகள்ல தெரியாம உற்சாகமா இருக்கிற பேட்ரிசியா உண்மையிலேயே உதாரண மனுஷனாங்க. ஹேட்ஸ் ஆஃப் பேட்ரிசியா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல, நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல, நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல, நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல, நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே.
வாக்கப்பட்டு 8 வருஷமா புள்ள இல்லாம தவிச்சேன். மலடின்னு சொன்னதெல்லாம் நெஞ்சில் வச்சு சுமந்தேன். வாக்கப்பட்டு 8 வருஷமா புள்ள இல்லாம தவிச்சேன். மலடின்னு சொன்னதெல்லாம் நெஞ்சில் வச்சு சுமந்தேன். புள்ள வர வேணும்னு போகாத கோயில் இல்ல, ஆனா பொறக்கணுன்னு வேண்டாத சாமி இல்ல. புள்ள வர வேணும்னு போகாத கோயில் இல்ல, ஆனா பொறக்கணுன்னு வேண்டாத சாமி இல்ல. நீ சோறு கூட போடலன்னு வருத்தம் இல்லடா, நீ சோறு கூட போடலன்னு வருத்தம் இல்லடா. உன்னை பெத்த வயித்துல எட்டி உதைச்சதை எப்படி மறப்பண்டா, உன்னை பெத்த வயித்துல எட்டி உதைச்சதை எப்படி மறப்பண்டா. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே. ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல, நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல, நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல. நாலு புள்ள நான் வளர்க்க மாடா உழைச்சேனே, வாங்கி தந்த கூலி எல்லாம் கொப்ப குடிச்சு சத்தானே. 4 புள்ள நான் வளர்க்க மாடா உழைச்சேனே, வாங்கி தந்த கூலி எல்லாம் கொப்ப குடிச்சு செத்தானே. மேல் படிப்பு படிச்சு வந்தா வேலை கிடைக்கும் முன்னு, மேல் படிப்பு படிக்க வைக்க சுமந்தண்ட தட்டு மண்ணு. மேல் படிப்பு படிச்சு வந்தா வேலை கிடைக்கும் முன்னு, மேல் படிப்பு படிக்க வைக்க சுமந்தண்ட தட்டு மண்ணு. நானாளில் ஒரு பொண்ணு ஒண்ணு பெத்து இருந்தேனா, நானாளில் ஒரு பொண்ணு ஒண்ணு பெத்து இருந்தேனா. இப்ப கண்ட இடத்துல கையேந்தி பிச்சை எடுப்பேனா, இப்ப கண்ட இடத்துல கையேந்தி பிச்சை எடுப்பேனா. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே. ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல, நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல, நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல, நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Today, we have picked up the books Across 5 Aprils by Irene Hunt and The Secret Garden by Frances Hodgson Burnett. Talking more about Across 5 Aprils. Jethro Creighton, the protagonist, is young and idealistic when the Civil War begins. At first, he thinks the war will be neat, full of marching soldiers and demonstrative patriotism. He learns the realities of war soon enough as he watches his 3 brothers, his cousin, and his teacher go off to fight. One of his brothers, Bill, chooses to fight for the South in a decision that plagues him for a long time. Jethro and his family follow the progress of the war through the newspapers, but it is hard to tell exactly what is happening. Each day, the paper is full of praise or criticism for one of the Union generals, and Jethro has trouble
sorting out what is actually going on. One day, Jethro's parents ask him to take the team of horses 15 miles into town to get supplies. Jethro, excited to prove his responsibility, goes to town, makes his purchases, and then talks to some men at the store. One of the men asks Jethro about Bill and gets angry at the prospect of Bill's betrayal. Jethro stands by Bill, and later the editor of the town paper, Ross Milton, takes Jethro to lunch to apologize. Milton and Jethro begin a friendship that lasts throughout the book. On the way home, Jethro is stopped by Mr. Burdo, the father of the boy who killed Jethro's sister, Mary. Mr. Burdo rides with Jethro for a while, and initially Jethro is scared, but Mr. Burdo explains that he thinks one of the men from the store is waiting for Jethro down the road. They encounter the man, and Mr. Burdo is able to prevent him from hurtling Jethro. Jethro makes it home and tells his family about the encounter. The men from the store begin to haunt the Cretans, eventually burning down their barn and putting oil in their well. The Cretans become sleepless and scared that the men will take further retribution. One day, a boy who is on leave from the war for an injury comes to the Cretans to tell them that their son Tom is dead. While the Cretans mourn, Rose Wilton writes a letter in the paper to the men that have been tormenting them, saying that regardless of Bill's decisions, the Cretans have sacrificed and lost enough. The attacks stop. Not long after, Matt, Jethro's father, has a heart attack that renders him unable to work the field. Jenny and Jethro assume that responsibility together. Meanwhile, the war goes back and forth, with reports indicating no clear victors overall. The only concrete information they glean from the papers is the atrocious death toll. One day, while working the fields, Jethro hears a sound in the woods. He investigates and finds his cousin Eb, who has deserted the war. Says that he could not continue fighting, the conditions were horrible, and the soldiers did not believe they could win the war. Jethro, unsure about what to do, sneaks food and blankets to Eb but does not tell the rest of the family, who are subjected to penalties for housing a deserter. He writes to President Lincoln to ask for advice, and Lincoln responds by telling Jethro that he too has been plagued with that problem and has decided to grant amnesty to the deserters who return to their post by a certain time. Word comes that Shadrach, Jethro's teacher, has been critically injured during a battle, and Jenny and Ross Milton leave for Washington, D.C. so that Jenny can see Shadrach for one last time. Eventually, she is able to nurse Shadrach back to health, and Matt gives his consent for the two to marry. Meanwhile, the Union Army plunders the South as General Sherman leads troops north from Savannah, ransacking and devastating farms and homesteads along the way. He soon joins forces with Grant, and they are able to cut off supplies to the Confederate Army. The Confederate Army surrenders, just when it seems that with the war over, life is going to return to a state of security. President Lincoln is assassinated. His murder leaves Jethro barefoot, and nothing is able to soothe him. Shadrach returns and tells Jethro that Jethro is going to move in with him and Jenny so that Jethro can continue his studies. Alright, Anne, so can you tell us something about the author? Irene Hunt was an American children's writer known best for historical novels. She was a runner-up for the Newbery Medal for her first book, Across 5 Aprils, and won the medal for her second, Up the Road Slowly. For her contribution as a children's writer, she was a U.S. nominee in 1974 for the biennial International Hans Christian Andersen Award, the highest international recognition available to creators of children's books. Hunt was born to Franklin P. and Sarah Land Hunt on May 18, 1907 in Pontiac, Illinois. The family soon moved to Newton, Illinois, but Franklin died when Hunt was only 7, and the family moved again to be close to Hunt's grandparents. Hunt's childhood was lonely, but she shared a special relationship with her grandfather. He told her stories about his childhood during the Civil War. In Minneapolis, she earned her MA. In Illinois public schools, she was a teacher of English and French. Later, she taught psychology at the University of
South Dakota Vermilion, but eventually came back to elementary and junior high school to become a director of language arts in Illinois. After she retired in 1969, Hunt devoted her time to writing. Hunt was 57 when her debut novel Across 5 Aprils was published in 1964, and it received much acclaim. Chosen a Newbery Honor Book, the novel was also Hunt's personal favorite among the ones she wrote. A critic maintained brilliant characterization, a telling sense of story, an uncanny ability to balance fact and fiction, and compassionate, graceful writing marked Hunt's small but distinguished body of work. With Across 5 Aprils, Hunt established herself as one of the great historical novelists, proving that she can write for both adult and children audiences. With her faith in courage, love, and mercy, Hunt wrote her books to emphasize this faith. Her next novel, Up a Road Slowly, won the 1967 Newbery Medal. She died on her 94th birthday on May 18, 2001. So, Anne, what would you say is the theme of this book? The power of presidency could be the theme of the book. Jethro and Ross Milton, among others, secure their faith ultimately in the president. The Northern Army swaps generals, the war ebbs and flows, the citizens fall victim to the back and forth of gossip and public opinion, but the one constant is Abraham Lincoln. His constancy is of great personal significance to Jethro when they exchange letters, and Lincoln reveals the same issue that let Jethro trouble him. Lincoln commends Jethro on seeking out what was right and reminds Jethro that even in the midst of war, people must continue to value rightness as most important. Lincoln indirectly rescues Ebb. He provides a way for Southern deserters to rejoin the Union without penalty. He does not want to enter into war, but knows he must and remains steadfast in his decision. When everyone else falters with worry, and when everyone doubts a war effort and that any good can come of it. So, Anne, who is your most favorite character in the book? I can say Jethro Crichton. When the war begins, Jethro is quite young. He even thinks the war is kind of neat, imagining horses, trumpets, and polished brass buttons. Throughout the book, he not only loses the glamorous image, but he comes to understand that the war is an unrelenting force that propels him and everyone else forward without mercy. Jethro is hurled from boyhood into manhood as he assumes responsibilities left after his father has a heart attack. He is the only boy in the family not fighting in the war, and thus he is somewhat of an outsider. While he does not have to experience the death and destruction of war directly, what he does experience, the news of his family members' experience of war, is more out of his control and sometimes harder to handle. He must wait for letters from his family to know if they are dead or alive, and he must sit back and watch the deteriorating effects of the war on people he loves. He worries about the outcome of the war and consumes himself with trying to understand exactly what is happening and why. The war strips away Jethro's identity. Tangibly, it takes away his brothers, his teachers, and his ability to enjoy the freedom of boyhood. Jethro must deal with the set of alien circumstances while at the same time growing up. Jethro loses some of the shine in his eyes and is less precautious and talkative at the end of the text, but he gains valuable knowledge and experience, and at the end of the book, he returns to his study. So, who would you say is your second most favorite character in the book? Bill Crichton. Bill is only a physical presence in the beginning of the book, but his decision to fight for the South has a presence of its own throughout the text. Bill simply wants to do the right thing, and he does not know what that is. Much like President Lincoln, he thinks that the two choices before him are both wrong. The only question is which is the lesser of two evils. His decision to fight for the South is brave because it combines the courage of fighting with the fortitude of defying expectations and risking estrangement from friends, family, and the community at large. Shadrach tells Jethro that even though Bill is on the other side, he should be proud of Bill's bravery and steadfast attempt to do what is right. Alright, so now I will move on to the review of the book, The Secret Garden by Frances Hodgson Burnett.
It was initially published in serial format starting in the autumn of 1910 and was first published in its entirety in 1911. It is now one of Burnett's most popular novels and is considered to be a classic of English children's literature. Several stage and film adaptations have been produced. The Secret Garden opens by introducing us to Mary Lennox, a sickly, foul-tempered, unsightly little girl who loves no one and whom no one loves. At the outset of the story, she is living in India with her parents, a dashing army captain and his frivolous, beautiful wife, but is rarely permitted to see them. They have placed her under the constant care of a number of native servants as they find her too hideous and tiresome to look after. Mary's circumstances are cast into complete upheaval when an outbreak of cholera devastates the Lennox household, leaving no one alive but herself. She is found by a group of soldiers, and after briefly living with an English clergyman and his family, Mary is sent to live in Yorkshire with her maternal uncle, Archibald Craven. Misselthwaite Manor is a sprawling old estate with over 100 rooms, all of which have been shut up by Craven, a man whom everyone describes as a miserable hunchback. Master Craven has been in a state of inconsolable grief ever since the death of his wife 10 years before the novel begins. Shortly after arriving at Misselthwaite, Mary hears about a secret garden from Martha Sowerby, her good-natured Yorkshire maidservant. This garden belonged to the late Mistress Craven. After her death, Master Craven locked the garden door and buried the key beneath the earth. Mary becomes intensely curious about the secret garden and determines to find it. This curiosity, along with the vigorous exercise she takes on the moor, begins to have an extremely positive effect upon Mary. She almost immediately becomes less sickly, more engaged with the world, and less foul-tempered. This change is aided by Ben Weatherstaff, a brusque but kindly old gardener, and a Robin Redbreast who lives in the secret garden. She begins to count these two people, along with Martha, Dickon Sowerby, and Susan Sowerby, as the friends she has had in her life. Her curiosity is whetted when she hears strange, far-off cries coming from one of the manor's distant rooms. However, Mrs. Medlock, the head of the servants as Misselthwaite, absolutely forbids her to seek out the source of the cries. She is distracted from this mystery when she discovers, with the Robin's help, the key to the secret garden. She immediately sets about working there, so that the neglected plants might thrive. Dickon, who brings her a set of gardening tools and promises to help her bring the secret garden back to life, vastly aids her in her endeavor. Dickon is a boy who can charm the animals of the moor, the way snake charmers charm snakes in India. He is only a common moor boy, but he is filled with so much uncanny wisdom that Mary comes to refer to him as the Yorkshire Angel. One night, Mary hears the distant cries and, flagrantly disobeying Mrs. Medlock's prohibition, goes off in search of their source. She finds Colin Craven, Master Craven's invalid son, shut up in an opulent bedchamber. Colin was born shortly before his mother's death, and his father cannot bear to look at him, because the boy painfully reminds him of his late wife. Colin has been bedridden since his birth, and it is believed that he will become a hunchback and die an early death. His servants have been commanded to obey his every whim, and Colin has become fantastically spoiled and imperious as a result. Colin and Mary strike up a friendship, but Colin becomes furious when she fails to visit him because she prefers the garden with Dickon. That night, Colin throws one of the infamous tantrums. Mary rushes to his room in a fury and commands him to stop crying. He tells her that his back is beginning to show a hunch. When Mary examines him, she finds nothing whatever the matter with him. Henceforth, she will maintain that Colin's illness is only in his mind. He will be well if only he makes up his mind to be. Dickon and Mary secretly begin bringing Colin out into the secret garden. On the first of these outings, the children are discovered by Ben Weatherstaff, who has been covertly tending the secret garden once a year for 10 years. Ben has done so out of love and loyalty for the late Mistress Craven. He was a favourite of hers. Weatherstaff refers to Colin as the poor cripple and asks if he has crooked legs and a crooked back. Colin, made furious by this question, forces himself to stand up on his own feet for the first time in his life. After this feat, Colin's health improves miraculously.
The Secret Garden, The Springtime, and Dickens Company have the same rejuvenating effect upon him that they did upon Mary. The children determined to keep Colin's improvement a secret, however, so that he can surprise his father with his recovery when Master Craven returns from his trip abroad. 3 children, along with Ben Weatherstaff, spend every day of the summer in the Secret Garden. Only one other person is admitted into the secret, Susan Sowerby, Dickens' saintly mother. Susan sends a letter to Master Craven telling him to hurry home so that he might see his son. She does not, however, specify why, in deference to Colin's secret. Master Craven complies and returns immediately to Misselthwaite. His first act is to go into the Secret Garden. He does so at the behest of a dream in which the voice of his late wife told him that he might find her there. Just as he lays his hand to the doorknob, Colin comes rushing out and falls into his arms. Father and son are reconciled, and the miracle of Colin's recovery becomes known to all. All right, Sanjana, so can you tell us something about the author? Frances Eliza Hodgson was born on 24th November 1849 in Manchester, England, third child of 5 born to Eliza Boone and Edwin Hodgson, who owned a successful interior decorating store. After his death in 1852, the decline of the economy in Manchester and Eliza's failed attempt to maintain the business, she decided to move her family to America. They settled near Knoxville, Tennessee in 1865. Their once prosperous English household was now reduced to much more humble circumstances. In order to assist financially, Frances drew on her creative disposition and natural love of telling stories, put pen to paper, and started writing stories. Miss Carruthers' Engagement and Hearts and Diamonds appeared in Godey's Lady's Book in 1868. After her mother's death, the burden to financially support her 5 siblings increased, but she was soon earning a regular income from her writing. In September of 1873, she married Dr. Swan Burnett. They would have 2 sons, Lionel and Vivian. After traveling in Europe for a number of months, they were back in America, first in Washington, D.C., then New York City. In 1879, Burnett had the first of many stories published in St. Nicholas magazine. The same publication, some of Edna St. Vincent Millay's poems appeared in the early 1900s. Other magazines that printed Burnett's stories include Scribner's Monthly and Harper's Bazaar. She was soon working on novels including The Lass O'Lorys, Haworth, A Fair Barbarian, a play co-authored with William Gillette Esmeralda, Through One Administration, and Sarah Crewe. Positive reviews of her work were appearing, but it was not until her best-selling novel, Little Lord Fauntleroy, that her reputation was set. Burnett often suffered from various illnesses, possibly brought on by the pressures of her career, and her being the main financial source for the family. When her son Lionel died of consumption in 1890, she was beset by depression. The White People was dedicated to him. She turned to spiritualism, theosophy, and Christian Science to assuage her grief, topics that would occur in her novel. Her marriage was not a happy one. They often spent much time apart and finally divorced in 1898. Burnett soon ensconced herself at her country home in England, where she would get the inspiration for and write The Secret Garden, often writing outside in the garden. She also pursued her love of gardening and wrote other works including The One I Knew Best of All, A Lady of Quality, His Grace of Osmond, Emily Fox Seton, A Little Princess, and The Shuttle. In 1909, Burnett moved back to America and continued to write. Titles to follow were The Dawn of Tomorrow, T. Tembaram, The Lost Prince, Robin, and The Head of the House of Coombe. Frances Hodgson Burnett died on 29th October in Plamden, New York, and lies buried in the same cemetery where author Christopher Morley is buried, Roslyn Cemetery, Nassau County, New York State. Her son Vivian is by her side, and a statue of Lionel stands nearby. So now tell us, what is the theme of the book? The Secret Garden is the book's central symbol, inspired by Burnett's interest in Mary Baker Eddy's Christian Science theory. The Secret Garden at Misselthwaite Manor is the site of both the near destruction and the subsequent regeneration of a family. Using the garden motif, Burnett explores the healing power inherent in living things. The story constitutes a struggle between common sense and the accepted wisdom of the day, in which common sense wins. Servants and father are seen to do harm by getting caught up in false ideas that come from the doctor who espouses medical practices of the day.
though another doctor does take a different view. Children, by their own observations, strengthened by the common sense of Dickens' family, break free of the imposed regime and triumph. Another theme is what today's might be called positive thinking, and belief in its power to bring about psychological and physical healing. Along with this goes a powerful message about the way in which life circumstances affect the formation of personality. Mary, described as sour-faced and spoiled, becomes more aware of her own personality. Mary, described as sour-faced and spoiled, becomes more aware of her own personality when confronted with selfishness and tantrums in the boy Colin. Both are very affected by the simple kindness and understanding of Dickon and his mother, who live a happy family life despite being poor, with the emphasis on fresh air, exercise, and being at one with nature, as well as kind to other people. Belief in magic also features strongly, though the exact nature of this magic is not made clear, and Colin talks of a career in science where he will discover the nature of magic through experiment and will lecture about it. Christian Science, with its belief in God as a life force rather than a person, is clearly an influence here, the author being a follower of the movement. So, what did you like about the novel? The story follows Mary's and Colin's journeys and even Mr. Craven's journey to health and happiness, and this growth is paralleled in the awakening and fostering of the secret garden. The symbolism is simple, but is weaved in so well that the reader can enjoy watching the simultaneous growths. Also, in the secret garden, the orphan Mary's rightful inheritance is ultimately herself and the natural world, the ability to speak truth to others and to have it spoken back to her, to live a full life of both the body and the imagination. Now tell me, is this book just meant only for children? No, adults can read this book as well. While The Secret Garden is now catalogued as children's literature, it was originally serialized in a magazine for adults before being published in its entirety in 1911. Marketed to both young and adult readers, it had lukewarm success and became more often a footnote in Burnett's prolific career. Her other novels, such as A Little Princess and Little Lord Fauntleroy, were far more popular at the time of her death in 1924. What probably saved the book from the out-of-print netherworld was the 20th century rise in children's literature scholarship and the general attentiveness to literature for children as a distinct genre. That, and the fact that the book's copyright expired in the US in 1987 and most other places in 1995, opening the way for untold numbers of abridged, unabridged, and adapted editions. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another two interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello folks, this is 90.8 FM. VIT Community Radio. Tune in, zone out. Welcome to the show called Ramblings of a Physicist. This is Kabir. And this is Shruti. Shruti, let's talk about technology. I cannot discern why we humans were created, or even engineered if so. And in all probability, there is none, at least on this side of the realm, who could represent that. Answer that with incontrovertible proof, with indubitable proof. No. So we agree, we don't know. We have by no means ever known. Well, at times I ponder, how is it conceivably even possible that not just one or two, but a colossal mass of about 100 billion individuals, the entire human race, started scuttling down the path and then shuffling, walking, trotting and now sprinting, tearing down this path of time when there was a dearth of goal, when there was an absence of knowledge. We knew not where we came from. We knew not why we came from wherever we came from. We knew not what we were supposed to do when we came from wherever we came. And we knew not how we were supposed to do whatever we were supposed to do. And to reach where we are, and to look at the world around me,
It just gives me a sheer awakening of the fact that we human beings have surpassed ourselves over and over again, time and time again. I am plain struck by entelechy. I gaze back and I am ogling down this path, and I gather that we weren't born as a superlative species, but we sure became one. And it won't just stop there. We are being ushered, rushed by this unrelenting, unstoppable force, and it won't stop, as Jason Silva says, till we turn into gods, the force, technology. These modest looking bare fingers, which now control ridiculously powerful machines, are the very same that scratched at cave walls to count. What happened in the interim? Sure, we biologically evolved. Sure, we went through natural selection, as Mr. Darwin says. But sometime in the last 50,000 years, with the invention of culture, the biological evolution of humans ceased and evolution became an epigenetic cultural phenomenon, as stated by Terence McKenna, and we as humans collectively started, there's no easy way to put it, we ushered ourselves into this secondary force of evolution called technology. We adopted technology. Technology is the real skin of our species. Humanity, correctly seen in the context of the last 500 years, is an extruder of technological material. We take in matter that has a low degree of organization. We put it through mental filters and we extrude. That is what we do. we have seen the same species surpassing its own ancestors at the unfathomable scale. So what happened? Well, we started making, modifying, using, upgrading, interacting, sharing, collaborating. We started knowing. Technology happened. Technology did. I cannot perhaps reproduce from my own understanding the real significance of the point where we humans have reached today. Allow me to quote McKenna Terence again. We are now, there can be no doubt, in this final historical seconds of that crisis. A crisis that involves the end of history. Our departure from the planet, the triumph over death, and the release of the individual from the body. We are in fact closing the distance with the most profound event a planetary ecology can encounter. The freeing of life from the dark paralysis of matter. The old metaphor of psyche, as the caterpillar transformed by metamorphosis, is a species-wide analogy. We must undergo a metamorphosis in order to survive the momentum of the historical forces already set in motion. And it's exciting because all this leaves just one question in our head. Where is this leading us? Where exactly are we heading? Dear listeners, this is Mixed Bag at Vit Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. How better to kickstart our pilot show by beginning by venturing into our very own India. You know how they say, think globally, act locally? Maybe that's not apt to this show, but guys, whatever, let's just start. I've traveled to a few places to begin with, so I thought to get a better aesthetic sense of it for you and for me through the broadcast, let's begin, or let's commence by the places which I have been to. Let's travel away to Rameshwaram. As soon as I told my friends this, that I am going to Rameshwaram, all their reactions were, you're a Muslim and that's a temple city. How does it go? Well, that's not it, guys. There is much more to the place than that. Of course, it's a great pilgrimage place, and you have hundreds of devotees just flooding in, and especially during Diwali. Let's say it's a cleaner version of Varanasi. Before we begin with the religious aspect, let's explore why it is definitely a place worthwhile to be. Of course, you have the confluence of Bay of Bengal and Indian Ocean. You have the Adams Bridge, or let's call it the Ram Setu Bridge, which links Sri Lanka and India. One should not be asking how to go, where to stay, or what to eat in Rameshwaram, but they should ask what to do. Yes, guys, why is this a famous tourist destination? Of course, let's begin by describing the Pamban Bridge. So the Pamban Bridge is a phenomena that connects
the Rameshwaram island to the entire India, as I stated below. Now, the speciality of the bridge is it serves so many transports. It serves the ship, the train, and of course the other land vehicles. So what happens, there are two aspects of the bridge. One where the land vehicles can pass, and the other where the train passes. And soon as the train passes, the bridge opens up to the ship. And as you guys stand above the Pamban Bridge, you see the beautiful view. You see the fisherman's village all across the coast. And if you observe even for a moment, you could witness their lifestyle. So guys, Pamban Bridge is definitely a place you have to be to. Now the next thing about Rameshwaram, the ghost town. Now this sounds scary as you hear it, and probably it has few spooky ideas here and there, but I know, not really. Car or your cab cannot go. But of course they have hired a van. The van goes into the interiors of the strip where Dhanushkodi lies. What's so special about this ghost town? And is it really haunted? Dhanushkodi is a place that has been ruined by the cyclone of 1964. And if you visit there, you would see broken churches, broken memorials, broken temples, broken town halls, and of course, you would see ruined railway stations. That's how harsh the cyclone was of 1964. You could see how developed the place was once you visit there. You would see the ruins which are present still today, and the structure that has been built has withstood so much of catastrophe over the years. Dhanushkodi was an important port before it was ruined. And this was an important port because right now, if you see, all the ships which come from the east of the world, East Asia in specific, they have to travel all the way around Sri Lanka to reach India. But when Dhanushkodi was there, that was not necessary. It was the port that connected India to the rest of the world. But after the 1964 cyclone, everything was ruined. And it's beautiful to see the civilization still standing with half of the buildings collapsed. Now you guys must be wondering, what about the tsunami of 2004? Well guys, I must say Rameshwaram was a very lucky place. And of course the devotees would call it's a blessed place. Because Sri Lanka blocks the Rameshwaram strip. Thus Sri Lanka got the impact of the tsunami of 2004. So guys, Dhanushkodi is definitely a place that you have to visit. And it's also special because it has a Bay of Bengal on one side of the strip and Indian Ocean on the other side of the strip. You have two huge water bodies meeting at the same place. Of course, you can go there and play on the beach, but that is not the purpose of the place. The purpose is to see the calamity of the cyclone of 1964. And there are beaches all over Rameshwaram, so you do not have to worry. Now the next most important place, the Adams Bridge, or let's call it the Ram Setu as the legend calls it. Now if you go to Google Map, you can see the actual remains of the bridge. And guys, if you want to go and see the bridge, you have to walk away from Dhanushkodi. Dhanushkodi itself is the tip of Rameshwaram. Then imagine a narrow strip goes past it, and that is where your Ram Setu lies. Most of the times during the monsoons or during any depressions in the ocean, that area is blocked and not allowed for the tourists. But if you have all the time and if the weather is lovely, you can always take a stroll. It's a long walk, about 2 kilometers, and you would be there at the edge of Rameshwaram, or let's say the edge of India, where it connects or leads to Sri Lanka. And how can I forget not to highlight the shallow beaches all around Rameshwaram? This is definitely not something to miss. It's actually pretty private. It's not on the travel guide that you would see. When we had entered Rameshwaram, you see shallow beaches as you enter. Now these shallow beaches, why are they so special? Well guys, you can almost go into the horizon of the ocean. There would be rocks that are till the brim of the water, and the sand is white and it's beautiful. And of course, there's nobody out there. So you will have a brilliant time. All you have to do is hop onto the rocks between the beaches and you could go any depth of the ocean and into the horizon. Beaches of Rameshwaram are, and it's not, so you have to explore yourself. So guys, this was it about Rameshwaram. Do visit this incredible place, one of the most beautiful treasure coves. This is the closest you'll get
to nature, geographical phenomena. With this, we come to the show. This was the start to our weekly series, Travel Bonanza. I hope you enjoyed exploring along. So guys, next week, same time. But now, different place. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on Motivation for Innovative Engineering Projects, delivered by Professor Chandrasekhara Udayagiri, VIT University. I am Professor Chandrasekhara Udayagiri from School of Information Technology and Engineering. I'll be talking on topic Motivation for Innovative Engineering Project. Each one of you have dreams to make it big in life, and youngsters like Facebook fame Mark Zuckerberg have proved that success can come too early in life. Well, I am here to give you some basic ideas on how to make your big dreams come true. Let us see what it takes to become a successful entrepreneur. I shall divide this talk into 4 segments. First would be on lateral thinking. Lateral thinking, solving problems through an indirect and creative approach using reasoning that is not immediately obvious and involving ideas that may not be obtainable by using only traditional step-by-step logic. History has time and again proven that people who can see solutions and not just problems have found success sooner or later. The greatest challenge for any entrepreneur today is to predict the changing needs of market and adapting his business accordingly. Apart from conventional technological careers, today we find many career opportunities that were never imagined few years back. The second segment, I would be talking about ideas. After you are confident of providing some innovative solution to different real-world problems, we need to pull in different ideas that can be converted into long-term business opportunities. The idea should be sellable in a profitable manner. In this section, we shall look at few real-world examples and few startup ideas that may be of interest to you. In third section, I'll be talking about few platforms that are available to incubate your startup. The final section would be on Honeybee Network, that is Srishti.org. In the first section, let us understand what is the meaning of Jugaad. Jugaad is a Hindi word and is a term applied to a creative or innovative idea providing a quick alternative way of solving or fixing a problem. Jugaad literally means an impoverished arrangement or workaround which has to be used because of lack of resources. The Jugaad movement has gathered a community of enthusiasts believing it to be the proof of Indian bubbling creativity or a cost-effective way to solve the issues of everyday life. It is commonly used when describing a workaround to get through commercial, logistical or legal issues. Sometimes Jugaad may refer to an idea from which a person can control his or her budget. Example, someone discovered that hiding a low-cost mobile with a long battery life in your car in silent mode can help you if your car is stolen. Police can trace the car location from its signals. You could visit websites like jugaad.com or jugaadinnovation.com. Jugaad is an attitude. That attitude can be cultivated through lateral thinking exercises. Let us see how. First of all, be flexible. Second, practice Jugaad in your day-to-day lives. Third, try to improve your comfort and convenience at lower cost. This practice will help you find low-cost solutions in your future career endeavors. Fourth, brainstorm your ideas with like-minded company. They could be students as well as your faculty. Fifth, if you get lost in halfway finding a solution,
Celebrate the intermediary solutions. They may lead you somewhere else in future. Last, you are all engineers. As you learn, parallelly figure out how your knowledge fits into solving real-world problems. Always keep in touch with real world. I will end this section with a real-world success story of a 16-year-old Kerala girl, Ramya Jose. Ramya scored above 90% in her board exams, this in spite of having to do the laundry. She represented her school at various science fairs and won prizes for making a still model of a transmission tower for mobile phones. For her 12th standard practical examinations, she made a model of refrigerator in which vegetables, fruits, etc. would remain fresh up to a week. Miss Jose made this popular award-winning washing machine after her board exams when she was just 14-year-old. It all happened because Ramya's mother fell ill during her 10th standard exams and her father was undergoing cancer treatment. She had to change 3 buses while going to and coming from school and spend about 2 hours each way. As there was no washing machine at home, the chore of doing the laundry fell to her and her twin sister. So, instead of just wishing for a washing machine, she decided to try her hand at making one during the vacations. She had watched the functioning of an electric washing machine and thought of substituting the electrical power with mechanical power. She drew the basic diagram and her father took it nearby automobile workshop. He requested the workers to make it when they had a free hour and agreed to pay. He then purchased the materials according to his daughter's instructions and supplied them to the shop. Once she had to explain to the mechanic personally how she wanted it to be done. The mind being familiar with the conventional washing machine, this innovation comes across as surprisingly simple. It consists of an aluminium cabin in which there is a horizontal cylinder made of iron net wire. The cylinder is connected to a pedaling system which consists of a cycle chain, pedal and a seat. An old broken cycle was used for this purpose. In appearance, it looks like an extra cycle usually seen in a gymnasium, which is connected to a cabin. Clothes are put into the cylinder. This cabin is filled with water to the level of clothes. Washing powder is added and left to soak. Then pedal for 3 to 4 minutes. The cylinder rotates at a very high speed with the clothes inside, cleaning them thoroughly. Soap water drains out, the barrel is filled and the process is repeated. By pedaling, the washed clothes are centrifuged and become about 80% dry. NIF has filed the patent for this machine. The advantages are galore. In the rural area, electricity is always a scarcity, and with revision of rates, the common man cannot afford to use a washing machine in the first place. By attaching a cycle-like device to it, it can be used as an exercise machine, thereby serving the twin purposes of keeping fit as well as doing the laundry. It is quite cheap at cost, as cost would be limited to about 2000 rupees. It is portable, so the motivation is highly practical for use in the rural areas and stays within the budget of the common man. Now, there is a proposal for mass production of this washing machine. Now I would move on to the second segment, ideas. An idea can change your life. All the modern day industrialists unanimously agree that people who face the problem know their solutions better. Especially in a growing economies like India, etc., any existing product may not actually fulfill all the needs and requirements of its customers. People may want low-cost, multiple-use device or systems or services. We will look at few such solutions that came out from customers themselves. First, all of you must be aware of a website named redbus.in. This is a 600 crore company today, started by Mr. Fanindra Sama with just 5 lakh investment in the year 2005. He made the website out of his personal need to book tickets online. He found that there were too many travel agencies which were not known to the people and vice versa. So buses would go partially empty while there were passengers who postponed their travel due to lack of seats. Second, 22-year-old Saket Modi's hobby had been hacking computer systems. After a bitter experience in childhood, he understood the need to use this hobby only for ethical purposes. During his graduation, he sharpened his hacking skills. He would report the vulnerabilities of different websites to their owners and offer solutions. Today, he is the CEO of Lucidius.com, having clients as Microsoft, Reserve Bank of India, IBM, etc. He charges anywhere between 1 lakh to 50 lakhs for his solutions. Well, the stories of many software companies are similar to the above. Being from IT background, I wish to speak about few innovative ideas which were used to construct successful business ventures for using internet. When computer was invented, no one knew internet was possible.
When internet started, no one predicted the social revolution that the networking sites like Facebook and YouTube will bring about. Today is a new era where the internet and IT services have shown path to altogether new career opportunities that were never imagined before. The beauty of this path is the ease with which the business model can be transformed. Zero investment on hardware, and most importantly, the business runs in a virtual office. That is, people can work from their homes. Following are few ideas that have transformed careers of homemakers, provide extra source of income to youngsters, or have grown into a successful business models altogether. Let us hear few such ideas. First one. Many people are emotionally attached to their old items like albums, furniture, books, and other antique objects inherited from their ancestors. But the problem starts when we have to preserve them. Without proper care and maintenance, they tend to rust or get damaged. People who are traveling a lot might want to keep such things at one place so that they may bring them back once they settle down or possess a large enough space. An idea, store more, is born out of this need. They preserve these items in cartons and take proper care of them by charging monthly nominal fee per box. Store More CEO in Delhi is seeing profits of late. Moral: human emotions are excellent raw material for an idea. The second idea, online auto. We need to be admitted to a hospital urgently, but there is not a single auto in the vicinity. Auto drivers may reject the destination or demand double price. Autovola.in has solved this issue. Just like radio taxi model, this company has a call center which books auto for us and sends it to our home in time. Since it ensures regular income, many auto drivers prefer joining these jobs. In just 2.5 years, the number of autos in the company have grown from 25 to 150. Mukesh Jha and Janardhan Prasad are planning to expand this business to other metros. Moral: great ideas are very simple. The third idea, cash tube. If you have a video camera in hand and an idea in head, then make a start. Hitendra Pradhan used this as his investment and began making videos of yoga, dance, cooking, stories, health tips, rhymes, and many more of daily needs. He just fine-tunes these and uploads in different channels of YouTube. As the hits go up, he started minting money. Currently, he earns 25 lakh per month. It's not an easy job, he says. Finding the video of people's interest, verifying copyright, and making changes to increase the hits is the challenge for which he is getting paid. It's an exam that he takes up every day and has been scoring top mark each time. Moral: follow the trend, and even an ordinary idea can give extraordinary results. The fourth idea, e-vegetables. Both the wife and husbands are working pair. They pay and purchase almost everything online. But what about vegetables and fruits which are our daily needs? They cannot be preserved for more than a week. A Hyderabad-based farmer-to-home.com found a solution. Go to the website and choose the required vegetables and their quantities. Register your address, make a minimum purchase of Rs 180 and the vegetables are delivered to your home. CEO of Farmer to Home, Ramana Kumar, is planning to extend this facility to other metros. Moral: one's need is another's business idea. The fifth idea, housemaids. Even people who earn in lakhs have to bear with their maids who take leave several times a month. It's a huge loss to their precious time and energy. At the same time, even maids need that bandwidth. So there seems to be a need to institutionalize this facility. Gauri Singh from Ludhiana has organized maid services. The maid services company transfers the profit to all the maids working for it. This model also ensures complete customer satisfaction. Moral: few ideas are in our bag. We need to search in right places. The sixth idea. Indians are quite religious and pay equal importance to marriage and death. Sharad karmas for our ancestors are mostly done in Kashi, but it may be difficult to go there every year and carry out the rituals. KashiMoksha.com founder Dwivedi provides services like Shraddh, Burial, Annadan, etc. We could send the ashes in courier and the entire ritual will be carried dharmically. We may even request a video of the whole proceeding. Moral: idea plus sentiment equal to success. Few other ideas below have created successful business careers for many people. They are house saloon, pet services, men shopping, organic shopping, lady cab, gift bazaar, books for rent, rental designer dresses, car care, virtual office secretary, greenery for rent, etc. You may say, I have lot of ideas. How do I figure out which is extraordinary? I would say, choose the one which doesn't let you sleep and eat. Choose the one with which you have fallen in deep love. Choose the one for which you are willing to lose
anything. Give life to an idea. Now moving on to the third section. I am good at innovation. I have pinned down to a profitable idea. However, I can see a lot of practical hurdles. Now comes the final step. That is, finding a practical platform to incubate your idea until the venture crosses all the startup hurdles. Following would be your concerns. I am a technical person. I do not know anything about legal policies, market procedures, advertising, getting financial help in the form of loans, preserving the intellectual property rights of my idea, setting up infrastructure, marketing, and last but not the least, finding a proper team, that is human resource. What if we can find all the answers in a single place? Such a place is called Technology Business Incubator. Today I got a mail from TBI VIT University. It invites innovations from individuals and private organizations under program TREMAP, Technology Refinement and Marketing Program. It is a facilitator identified by TIFAC to provide market support to indigenous innovative technologies towards their commercialization. First one, working prototype should be available such that the innovator is himself not in a position to market it. Second scope includes making the technologies investment ready by extending support towards market leakages through market survey, analysis, testing, certification, validation, etc. Its jobs are facilitation of prepare business plan, carry out refinements, obtain IPR and patent filing guidance, showcase technology, obtain industry feedback, explore investments, and transfer of technology. Similar program is also launched at IIIT Hyderabad under CTE, Center for Innovation and Entrepreneurship. It provides a 6-month platform for areas belonging to information technology and communication. It provides infrastructure, guidance, networking, funds, consultation, marketing, accounting, legal, and infra setup. Few enterprises born out of CTE are Setu Technologies, clap1.com, martmobi.com, etc. So, I would advise all of you listening to this lecture, please go through these incubation programs available in your respective cities and give life to your idea. Finally, before ending, I wish to talk about few private and government agencies which encourage and help innovations. First is National Innovation Foundation, India. It is an autonomous institution of Department of Science and Technology. Government of India based on the honeybee network philosophy, which provides institutional support to grassroots innovators and traditional knowledge holders from the unorganized sector of the society. The second is SRISTI. It is a non-governmental organization set up to strengthen the creativity of grassroots innovators and inventors and entrepreneurs engaged in conserving biodiversity and developing eco-friendly solutions to local problems. Here on the website of SRISTI, you can read about its activities and participate in them. Please visit sristi.com and be its member, volunteer, or one of its innovator. I would like to give a few problems identified by SRISTI seeking solutions or augmenting existing solutions. You may want to consider working on one of these. First one is, in induction furnace, charge is filled and heated, thus metal melts, which is poured in crucible for further processing. The quantity of liquid metal is required to be known. The problem is this automated process of weighing, wherein empty crucible is weighed first and then weighed again after filling the metal into crucible. However, this method is not very popular across the industry. Please post a solution for this problem. The second problem is double effect evaporative cooling. During summer, when air is hot and humidity is low,
generally most preferred solution for cooling is evaporative cooling, as it is most efficient way compared to other options available like air conditioning through water vapor absorption route. This option is feasible for small area where cooling is needed. But for larger volume or space like in official buildings, we need to have a large capacity cooler or some other advanced solution to have cooling equivalent to air conditioning. The third problem they would like to find solution is draw energy balance graph using web-based technology. I would not go further into description of the problems, but few more problems they are interested are how to apply knowledge management techniques for application of engineering knowledge, saving in total energy cost as electricity cost by cogeneration through gas turbine, use of Linux-based network and Office, use of Linux-based network and Open Office. Windows-based operating system is expensive and all Office softwares are also expensive. In many cases, it is crossing cost of PC. So they would like to find an open source Office tool which can be used on Linux operating system. Next is finding out methodology or evolving a new methodology for estimating or measuring three-phase squirrel gauge induction motor efficiency at site condition without decoupling the load. Next is development of online power measurement instrument. Few more are comparison between compressed air and hydraulic forging machines in terms of capacity. Both can handle operating and maintenance cost of both technique and specific energy consumption. Saving in electrical power consumption for air conditioning by reducing heat load in a setup involving many computers. They would also like to augment few already existing innovations. Example, automatic pump operator, amphibious bicycle, bullock cart operated sprayer, compost aerator, gas operated iron press, washing machine cum exercise machine which has already been discussed, Mitti Cool, improving the refrigerator that is designed based on mud model, tractor, tea making machine, Pani Hari. All these are few existing technologies to which they would like to augment with newer solutions. The Srishti group is seeking solutions to following real world problems. The first one, in induction furnace, charge is filled and heated, thus metal melts which is poured in crucible for further processing. The quantity of liquid metal is required to be known. The problem is this automated process of weighing wherein empty crucible is weighed first and then weighed again filling the metal into crucible. However, this method is not very popular across the industry. For more details, you could visit the website. The second problem is double effect evaporative cooling. During summer, when air is hot and humidity is low, generally most preferred solution for cooling is evaporative cooling, as it is most efficient way compared to other options available like air conditioning through vapor absorption route. This option is feasible for small area where cooling is needed, but for larger volume or space like in official buildings, we need to have large capacity cooler and some other advanced solutions to have cooling equivalent to air conditioning. The third problem is draw energy balance graph using web-based technology, that is PHP. The problem is it is required to draw and display energy balance for all forms of energy being used on a web-based platform. By having energy balance on internet, many stakeholders can access it and further energy conservation work can be carried out. The next problem is how to apply knowledge management techniques for application of engineering knowledge. Knowledge management is considered as a potential tool to deliver solutions. Potential tool to deliver solutions. Here, in more fundamental thoughts are required on how knowledge management can be used with engineering knowledge, which are the modeling tools or technologies of knowledge management and how they are applied. The next is saving in total energy cost, that is fuel consumption cost for spray dryer as well as electricity cost by cogeneration through gas turbine. In ceramic industry, raw material is mixed with water in a ball mill and then dried in a spray dryer. Electrical operating load in a typical tiles manufacturing unit
is about 1000 kilowatt. Grid electricity traffic is about rupees 3.85 kilowatt per hour. Plant operates 24 hours and 300 working days. Lignite is used as a fuel to generate producer gas, which is fired in the spray dryer. Initial moisture content of input material to spray dryer is about 35%. Here, the cogeneration heat and power ratio can be taken as 20% power and 80% heat. And price of lignite is also very high. They would like to have a solution for this problem. The next is an IT-based problem wherein they want to have a Linux-based network open office system. The current Windows-based operating system is expensive and all office software are also expensive. In many cases, it is crossing the cost of PC. Further, these are highly susceptible to viruses, which increases expenses for antivirus software. When one wants to scale up, non-affordable. The next problem is finding out methodology or evolving a new methodology for estimating or measuring three-phase squirrel gauge induction motor efficiency at site condition without decoupling the node. The next problem is development of online power measurement instrument. The next problem is comparison between the compressed air and hydraulic forging machines in terms of capacity that both can handle, operating as well as maintenance cost of both techniques and specific energy consumption. The final problem is saving in electrical power consumption for air conditioning by reducing heat load in a setup involving many computers. In a hall containing a large number of computers, the hot air from the exhaust fan of computer puts an additional load on air conditioning system. Suggest some innovative measures to minimize this additional load on AC to save extra power consumption by AC. This can be carried out by designing a duct collecting hot air exhaust from each of the PCs and throwing exhaust out. You can also think any innovative approach for minimizing this load. Please visit the website for more such problems. They would also like to have augmentation to the existing innovations. Few of the innovations that already existing are automatic pump operator. The machine consists of three basic units. Water level sensor unit for overhead tank. It consists of two floats and electrical signaling unit. Based on level of water in tank, different signals are activated and fed to control unit. Second, water level sensor unit for all reservoir source. In normal cases, the pump starts once the water level in the overhead tank falls below the threshold level, and stops when it is filled up. Sometimes it happens that the water source is empty, which results burning of motor winding. Whenever the water level sensor unit for overhead tank sends signals to control unit for switching on the pump, this unit checks the water level in the source and sends feedback. But there is no water in the source. It sends signals to control unit for switching of the pump. Third, the control unit. This is the main unit of the system which receives signals from water level sensors and switches on or off the pump accordingly. They would like to augment this innovation. The second innovation is amphibious bicycle, a unique attachment retrofitted to a conventional bicycle to make it amphibious in nature. It is ergonomically designed, low-cost, manually operated transport vehicle with capacity to transport one person at a time. The bicycle has capabilities of having front and backward movement in water. The project has been supported under MVIF and has also been featured in leading national as well as international channels. They would like to improve this design. The third is bullock cart operated spray. The main components of the sprayer are self-made frame, lunged iron wheels, differential unit, belt and pulley drive. This device is pulled by a pair of bullocks. The gearbox has 3 gears. When operator shifts the level to higher gear, frequency of strokes of pump increases, which consequently develops more pressure. As a result, the spray fluid atomizes into fine droplet with wider swath. When the gearbox is in neutral position, the drive to the pumping unit gets cut off.
The suction pipe of the pump is connected to the spray tank and a delivery pipe is connected to the spray boom. The height of the spray boom can be adjusted as per the requirement suiting to the height of the crop. They would like to augment this design. Next design is compost aerator. The present innovation relates to a compost aerator machine which can efficiently turn, mix, aerate and humidify the waste for easy conversion of bio-waste to compost useful as rich manure in agriculture field. An Indian patent has been filed for the innovation. His manufacturing unit is registered as Donshi Mechanization. The next innovation is gas-operated iron press. The innovation consists of an iron box that is operated through LPG gas. There is an inbuilt automatic lighter for ignition of the filament in the iron. The box has a capacity of holding 1 kg of gas. The iron gets warmed within 2 to 3 minutes up to 45 degrees. The cost for operating the iron box for an hour is rupees 1.8 approximately. The low-cost gas-operated iron is ideal for tailors and washermen due to its cost effectiveness and simplicity in design. The next design was already discussed, which is washing machine cum exercise machine. The innovation is a mechanical semi-automated pedal-operated washing machine for clothes, which works on the principle of tumbling effect. The device comprises a cuboid-shaped encasement which rotates through a shaft integrated to pedals with a seating arrangement for the user. The operation facilitates physical exercise for the user. They would like to augment this design so that it can start up for a mass production. The next is Mitti Cool. It is a refrigerator developed using mud as its ingredient. Next is tractor. Bachubai's tractor is to be optimized with variable speed engine and a newly designed gearbox. Next is tea making machine. It needs to have control system to enable the mixing of tea, milk, sugar in proportion one wants. It should be able to remember the preferences of different consumers for different moods with a smart card. Tea has to be made in Indian style. Last is Panihari. Can we make it more efficient, comfortable and redesign load distribution system in any other way for this Panihari? For further details, you can visit srishti.org. And here I end my lecture on motivation for innovative engineering project. You have heard some prospective ideas and possible solutions. Now it's time to gear up your wit and decide what do you really want to do with your engineering knowledge. If you are prepared to make it big, keep questioning yourself what really motivates you. I hope my lecture has been useful to each and everyone and identifying an appropriate platform to incubate your idea and finally coming out in flying colors. With this, I end this lecture. All the best. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Exchange of ideas. People are throwing garbages on roads and everywhere. Even if you give two different bins, biodegradable and non-biodegradable, why don't they do it correctly? People think that we have to clean and we have to make our places clean. Well, definitely they'll do it. Have you thrown any plastic bottles all around the way? Why we can't start cleaning ourselves and our dirty around us? Once the company starts reducing the production of plastic bags and plastic materials, the people will buy less plastics.
Hello listeners, you're listening to Vit Community Radio 90.8. I, K. Nirmal, am your host in your favorite show, Exchange of Ideas. Today, we are going to discuss about Clean India. Is it a reality or myth? Here I have with me 6 members to discuss about this topic. First, we have Deepika, Suresh, Alice, Abhurvan, Akhilesh, and Arunachalam. In the first segment, we are going to know about what is cleanliness and why we need it. All we know is cleanliness is something we need in a daily life, and if we are clean only, we can stop our diseases. So what do you think about it, Akhilesh? Cleanliness, it's the only way for everyone to be healthy. So we must also be clean. Each and everyone must follow that. And we must also be clean. So we must take care of our surroundings as well. For examples, we should not throw the garbages around the dustbins, but not in the dustbin. And also there are many different kinds of waste like biodegradable and non-biodegradable. That may also help people to stay clean. So Akhilesh, what is stopping us from being clean? What is the problem? Why we are not clean? As I said, people are throwing garbages on roads and everywhere. It is helping the people walking on the road to smell that, and which may cause them many heart problems, also lungs problem also. You have said it very nicely, Akhilesh. And Arunachalam, what do you think of it? Why we need cleanliness? We need to be cleanliness because if we be clean, we can be disease free in India, because many diseases have been come due to unhygienic. So we should be clean, and nearly many people have died due to this. And some of the reasons why we get diseases are like pollution, and from the industries, the waste that we put in the seas, and from that we get many diseases. And the waste that we put in the water, and the water that we drink, we also get diseases. So we should keep our surroundings clean. Yes, you're absolutely right. Could you quote an example for this? Why we get more diseases, and place where they get more disease because of unhygienity? If you take the Ganga River, near to Ganga River, many industries were there. The industries used to put the waste in the Ganga River, and many people used to drink those water or used to bath, and from there many diseases come. So the industry should take a separate place to put the waste, and they should also try some methods to stop putting those waste in the water. You have given a good example, Arunachalam. So why and what restricts those company people and industries people? Why are they so careless? They are so careless because if they throw those waste near their industries, they may get a bad impression from the people, because the people may feel that this industry is bad and it may be unhygienic, so they throw it in the rivers, and they do not find any places to where to dump it, so they just throw it in the rivers. You have said it absolutely right. So it's the impression of the people. Yeah. So why don't the people help the industries to clean the waste, or why don't the industries clean the garbage? They don't care about it. They just want to do their work and get escape. Abhurvan, why and what are restricting us from cleanliness? I go with Akhilesh and Arunachalam. As they said, the industries don't care about the water they leave in the river. The water they leave must be saturated, and as Akhilesh said, there are many different kinds of garbages, non-biodegradable, biodegradable, so that we must have an attitude that we should throw our garbage and waste in the dustbins, but we are not doing this. This is not the environmental mistake, that is our mistake. Why? Because we are not having an attitude to do that. And even the municipal garbage collectors, even they come, but they don't have two bins separately, biodegradable and non-biodegradable. When they assign the work, and even if you give two different bins, biodegradable and non-biodegradable, why don't they do it correctly? Why don't they do their job correctly? I accept your thought, but there are no sufficient municipal workers here. So Alice, you know that India is a populous country, and more than the required number of people in a square meter. So why is it that there are not more than 2 people in a street? Yeah, even I agree with you.
because our daily life, routine life, in sense, it is very busy for everyone because they are going for their jobs. So they are very busy. They don't have any time to take care of themselves or our streets, because after the one step they are taking out of their home, they can see their streets with full of the garbages, because the problem arises from the beginning, from your house till our country, because every street are filled with the garbages in the corner of your street. You can notice that. And the garbages are not taken care also, because every week now they should be having some people responsible or some organization who used to have put some in charge of the people to clean our street. So the problem comes from your house and from the street, then it goes to the country. Why can't the central part of the Delhi, it is clean, no other dust we can see in the central part of a country, but why it is in Mumbai, the garbage place? So some of the rushed or populated countries are being dumped, and more populations leads to the dirty places. So some measures our government has taken recently, the Narendra Modi, we have heard about that, and sir has taken some steps, but what is our main fact is that we have to follow them. So it is responsible for every citizens to do that. So Sirish, we have seen in news that people taking oath that they were going to keep the country clean or like that. But what they do after going off the camera, they again start littering. Why do they do like that? It's simple, because of the people's carelessness. Once if people think that we have to clean and we have to make our places clean, definitely they'll do it. And do you think before 100 years we were having diseases like malaria, dengue, all those things? No, because of the cleanliness, and one more thing is of the carelessness of the people. Nowadays, if we can see that in poor places where people live, we can see that all the garbages are being dumped into that places. It's all because of that. Even we have street cleaners, even they are human beings, right? If one day they are ill, they're not coming to our street to collect the dustbin, what do? We throw them on the roadside, right? Yeah. Why is it happening like that? In our mindset, it's just fixed that it's not our work. Once if we throw our garbage out of a house, it is their work to clean and collect and do some partitions. Once if the thought come into our mind that we should clean our surrounding, and if what else is there, if the workers are not there, we can arrange some people and we can clean our surrounding on that particular day. So don't go anywhere, listeners. We'll be right back in the second segment of the show. You're listening to VIT Community Radio 90.8 in your favorite show, Exchange of Ideas. Exchange of Ideas. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Exchange of Ideas. Welcome back, listeners. You're listening to VIT Community Radio 90.8 and you're listening to the show Exchange of Ideas. In the second segment, we're going to discuss about the problems and the solutions for Clean India. Apurvan, what do you think is the solution for Clean India? We should keep our surroundings and house clean. After keeping our surrounding and house clean, we will have a attitude that we should clean our road, our city, our state, our country. We should think that we should do it, but we are not thinking like that. Some of the actors are coming for a cosmetic advertisement. Like that, we should have advertising and awareness between the people. We are not having proper sanitation in the village part because they are not having awareness about this problem. So in our country, it's a popular fashion that we listen to film stars a lot. So do you think that a film star is going to make an ad on
this, would it make a difference in the people? Yeah, absolutely. How? Because people in village will not have awareness, but they have a work that they will not always, but sometimes they will watch advertisements in the TV so that they could get awareness. And if you see here, the popular cities alone is clean. The villages are not popular, so that nobody is there to clean, or no municipal is there. Low facilities and hospital facilities also low. If they get a disease because of not being clean, so that they could not be cured also. So that facilities must be higher in the village side also. But we are thinking, who is going to be there? All will be in the cities only. No, not like that. Some of the peoples also there in villages. These cities are not adjustable for cultivation. Some of the farmers will be in villages, so that facilities must be there. But there is no facilities which are available to them. You're right, Abhurvan. We have seen this ignorance in a recent film also. Ignorance of the city people on village side why do you think that we are not able to make our country clean, Anachalam? I would like to oppose Apurvan. He told that it's the people, if we keep our homes clean and we can keep our roads and our country clean. But in some countries, they keep their houses dirty, but they keep their public places clean. And in our country, it's just opposite. We keep our home clean, but in our public places we just throw our waste and we don't care about the public places. You're right. Even it's banned in few countries that we should not spit on the roadside and not urinate the public areas. But whereas we all watch IPL, right? We see that cricket stars spitting on the ground. Isn't that an offense? It is an offense, but some rules should be made that we should not spit, and punishment should be given for spitting. Severe punishment should be given so that next time the players or the people doesn't do that again. So you're saying that we should give a fine for this people. I go with you, but they say that we can clean a country with the whole population is working on cleaning our country. Isn't it possible to clean our country within a short span of time, less than 5 years? No, that's not possible because only few people do. It is not possible. The whole country should unite and all the people should clean our country. Then only we can make it possible. You're right. But what's the problem behind that all people are not going for cleaning the country, Akhilesh? Many people do their own job and don't consider this as their own private work. But even then, village people are there who take a private interest in it and clean the garbages. But if you come across the city areas, they do their own job and just litter here and there, and they do not give interest much in cleaning. That might be the problem. You're saying that because of we are littering the plastic materials around the places, that's also a point for consideration, right? Yeah, especially in cities, just like bottle cans, they just after drinking they throw it away from cars, and municipality also don't care about that, and there are especially in city main roads nobody's there for cleaning areas. But there are dustbins, right? Yeah, so at least people can throw in the garbages, dustbins. Why don't they throw in the dustbin? What's the thought in the people's mind that is stopping them from throwing the bottles or the waste in dustbins disposal? Because people think that is not our right job to do, and we have a proper job, and they don't think that is our nation work and keep our nation clean. I was saying that people think that high-born people let the low-class people do that. You're saying like that? Some people have that in their mind, and also if some people have like it is some others' work to do, whoever drank, and it's their job to do those stuff of throwing it in the dustbin after drinking plastic, and even many people drink plastic soda juice, and that may. So Deepika, what's the right solution for this? I say that my brother just spoke before and he told it's not possible in India. I say it's Singapore, which I read recently, where they started a mission called Please Clean Singapore, and that was a successful project, and they cleaned the Singapore city. The whole place was clean in just 2.5 years. And how come it was possible? They didn't think that high class people and low class people should clean their own waste. They just saw the dust and the waste garbages on the road,
and in spite of their caste or religion, they just did what they thought. So Deepika, you are saying that Singapore is just small country, right? If they were able to clean the country in 2.5 years, how much time will it take for our country, India? It's a vast country, right? How much time will it take for our country to be clean? I say that this 5 years, that Clean India mission, this project is enough to clean our country in just 5 years if each and every person from their home start cleaning their own waste and start preparing to clean their own surroundings, and it will be successful in 5 years. So Sirisha, what's the problem? How to stop the throwing of plastic bottles and plastic covers here and there? What can we do? What's the solution? Before you answer, I want to ask you a question. Have you thrown any plastic bottles all around the way? I mostly reuse the plastic bottles. I will just dispose it in the garbage dustbins. So, well, I am not able to believe it, but most of the people, after their drinks, they throw it out all the way in the roadside. An individual must get to know that we must not do that. If each and everyone thinks about that, then definitely we can control the garbage waste. If they're reusing or correctly disposing it, we'll be able to clean our country easily. We can't clean it, but we can reduce the wastages. The first and foremost thing that we must do is to throw out the garbages in the dustbins or else in the recycle bins, and the other work must be taken by the corporation, because they recycle the things, all those plastics, or the two things that they say it as biodegradable and non-biodegradable. But in Ranipet, where we live, I have seen that the people take all the garbages in dumps and throw it in a particular area where it is stinking, and when the load gets more and more, they burn it. Isn't it an offense to the nature? What we do? There's no other way, because do you think non-biodegradable thing can be varnished? Because we don't have any other option except burning that. But due to burning plastics, they emit a toxic gas in the atmosphere, right? Yes, of course they do it, but there are a few technologies which have been invented in order to recycle it, and a few chemicals are also been invented in order to decompose the plastics. You're right, and I go with your point, but I think that there's a problem because there are a few types of bottles which cannot be reused or recycled. So what do you think about the Alice? Yeah, I would be very much happy to the person who is listening here, who is using the plastic. He should have certain thing that he should put that all those plastics into a dustbin, not throwing into out, wasting it or some other thing. So for every individual, he should have certain responsibility to do all the cleanliness habits of our everyday life. As Sirish said, the person who is listening over here, he should have think whatever we have discussed here, he should have think that why we can't do certain actions, why we can't start cleaning ourselves and our dirty around us. So it is our responsibility first that we should have to take measures, not only listening, but we should do it in action. So what are the major source for plastic? Plastic, in sense, we are taking the plastics out, and it is being recycled and using by many industries we have, who's having only the plastics input to it, and all plastics gets recycled and a new product has been forming. The industries are there in India, but I think it is in small amount of industries are there. But shouldn't we stop buying those plastic covers? Even big retail shops nowadays, to stop these things, first of all, plastic bags were free. Now in big retail stores, if we need a plastic bag, we need to give a specific charge. Do you think that it is a way to stop plastic, or they are just thinking that it's profit made? No, it is the solution. I will go with you, because once a product is payable, people will think whether we have to buy it or why we should waste the money over a plastic bag. Because we can take it now, this VIT University have changed all the plastic bags into a paper bags. We are providing all the bags as a paper bags. So it is a little kind of a change over the first step over avoiding all the plastics. You are absolutely right, Alice. So Aburvan, what do you think the solution for this problem? You are saying that burning of garbages is pollutable, but biodegradable waste can be dumped and can be recycled as methane gas and can be used as a fuel for vehicles. And non-biodegradable waste, they are some of the plastics
and other materials. They can be recycled. And Alice said that there is a small amount of industries to recycle it. You are also right. I'm asking the solution at large for the whole India. In Singapore, there is a less population. They clean the Singapore in two and a half years. But in India, the population is higher, and India is the second population in the world. So that if we start to clean from now onwards, Prime Minister said, Mr. Narendra Damodar Das Modi, we can clean it in 5 years. On 2019, our India will be cleaned fully. You're absolutely right. The solution at large for a country to be clean is that Swachh Bharat Abhiyan started by our respected Prime Minister Narendra Modi. So you're saying that we'll be able to clean, right? Yeah. We'll be right back on Exchange of Ideas after a short break with the third segment. You're listening to Vit Community Radio 90.8. Exchange of ideas. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Go green! Exchange of ideas. We are back after the break in Vit Community Radio 90.8. Now, for last section of Exchange of Ideas, we are going to see the ultimate solution, the next level of solution for clean India. We'll start with Aburvan. Okay, I think all of us will know 3 R's. In that, I am going to say one. Reuse. We can reuse the biodegradable waste when it is separated, biodegradable waste, and convert it as a methane gas, and we can use as a fuel for our vehicles. Now they also invented a vehicle which uses a methane gas as a fuel. Next we will listen to Akhilesh. Okay, I am also going to say about that one of the 3 R's is reuse. We can reuse plastic bottles and empty water cans and cola tin cans also, which are thrown in the garbages. Instead of polluting them, we can reuse them. Next we'll go with Arnachalam. I will also say one of the 3 R's, reduce. When you go out of your home, fans, tube lights, bulbs are all off, and you also check your pipes are closed so that the water doesn't leak. I will end with a quote: the energy saved is the energy produced. Next we'll go with Alice. I will say the second R, that is reduce. Reduce the production of plastics, because once the company starts reducing the production of plastic bags and plastic materials, the people will buy less plastics. So once they reduce the production, all things will get set right. It's the major point, so that there will be no toxic in our nature, and all can lead a healthy life. Next we'll go with Sirish. So the solution I prefer is recycle. I think so you guys have heard about the dress showroom about Levi's. So Levi's has created a pants that we wear, men's pant made out of plastic bottles. So using that plastic waste we can recycle, and then we can create new things, so which is completely harmless, so people can prefer it. We can also recycle the plastic bottles to create home decorations. Yeah, of course. Many of the industries use these plastic bottles to create those decorative articles which is present in our homes. So people must encourage it so that the industries of this recycling industries will grow in our India. Finally, we'll ask Deepika's suggestion for this problem. Yeah, and I was thinking about Sirish's idea, and it's that recycling the plastics, and they make a very beautiful flower petals and they are selling it, and many craft items are also even being sold in China, and it's a very popular kind of art, and this can be followed in any ways, and they can
earn money using that. We got the suggestions from the 6 members here, which are the 3 R's: reduce, reuse and recycle. If we all start reducing the usage of plastics, reusing the paper waste and plastic waste, and start recycling the banana peels and other things, even save lot of energy, and we can also make our country clean. If all of us put our hearts and minds cleaning our country, even it is possible to clean our country with 2 years, because we have a lot of population in our country, but we need all members to cooperate. So don't say you're going to clean the country. All start acting upon it, and we'll have a clean India in the next generation to come. We have come to the end of this show, Exchange of Ideas, in Vit Community Radio 90.8. I'm your host Nirmal with Alice, Deepika, Akhilesh, Aburvan, Arunachalam and Sirish. We'll be back in your next show. Thank you. Keep listening to Vit Community Radio 90.8. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். அன்பு பூத்த உலகம். அதிகாலை கண்விழித்து பார்க்கையில் இவ்வுலகம் மாறியிருந்தது. வெறுமையின் இருள் போர்வை அகற்றப்பட்டு இதத்தின் சுகம் இன்னும் கூடியிருந்தது. படுக்கையை மடித்து திருப்பினால் கையில் காப்பியுடன் புன்னகைக்கிறாள் விடியல் எனும் இல்லாள். பருகிய காப்பியின் இனிப்பு தொண்டைக்குழியில் நிற்க காலை கடன்கள் நிறைவு பெற காலை உணவு தயார் நிலையில். உணவின் உன்னதம் வயிற்றை வணங்க செய்தபின் அலுவல் பணிக்கு ஆயத்தமாக வீட்டு வாசல் வரை வந்து வழி அனுப்பியது விடியல். இது விடியல் எனும் இல்லாளின் அன்பு பூத்த உலகம். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்கச் சொல்லின கண்கள். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்க சொல்லின கண்கள். பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. அடுத்த சாரியில் தினப்பத்திரிகை விற்கும் சிறுவன். வரிக்குதிரை நடைபோட்டு விபத்தின்றி தினசரி வாங்க தாவின கால்கள். அத்தனை துரிதகதியிலும் புன்னகைத்து தந்தான் தினசரி சிறுவன். விடியலுக்கு தரமறந்த அப்பதில் புன்னகையை இவனுக்கும் தரமறந்து சில்லறை வணிகம் சிறப்பாய் முடிந்தது. மீண்டும் வரிக்குதிரை நடைபோட புன்னகைத்தான் சிறுவன். இது தினசரி பத்திரிகை விற்கும் சிறுவனின் அன்பு பூத்த உலகம். அலுவலக வாசல் அமைதி கோலம் பூண்டு இருந்தது. ஆரவாரம் உள்ளே அரங்கேறி கொண்டிருந்தது. வாயிலோன் வரவேற்றான் புன்னகை முகத்தோடு. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. வெதும்பிய முகத்தோடு உயரதிகாரி உடையோடு உள்ளே சென்றான் பத்திரிகை கையோடு. வாயிலோன் எதிர்பார்த்த பதில் கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்த பிறகும் கைகளை தூக்கி சலாம் போட்டான் உயரதிகாரி உடைக்கு. உடை உடுத்தியவன் மசிவதாய் இல்லை, பதில் உரைப்பதாய் இல்லை. அரை நொடி அவகாசத்தில் 1000 முடிவுகள் எடுப்பவன் திறமைசாலி. பதில் புன்னகை தரமறந்த உயரதிகாரி உள்ளே சென்றுவிட புன்னகைத்து வாசல் சாத்தினான். இது அலுவலக வாயிலோனின் அன்பு பூத்த உலகம். அங்குமிங்குமாய் 1000 உரையாடல்கள். ஓங்கி கத்தி, அடங்கி பேசி, பரிந்து பேசி, பாதியில் துரத்தி. அத்தனை உரையாடல்களிலும் அலுவலக நெடி. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்து நிற்க
தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்தி நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. ஊறுகாய் தொட்டு தயிர் சாதம் முடியும் வரை. மீண்டும் அரங்கேறின உரையாடல்கள். இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. மீண்டும் திறக்கப்பட்டன அலுவலக வாசல்கள். அதே வாயிலோன், அதே புன்னகை. மீண்டும் நடைபோட்டான் நடைபாதைகளில் அதே சிறுவன். மாலை பத்திரிகையோடும் அதே புன்னகையோடும். மீண்டும் நிற்கிறாள் இல்லாள். அதே புன்னகையோடும் பதில் புன்னகையின் எதிர்பார்ப்போடும். மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. புன்னகையை தொலைத்துவிட்டு பணம் தேடும் பலருக்கு இக்கவிதை ஒரு சமர்ப்பணம். அன்பு பூத்த உலகம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாம் எல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அது தொடும் உயரங்கள்
பாசங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. நேயர்கள் கேட்க இருப்பது சிருஷ்டி வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கிய தமிழ் பாடல். வழங்கியவர்கள் சாதனா, ஷாமினி மற்றும் ராஜஸ்ரீ. இந்திய சுதந்திர போராட்டம் இளைய தலைமுறையின் புரிதல். வானம் ஒன்றே மையம் ஒன்றே, வானம் ஒன்றே மையம் ஒன்றே, வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்று. வந்தே மாதரம் வந்தே மாதரம். ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு பாஷை வேறு மக்கள் பண்பு ஒன்று. வந்தே மாதரம் வந்தே வேறு வேர்கள் கூடும் என் மண்ணிலே. வெவ்வேறு கிளிகள் பேசும் என் காற்றிலே. கீதை பைபிள் குரான் எல்லாம், கீதை பைபிள் குரான் எல்லாம் எங்கள் தாய்க்கு பொது வேதமாகும். வந்தே மாதரம் வந்தே மாதரம். வந்தே மாதரம் அதுவே மந்திரம். வந்தே மாதரம் ஓ அதுவே மந்திரம். வானம் ஒன்றே வையம் ஒன்றே, வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்றே. ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு பாஷை வேறு மக்கள் பண்பு ஒன்று. வெவ்வேறு வேர்கள் கூடும் எம் மண்ணிலே. வெவ்வேறு கிளிகள் பேசும் எம் காற்றிலே. கீதை பைபிள் குரான் எல்லாம் எங்கள் தாய்க்கு பொது வேதமாகும். வந்தே மாதரம் வந்தே மாதரம். வந்தே மாதரம் அதுவே மந்திரம். வந்தே மாதரம் ஓ அதுவே மந்திரம். மாதரம் வாழ்வே பாரதம். வந்தே மாதரம் வாழ்வே பாரதம். என் இனிய தேசமே என் நாடே தாய் நாடே, உன் பாதம் பணிகிறோம் என் உயிரே தாய் மண்ணே. என் இனிய தேசமே என் நாடே தாய் நாடே, உன் பாதம் பணிகிறோம் என் உயிரே தாய் மண்ணே. உன் பெருமை நான் பாடவே போதாதிந்த ஜென்மம். என் இனிய பொன்னாட
நேயர்கள் இதுவரை கேட்டது சிருஷ்டி வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கிய தமிழ் பாடல். வழங்கியவர்கள் சாதனா, ஷாமினி மற்றும் ராஜஸ்ரீ. SAY on the mic and the keys. Here we go. ஏன் இந்த இன்பச்சாரல் என்னை தொட்டது, ஏன் இந்த நிதயம் நித்தம் உன்னை நினைக்குது, when I met you baby என் நெஞ்சம் பறந்தது. Every time when you look at me my heart just skips a beat. May the sun and stars and skies be blue, let the dreams I dream please come true. To hope and love just become new. I do wanna propose you. Hey yeah. You gave my love and evenings you. I couldn't find a way to get through you. I just know you're my rescue. Just so you knew. I do wanna propose you. 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 ஏனோ இந்த நினைப்போ, ஏனோ இந்த துடிப்போ, ஏனோ ஏனோ இன்ப துடிப்போ. Hey. This song is presented by Spark X Music Band. This song is presented by Spark X Music Band. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம்.
அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பல தகவல்களோட நான் வந்திருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். என்னோட இணைஞ்சிருக்கிறாங்க நித்யராஜ், ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார், இன்னைக்கு எந்த தகவல்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்பேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் 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 ஸ்பேஸ்னா அந்த இடம் காலியாக இருக்கே, அதை பற்றியா? ஓகே, ஆமாம், அந்த இடத்துல கூட கொஞ்சம் இடம் காலியாக இருக்குது. அந்த இடத்த பற்றி இல்லை, நம்ம வானத்துக்கு மேலே பெரிய இடம் ஒன்று இருக்குல்ல. ஓ, அண்டம். அண்டம், பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம்னா யூனிவர்ஸுங்க. அண்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பேஸ்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக ஏதாவது விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக நம்ம ஸ்பேஸை பற்றி தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஸ்பேஸை பற்றி தெரியும் இல்லையா? எது மூலியமா எல்லாருக்கும் தெரியும்? படம் பார்ப்பாங்க. படம் பார்ப்பாங்க. பொதுவாக படத்துலலாம் நிறைய விஷயத்த சொல்லுவோம் இல்லைங்களா? ஸ்பேஸில் வந்து ஒருத்தர் ஸ்பேஸ் சூட்டில் போயிட்டு இருக்காரு. ஸ்பேஸ் சூட் உடஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகும்? ஸ்பேஸ் சூட் உடஞ்சிருச்சுன்னா செத்து போயிடுவாரு. எப்படி சாவாரு? ஏன்னா அங்கே காற்று இருக்காது, பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் இருக்காது, அதனால செத்து போயிடுவாரு. கண்டிப்பாக அதான். ஆனால் வந்து சினிமாலலாம் காட்டுற மாதிரி உடனே உடம்பெல்லாம் கருப்பாகி வெடிச்சு அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் சாவாங்க அப்படின்றது தான் உண்மை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்பேஸில் வந்து ரேடியேஷன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய எந்த ரேடியேஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரேடியேஷனும் அவங்கள வந்து தாக்குதல் உண்டாக்கி அதுக்கப்புறமா தான் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் கூட இது கூட சார்ந்த ஒரு விஷயம் தானே? கண்டிப்பாக. ஆனால் மரணம் வந்து அந்தளவுக்கு கொடுமையாக இருக்காது அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓ, சரி, ஓகே. வேற என்ன தகவல்கள் வேற ஸ்பேஸ்ல எந்த கிரகம் வந்து ரொம்ப சூடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் பதில். இதுக்கு சொல்லுங்க. இல்ல, நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் முதல்ல இல்ல, சூரியன் பக்கத்துல இருக்கறனால வந்து மெர்க்குரின்னு நான் சொல்ல வந்தேன். நீங்க சூரியனே சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல. சூரியன் நட்சத்திரங்க, அது வந்து பிளானட் கிடையாது. ஓ, நீங்க பிளானட் கேக்குறீங்க. சரி, பிளானட்னா மெர்க்குரி. ஆமா, மெர்க்குரி கூட சூடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா மெர்க்குரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது நம்ம சூரியனுக்கு பக்கத்துல. அதனால மெர்க்குரி தான் அதிகமா உஷ்ணமா இருக்கும்னு என்னுடைய நினைப்பு. அதுதான் நிறைய போற நினைப்பும் கூட. ஆனா வந்து அது உண்மை கிடையாது. மெர்க்குரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளுமையா இருக்கும். என்னங்க? ரொம்ப குளுமையா இருக்கும். நம்ம ஆர்க்டிக், அட்லாண்டிக் அந்த அளவுக்கு ரொம்ப குளுமையா இருக்கும். தட் மீன்ஸ் 0 டிகிரிக்கு கீழே இருக்கும்ன்றீங்க? -200 டிகிரி இருக்குங்க. -200 டிகிரி. ஏன்னா அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும், உலகம் ஒரு நாளைக்கு சுற்றுறது அது 58 நாளைக்கு ஈக்குவலாக சுற்றும். அதாவது 1 day ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல் டு 58 days ஆஃப் மெர்க்குரி. அவ்வளவு வேகமாக சுற்றுங்க. அப்போ மெர்க்குரியில் ஒரு நாள் ஆகணும்னா இங்கே பூமியில் 58 நாள் ஆகணும். ஸோ அதனால தான் மெர்க்குரி வந்து அவ்வளவு குளுமையாக இருக்குது, -200 டிகிரி செல்சியஸில். சரி, வேற என்ன தகவல் இருக்கு? வேற ஸ்பேஸை பற்றி பார்த்தோன்னா, மூன் டார்க் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஈவல்ஸ்லாம் அங்கிருந்தா ரைஸ் ஆவாங்க, தெரியும்ல? படத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். 7 பார்ட் வந்த படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் கூட டார்க் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் அப்படி டார்க் சைடு அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்கு ஒன்று கிடையவே கிடையாதுன்றது தான் உண்மை. என்ன எப்படி சொல்கிறீங்க? ஆர்பிட்டுக்கு மேலே போயிட்டோம்னா நம்மளால 2 சைடையுமே பார்க்க முடியும். உடனே நீங்கள் கேட்கலாம், நம்ம இந்த பக்கம் இருக்கோம், எப்படியும் அங்கேயும் ஒரு நைட் இருக்கும்ல, தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் நான் யோசிச்சுட்டே இருந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து டார்க் சைடுன்றது எப்படி பூமிக்கு வந்து பகல் இரவுன்னு இருக்கோ அந்த மாதிரி நிலாவிலையும் இருக்கும், நிலாவும் சுத்தம். ஸோ டார்க் சைடுன்னு ஒன்று கான்ஸ்டண்ட்டாக கிடையவே கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். வேற ஏதாவது தகவல் இருக்கா? இன்னொன்று இருக்கே, ஹைலைட்டான விஷயம். உலகம் எப்படி இருக்கும்? உலகம் உருண்டையா இருக்கும். எப்படி சொல்றீங்க? படத்தெல்லாம் காட்டுறாங்க. நாசாவோட விண்வெளியிலேருந்து வரக்கூடிய புகைப்படங்கள்லாம் தெரியுது. புகைப்படம்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உலகத்தில் வந்து உண்மையாகவே ட்ரிப்பு போயிட்டு வந்து ஆரம்பிச்சுட்டு முடித்தோம், ஸோ இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ கூட ரீசெண்டாக சோலார் எனர்ஜிலேயே ஓடக்கூடிய ஒரு வானூர்தியை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து உலகத்தை ரவுண்டு அப்படின்னு தான் சொல்லுது. உலகத்தை சுற்றும் தான், ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி கிரிக்கெட் பால், ஃபுட்பால் மாதிரி அது ரவுண்டாலாம் இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஓ, அப்போ குளோப்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து குளோப் கிடையாது. குளோப் கிடையாது. ரியல் குளோப் கிடையாது, ஒரு அசப்ஷன் தான். அதோட ரியல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை வந்து நம்ம உலகம் சந்திச்சிருக்கு, நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஸோ வந்து உருண்டை என்பது நம்ம உருண்டையாக இருந்தது முட்டை மாதிரி இருக்கும், இல்லை வந்து பால் மாதிரி இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஒரு மாதிரி நிறைய மேடு பள்ளங்களோட அப்படி தான் வந்து உலகம் காணப்படும்.
இதுக்கு வந்து நான் இன்னொரு கூடுதல் தகவலை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? அது பேர் ஆப்லெட் ஸ்பியராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்லெட்டு இல்லைங்க, ஆப்லெட் ஸ்பிராய்டு அப்படின்றாங்க. இந்த ஆப்லேட் ஸ்பிராய்டு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்லேட் அப்படின்னா ஸ்லைட்டாக அப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற அப்படின்ற ஒரு மீனிங். ஸ்ப்ராய்டு அப்படின்றது கிட்டத்தட்ட ஸ்பியராக இருக்குல்ல, அதை வந்து ஆம்லெட் ஸ்ப்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கூடுதல் தகவல். உங்களோட கருத்துக்கு நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லுவீங்களா? நானும் சொல்லுவேன். கண்டிப்பாக. சரி, அப்போ இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்கள். சன் எந்த கலரில் இருக்கும்? சன்னு மஞ்சள் கலரில் இருக்கும். நம்ம எல்லா படத்துலையும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் நேரில் பார்த்தாலும் மஞ்சள் கலரில் தாங்க இருக்குது. பட் அந்த சன்னோட லைட்டோட உண்மையான கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட். என்ன சொல்கிறீங்க? வெள்ளை கலரில் இருக்குங்க. ஓ, வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமா? கண்டிப்பாக. லைட்டோட ஒரிஜினல் கலரே வந்து வெள்ளை தாங்க. நாம் வந்து அதுக்கு மேலே ஒரு லேயரை கிரியேட் பண்ணி தான் அதை ஒரு கலராக நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அது மேலே இன்னொரு லேயரை கிரியேட் பண்ணுது. அந்த லேயர் தான் எல்லோயியாக காட்டுது, இல்லை ரெட் கலரில் காட்டுது மாதிரின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதுதான் அதோட காரணம். எப்படி தண்ணிக்கு வந்து கலர் கிடையாதோ அந்த மாதிரி லைட்டுக்கும் வந்து கலர் கிடையவே கிடையாது. சரி, இப்போ வேற ஏதாவது தகவல்கள், கூடுதல் தகவல்கள் உங்கள்கிட்ட இருக்கா? எவ்வளவு நேரம் நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் நிறைய படத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஸ்பேஸ் நாலேஜ் நிறையன்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். சரி, ஸோ நீங்கள் நித்யராஜ் சார்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நித்யராஜ் சார், இப்போ ஸ்பேஸ் பற்றி இவ்வளோ விஷயங்கள் ரஞ்சித் வந்து நம்மளுக்கு அறிவுபூர்வமாக சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஃபிலிமியாக போவோமே. நீங்கள் ஸ்பேஸ் ரிலேட்டடாக படங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு ஏதாவது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, இந்த மிஷன்லாம் முடிச்சுட்டு வர்றது அப்படின்னு நிறையா இருக்கும். உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச படம் என்ன? ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம். இன்டர்ஸ்டெல்லார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, அப்புறம் மார்ஷியன், இந்த மாதிரி மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதில் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது? ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார். ஓகே, இன்டர்ஸ்டெல்லார் இது யாரோட படம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து டைரக்ட் பண்ண படம். கிறிஸ்டோஃபர் நோலன் ரொம்பவும் பெக்குலியரான ஃபிலிம்ஸ் தான் எப்போவுமே எடுப்பார். அவருடைய படங்கள்லேயே இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம். பூமியிலலாம் கிடையாது கதை, மேலே எங்கேயோ போயிடுவாங்க. மேலே போனாலும் நம்ம யூனிவர்ஸ் கூட இல்லை, அப்படிதான் சொல்லணும். என்ன ரஞ்சித்? கண்டிப்பாக அந்த படத்தை கூட நான் பார்த்துருக்கேன். என்ன கேட்க மாட்டீங்களா எனக்கு என்ன ஸ்பேஸில் படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு? சரி சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன ஸ்பேஸில் ரொம்ப படம்? எனக்கு ஸ்டார் வார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார் வார்ஸ், நான் 7 பார்ட் வந்திருக்குன்னு சொன்னேன். அது ஸ்டார் வார்ஸை பற்றி தான். தெரியும், நான் அப்போவே கணிச்சேன். சரி, நம்ம மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கே வருவோம். ரைட். நானும் அதே தான் சொல்கிறேன். ஏன் இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் பிடிக்கும் அப்படின்ட்டு நித்தி சார்ட்ட இப்போ கேட்கலாம். எதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லார் படத்தை ரொம்ப பிடிக்கும்? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பூமிக்கு மேலே தான் வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ அதில் வந்து பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், நிறைய விஷயம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மக்களுக்கு வந்து இப்போது வெகுஜன மக்களுக்கு வந்து அது வந்து புரியாது இல்லையா? புதுசான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த கான்செப்டை சொல்ல தெரியாது. ஸோ இந்த படத்தில் ஓரளவு புரிகிற அளவிற்காவது வந்து விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதுக்காக அது அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ரஞ்சித், நீங்கள் ஒரு மித்தெல்லாம் சொன்னீங்க. எந்தெந்த விஷயங்களில் நம்ம வந்து ஸ்பேஸ்லேருந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதோடைய உண்மையான காரண காரியங்கள்லாம் நிறையா சொன்னீங்க. இப்போ இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து படங்களில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் போனோன்னு வேறு விதமான விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. ரொம்ப ஒரு தத்ரூபமாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தது. ஆனால் இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தத்ரூபமான ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இன்டர்ஸ்டெல்லார் வந்து அவ்வளோ பிடிச்சதுக்கு காரணமே வந்து அதோட ரியாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மேலே போய் பார்த்ததில்ல, ஸோ ரியாலிட்டி தான் அப்படின்னு நமக்கு தெரியாதுனாலும் அதை வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த பிளாக் ஹோல், அப்புறம் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறது, வேறு யூனிவர்ஸுக்கு போட்டால் டைம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆமாம், அதில் உண்மையை சொல்லணுன்னா நம்ம ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா சவுண்டுன்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து அட்மாஸ்பியர் கிடையாது, ஏர் கிடையாது. ஏர் இருந்தால் தான் சவுண்டுன்ற ஒரு விஷயம் ட்ராவலே ஆகும். இது மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராக்கெட் போகுது, ஒரு சேட்டலைட் மேலே போயிடுச்சு, ஸ்பேஸுக்கு மேலே போன பிறகும் அவங்க வந்து மியூசிக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டமால் டிமில்னு வெடிக்கும். ஒரு சில படங்களெல்லாம் பார்த்தா ஸ்பேஸ் மூணில் போயிட்டு பாம்பு வச்சு வெடிக்கிற மாதிரியான கதைக்களத்தோடலாம் ஒரு சில படங்கள் வந்தது. ஆனால் இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து எந்த சத்தமுமே இருக்காது. ஆமாம், அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்டில் எடுத்துருப்பாங்க. மேலே போன பிறகு சவுண்டே இல்லாமல் ஒரு பெரிய பிளவு, அந்த
சேட்டலைட் அந்த ராக்கெட்டும் அந்த சேட்டலைட்டும் ரெண்டும் பிரியும் போது பார்த்தா சத்தமே இருக்காது. ஆனால் அவ்வளோ பெரிய பிரிவு ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு வெடி வேற வெடிக்கும் அந்த ஸ்பேஸில். அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போல்லாம் சவுண்ட் இல்லைன்னும் போது ஏன் சவுண்டு இல்லைன்னு பார்க்குற நமக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வியோடு இருந்தது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சவுண்டோட தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு விஷயத்தில் இது மாறுபட்டு ஸ்பேஸில் சவுண்டு ட்ராவல் ஆக முடியாது. ஸோ அதனால் அங்கே சவுண்டு கிடையாதுன்னு விட்டதெல்லாம் ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இன்ட்ரெஸ்டெல்லாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நிறைய தமிழ் மக்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கேபி சார் வந்து இன்னும் தெளிவாகவும் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல போகிறாரே. சரி சொல்கிறேன் அமைதி. மக்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்கன்றதோட நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல். ஏன்னா நான் வேறு இங்கிலீஷில் பார்த்தேன்னா எனக்கு வேறு நிறைய புரியலையா, அதான். சரி, ஓகே. இப்போது இன்ட்ரெஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான ஒரு எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு அவங்க போகிறாங்க. இன்ட்ரெஸ்டெல்லாரோட மீனிங் தெரியுங்களா உங்களுக்கு? இன்ட்ரெஸ்டெல்லார் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறது. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. இது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நட்சத்திரம் நம்மளோட நட்சத்திரம் எது? நம்ம பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலா, சூரியன். நிலான்றது வந்து நம்மளுடைய துணை கிரகம். சூரியன்றது தான் நம்மளுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன்றது நம்மளுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது இந்த நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறது தான் அந்த கதை. ஸோ அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளால் இது வரைக்கும் கணிக்க முடிஞ்சது ப்ளூட்டோ வரைக்கும். ப்ளூட்டோவை தாண்டி இன்னொரு 2-3 கிரகங்கள் பார்த்தோம். ப்ளூட்டோவும் இப்போ வந்து கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னும் போது எப்படி போவாங்க? சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கே. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, சொல்லுங்க. இது நட்சத்திரம்னா நம்ம தூங்கும் போது தெரியுது இல்லை? அதுவும் நட்சத்திரங்கள் தான். இப்போ நம்ம சூரியனை மாதிரியே வேற ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை தான் நீங்க வந்து நட்சத்திரமா பாக்குறீங்க. நம்ம சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இன்கேஸ் நீங்க இன்னொரு நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல இருந்து நம்ம சூரியனை பார்த்தீங்கன்னா சூரியனும் இப்போ இங்கேருந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து நட்சத்திரங்கள் ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம், அதாவது சூரியனாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திர கூட்டத்துக்கு போகிறாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கும் போது எப்படி இது போகிறது சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயந்தான். என்னென்னா ஒரு நட்சத்திரம் அதோடைய எண்டு என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபினிட்டியாக இருக்குது. அதோடைய எண்டு ஒரு நட்சத்திரத்தோடைய எண்டையே கண்டுபிடிக்கலன்னும் போது இன்னொரு நட்சத்திரத்துக்கு எப்படி போவாங்க? இந்த ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு முதல்ல வருது. இந்த இன்னொரு நட்சத்திரத்துக்கு எப்படி போவாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த நட்சத்திரத்தை விட்டு இன்னொரு நட்சத்திரத்துக்கு ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு செயல்முறைக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் உள்ள கான்செப்ட். இன்ட்ரெஸ்டெல்லார்ன்றதுக்கான மீனிங் என்னென்னா ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுறது. அவருடைய பேர் தான் இன்ட்ரெஸ்டெல்லார். இப்போ வந்து ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆஸ்ட்ரோநாட்னா யார்? ஸ்பேஸு, நம்மளுடைய அட்மாஸ்பியரை தாண்டி போகிறவங்க ஆஸ்ட்ரோநாட். ஆனால் நம்மளுடைய நட்சத்திரத்தையே தாண்டி போகிறவங்க இன்ட்ரெஸ்டெல்லார். அவ்வளவு தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து பிளாக் ஹோலை பற்றி பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? பார்க்கலாமா? பார்ப்போமே. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம். இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவமாயிரத்தில் ஒரு சிறிய இடைவேளை. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Regale, to entertain kids and others, especially by telling stories. Synonym of the word regale is entertain, please. Antonym of the word regale is boring. And use it in a sentence format. He regaled us with wonderful stories of adventure. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8.
கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம் நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம் அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்பேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்பேஸுக்கு போவோம். நாம் ஸ்பேஸுக்கு போகலாமா? கண்டிப்பாக போவோம். சரி, ஸ்பேஸுக்கு போகலான்னா எப்படி போகலாம்? நம்ம தான் பேசிக்கிட்டு இருந்தோமே, அதுக்கு போகிற ரோடுக்கு பேர் தான் பிளாக் ஹோலே. இல்லைங்க, ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு பேர் பிளாக் ஹோல் இல்லை. இன்னொரு ஸ்டார் டு ஸ்டார் போகிறதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல். ஸ்பேஸுக்கு நம்ம ராக்கெட்டில் போவோம். ஓகே, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த ரிசர்ச் எல்லாமே ரொம்ப ஒரு ப்ராடர் வேல நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா பிளாக் ஹோலை பற்றின ரிசர்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொல்லணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு தெரியுமா? என்ன ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி, 50 வருடங்களுக்கு முன்பு பிளாக் ஹோலோட ரிசர்ச் ரொம்ப டெவலப் ஆகிருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது தோன்றிடுச்சு. எப்போ இது திரும்ப ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லுங்கள். ஒரு 17th செஞ்சுரியில் கிட்டத்தட்ட, அதாவது 1795. 1795 அப்போ வந்து பிரெஞ்சு சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான எலமெண்ட் வேணும். அது ஃபுல்லாக இந்த பிளாக் ஹோலை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாத அந்த ஒரு சுச்சுவேஷனில் 1916 தான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அதுவும் யார் மூலமானா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யார்? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்டை நம்மளுக்கு கொடுத்தவர். ஃபிசிக்ஸில் அவர் தான் வந்து லெஜெண்டரி சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த பிளாக் ஹோலுக்கான ஒரு சார்பு கோட்பாட்டை வந்து நிறுவுறாரு. இந்த சார்பு கோட்பாடு நிறுவன பிறகு தான் 1795 பெரி சிமோன் லேப்ளேஸ் அப்படின்ற பிரெஞ்சு அறிஞர் கொடுத்த அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக மாறுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோலை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னா ஆமாம் பேசியிருக்காங்க. 1783 ஒரு பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர், அவரோட பேர் ஜான் மிஷேல். இவர் தான் முதல்ல இந்த கான்செப்டை வந்து மக்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் இது அந்த அளவுக்கு விரிவாக சொல்லலை அவங்க ரெண்டு பேரும். பின்னாடி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இவ்வளோ விஷயங்களையும் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம இவ்வளோ ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். பிளாக் ஹோல் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. பிளாக் ஹோல்னா என்ன? பிளாக் ஹோல்னா என்ன? தமிழில் கருந்துளை. நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே. பிளாக் ஹோல்னா கருந்துளை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இந்த கருந்துளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய ஒளி இல்லை ஏதாவது பொருள் இல்லை எதுவாக இருந்தாலும் ஸ்பேஸில் அந்த கருந்துளைக்கு பக்கத்தில் எது வந்தாலும் அதை இழுத்து உள்ளே வச்சுக்கும். அவ்வளோதான். அது எப்போ தான் வெளியிடும்? இப்போ கேட்டிங்களே, இது சூப்பரான ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு விளக்குறேன். அதாவது நிகழ்வெள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வெள்ளை அப்படின்றது என்னன்னா, ஒரு ஊருக்கும் ஒரு எல்லை இருக்கும், ரைட்டா? இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு எல்லை இருக்கும். நிகழ்வெல்லை இல்ல, நிகழ்வு எல்லைங்களா? நிகழ்வு எல்லை, அதான் நிகழ்வு எல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த ஒரு நிகழ்வு எல்லையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பவுண்டரி லைன். இந்த கருந்துளைக்கான ஒரு பவுண்டரி லைனாக இது இருக்குது. இந்த கருந்துளையை சில சமயம் கருங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வெர்டட் ஒரு ஹோல் அப்படின்னு சொல்கிறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்குதுன்னா அது வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் குழியாக இருக்கும்,
மிச்சம் இருக்கக்கூடிய 360 டிகிரியும் அது வந்து ஒரு மேடாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி மட்டும் இல்லை, எந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலும் அது குழி தான். ஒரு நல் வாய்ட். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பவுண்ட்ரிக்கு பேர் நிகழ்வு எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு எல்லைக்கு இங்கிலீஷில் ஈவெண்ட் ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈவெண்ட் அதாவது இங்கிலீஷில் சொல்லும் போது இது இன்னமும் அற்புதமாக சொல்லலாம். ஒரு கருந்துளை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இட்ஸ் நாட் அன் என்டிட்டி, இது ஒரு இடமோ எது பொருளோ கிடையாது, இது வந்து ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்குது அப்படின்றாங்க. இந்த நிகழ்வு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்காங்க. ஸோ இந்த கருந்துளையில் நிகழ்வு எல்லைக்கு உள்ளே வரக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அதை வந்து பிடிச்சி உள்ளே இழுத்துக்கும் இந்த கருந்துளை. ஸோ அந்த படத்தில் அவங்க ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள அப்படியே இழுத்து உள்ளே கொண்டு போகிற விஷயம் தான் அந்த பிளாக் ஹோல். ஆமாம், அதுதான் இந்த பிளாக் ஹோல். இதை வந்து நிகழ்காலத்தில் இன்றைக்கி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேர்ல்டில் எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதோடைய எண்டு. ஒரு நட்சத்திரம் இப்போ பிக் பேங் தியரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ட்லேருந்து ஒரு யூனிவர்ஸ் உருவாகுதுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துடைய அழிவு, பாரிய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பல நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு நட்சத்திரத்தோடைய அழிவில் இறுதி கட்டத்தில் அதோட டைமென்ஷன் தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளோட சூரியனும் கூட ஒரு காலத்தில் பிளாக் ஹோலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இதுக்கான சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு கிரகம் அழிஞ்சு அது மூலயமா உருவாகிற பிளாக் ஹோல் மூலயமா நம்ம வேற ஒரு நட்சத்திரத்துக்கு போகலான்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஒரு கிரகம் அழியறது மூலமா இந்த ஒரு பிளாக் ஹோல் உருவாகாது. அதான் ஒரு நட்சத்திரம் அழியும் போது அதோடைய பரிமாணம் மாறுபடும். அப்படி ஒரு பரிமாணமாக மாறும்போது இறுதி பரிணாமத்தில் இது வந்து ஒரு பிளாக் ஹோலாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இது எந்த அளவுக்கு சான்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம், இதோடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன இல்லை அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இல்லை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அப்படி ஒரு இடம் இந்த பிளாக் ஹோலில் கிடையாது. அதே மாதிரியே நீங்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு ஆறான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் இந்த பிளாக் ஹோலுக்கு கிடையாது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திணிவு அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த மாஸ் இதில் இருக்குது. மாஸ் அப்படின்னா என்ன? அதான் நானும் கேட்கலாம். மாஸ் அப்படின்னா ஒரு அடர்த்தி தன்மை. இந்த டென்சரான ஒரு விஷயத்துக்கு மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குதுல்ல, அதன் காரணமாக இது ரொம்ப அடர்த்தி அடைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு டென்சரான ஒரு மாஸாக மாறுது. இதுதான் வந்து ஒரு பிளாக் ஹோலோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளோ சொல்கிறீங்க. நம்ம மறுபடியும் பிளாக் ஹோல் வந்து கொஞ்சம் படத்துக்கே போவோம். படத்தில் வந்து அந்த பிளாக் ஹோல் வந்து இந்த ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டாருக்கு கொண்டு போய் விட்டுருதுங்களா? அது எப்படி? ஆமாம், அது வந்து படத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இப்போ இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்லேயும் அதை சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டா வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா இல்லவே இல்லை அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. ஆனால் படத்தில் வந்து அது இன்னொரு பரிணாமத்துக்கான ஒரு வழிமுறை அப்படின்றாங்க. பிளாக் ஹோலுக்குள்ளே போக மாட்டாங்க அந்த படத்தில் எப்போவுமே. கடைசி இறுதி கட்டத்தில் அந்த ஹீரோ மட்டும்தான் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போவார். அப்படி போன பிறகு அவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமென்ஷனில் இருக்க மாட்டார். அவர் 4th டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டைமென்ஷனுக்கு போவார். அப்போ 4th டைமென்ஷன் ஒன்று இருக்கா? அது நம்ம இது வரைக்கும் பார்க்கல. அப்படி ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த படத்தின் மூலமாக ஒரு கருத்தாக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தாக்கத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த 3rd டைமென்ஷன்லேருந்து 4th டைமென்ஷனுக்கு அந்த ஹீரோ போகிறாரு. ஆனால் அதை உருவாக்குனவங்க யாருன்னு கேட்கும்போது அவங்க இந்த டைமென்ஷன்லையும் இல்லை, இன்னொரு வேற ஒரு டைமென்ஷனில் இருக்காங்க, 5th டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் கூட ஒரு ரோபோட் போகும். அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிருக்கும் அதே பிளாக் ஹோல் மூலமாக. அது 5th டைமென்ஷனில் இருக்கும். அந்த 5th டைமென்ஷன்லேயும் அதால் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்னொரு டைமென்ஷனில் இவங்க போயிட்டாங்க, அவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான டைமென்ஷனில் சேஞ்சஸ், அந்த ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, டைமென்ஷனல் ஷிஃப்ட் அப்படின்வாங்க. அந்த டைமென்ஷனல் ஷிஃப்ட்டை வந்து இந்த பிளாக் ஹோல் கொடுக்குது. இதுதான் பிளாக் ஹோலோட ஒர்க் அப்படின்ட்டு அந்த கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக் ஹோலை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். இந்த பிளாக் ஹோலில் எதெல்லாம் ஈர்க்கப்படுது, இதை பற்றி எப்படி நம்மளுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அதுதான் கேளுங்க. அதாவது இப்போ இந்த பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்க்கவே முடியாது. எந்த லைட் போனாலும் உள்ளாக்க அப்சர்வ் பண்ணிக்க நமக்கு தெரியாது. பட்
நம்மளுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பிளாக் ஹோலில் நான் ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு, ஒரு பவுண்டரி இருக்குன்னு, நிகழ்வு எல்லை, அந்த நிகழ்வு எல்லையை சுற்றி வரக்கூடிய ஒரு சில பொருட்கள், அதாவது இப்போ ஒரு விண்மீன் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த பவுண்டரி லைனை டச் பண்ணாமல் அது கூட வர்றது, இல்லை அந்த பவுண்டரி லைனுடைய எதிர்பக்கம் இருக்குல்ல அதை தாண்டி அப்படி சுற்றி வர்றது, இந்த மாதிரியான பொருட்களுடைய ட்ராவல் டைம், அந்த ட்ராவலிங் வேவெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்றத நம்ம கிரகிக்க முடியும். ஆனாலும் நம்மளால் அதை பார்க்க முடியாதுன்றது தான் இங்கே உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்படி அந்த பிளாக் ஹோலில் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குல்ல. இன்னொரு கான்செப்டில் இப்படி இழுக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்க தெரியுமா? அது எங்கே போகுதுன்னா மையத்துக்கு போகுது. அந்த மையத்தில் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதோடைய ரேடியேஷன் லீக்கேஜஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேடியேஷன் லீக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமாக ஒரு வெப்பநிலையில் வெளியேறும். ஓ, யூ மீன் எல்லாமே எரிஞ்சு போய்டும்னு சொல்ல வரீங்களா? எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே நெருப்பு கிடையாது. அந்த நெருப்பை உங்களால் பார்க்கவும் முடியாது, ஏன்னா லைட்டையே உங்களால் பார்க்க முடியாதுன்னும் போது அதை உங்களால் பார்க்கறது கஷ்டம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டிப்பாக தேவைப்படுறாரு. அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எனக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. இந்த சார்பு கோட்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலாரிட்டி அந்த பிளாக் ஹோலோட மையத்தில் இருக்கும் அப்படின்றது அவருடைய கான்செப்ட். இந்த சிங்குலாரிட்டினா என்ன? சிங்குலாரிட்டினா ஒருமைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அங்கே வந்து எந்த ஒரு பொருட்களுக்குமான வடிவமோ இல்லை அதோடைய டைமென்ஷன் எல்லாமே செதஞ்சிரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டைமென்ஷனல் ஷிஃப்ட் அப்படின்றது. ஒரு பொருட்களுக்கும் ஒரு விதமான ஒரு ஷேப் இருக்குது. ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு ஷேப் இருக்குது, மூணுக்கு ஒரு ஷேப் இருக்குது, நம்ம எர்த்துக்கு ஒரு ஷேப் இருக்குது, சன்னுக்கு ஒரு ஷேப் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு எரிக்கல் வருதுன்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்ஸ் எல்லாமே உடஞ்சி போயிடும் அப்படின்றாங்க அந்த கான்செப்டில். துகள் ஆகிடும் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக எக்ஸாக்டான வேர்டு துகள் கை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துகள் கை அளவு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இப்படி அந்த சென்டருக்கு இது அப்சர்வ் பண்ணுது. இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தாகணும். இது எல்லாமே நம்ம பார்க்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸில் தான் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி ப்ராப்பர்ட்டின் போது பெரிய பெரிய விஷயங்கள் தான் பார்க்குறோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் இதை வந்து வேற ஒரு விதமாக விளக்குறாங்க. என்னென்னா, இந்த அப்சார்ப் ஆகக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஹீட்டாக வெளியாகுது அப்படின்னு சொன்னேன்ல, இது வந்து எந்த வகையில் வெளியாகுதுன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலமாக இது வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் நம்மளுக்கு இந்த சென்டருக்கு போகக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிளாக் ஹோல் அப்படின்றது எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கான தகவல்கள். ஓ, ஒரு சின்ன தகவல். ரொம்ப சின்ன தகவல் பிளாக் ஹோலை பற்றி. இவ்வளவு பெரிய அண்டத்தில் ஒரு பிளாக் ஹோலை பற்றி சொல்லணும்னா இந்த 1/2 மணி நேரம் பத்தாதில்ல. கண்டிப்பாக ரொம்பவே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னீங்க. மேலும் எதனா விஷயம் தான் பகிர்ந்துக்கங்க. இப்போது நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். இந்த ஹாக்கின் ரேடியேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த ஒரு ஹீட்டாக கசியுதுன்னு சொன்னேன்ல, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ள மையத்துக்கு போயிட்டு ஹீட்டாக கசியுதுன்ட்டு, அதுக்கு பேர் வந்து ஹாக்கின் ரேடியேஷன் அப்படின்றாங்க. இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் ஒன்று உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ஸ்டீஃபன் ஹாக்கிங். கண்டிப்பாக இந்த ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குனது அவர் தான். ஸோ அவர் தான் வந்து இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். என்னென்னா, இந்த கருங்குழியில் எல்லா பொருட்களும் உள்ளே இழுக்கப்படுது, ஒரு ஹீட் ரேடியேஷனாக வெளில போகுது. இது ஏன் நடக்குது? ஏன்னா ஒரு ஸ்டார் அழியுது. ஒரு ஸ்டார் அழியும் போது ஏன் நடக்குது இந்த விஷயம்? அந்த டைமென்ஷன் எண்டுக்கு வருது. நீங்கள் தானே சொன்னீங்க. டைமென்ஷனுக்கு எண்டுக்கு வருதுன்னா இந்த பொருளோட டைமென்ஷன் தான் எண்டுக்கு வருது. நான் கேட்குறது, இந்த கருங்குழி ஏன் இழுக்குது? இன்னொன்று உருவாக்கவோ அதுக்கான அர்த்தங்கள்லாம் இன்னும் நமக்கு தெரியல. இதில் வந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஒரு கருங்குழி, அதாவது பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருந்துளையில் ஏன் பொருட்கள் இழுக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வச்சு. நீங்கள் போய் ஒரு படம் பார்த்துட்டு வாங்க. நான் இந்த கருங்குழியில் எதுக்காக பொருட்கள் உள்ளிழுக்கப்படுதுன்றத இன்னொரு 1000 நிகழ்ச்சியில் சொல்கிறேன். கம் டு த செகண்ட் பார்ட். இன்னொரு 2வது பார்ட்டில் வந்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறிவோம் 1000. இன்றைக்கி விஐடி பண்பலையில் ஸ்பேஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். என்னோட இருந்தவங்க மீட்டியராஜ், ரஞ்சித் குமார், நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். நன்றி நேர்களே.
It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you?
Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting.
Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man? Please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.